ஒரு சில விஷயங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். பொதுவாக கேள்வி பதிலுடைய பிரதானமான நோக்கம் நமக்கு தெரியாத ஒரு விஷயத்தை நாம் தெரிந்து கொள்வது, அல்லது நம் குழம்பி இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் தெளிவு காண்பது, அல்லது ஒரு நாம் ஏற்கனவே சொல்லியுள்ள ஒரு கருத்து இந்த ஹதீஸுக்கு முரண்படுது, இந்த வசனத்துக்கு முரண்படுது, அதில் விளக்கம் என்ன, இப்படி கேட்பது தான் கேள்வி பதில். அதே நேரம் அதை நம்ம தொடர்ந்து இல்லை நம் பிழைதான் அப்படின்ற மாதிரி பேச வேண்டி இருப்பதாக இருந்தால் அதுக்கு பேர் விவாதம் இன்ஷா அல்லாஹ். அதனால் கேள்விகள் இருந்தால் தாராளமாக என்ன செய்யலாம், கேட்கலாம். விவாதத்துக்கு விரும்பினீங்கன்னு சொன்னால் ஒப்பந்தம் போடுறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க, ஒப்பந்தத்தை போட்டுட்டீங்கன்னா சரியான ஹைர். சொல்கிறேன், நான் எல்லா விஷயத்துக்கும் ஒரு முறை இருக்குது, அந்த மாதிரி என்ன செய்வோம் சில நடந்து கொள்வோம். ஏதாவது மார்க்க ரீதியான சந்தேகங்கள் இருந்தால் சில கேளுங்க. இது அதாவது ஒரு சகோதரர் ஒரு கேள்வின்னு கேட்டிருந்தார். என்னன்னு சொன்னால், அல்லாஹு தாலா பிரபஞ்சத்திற்கு உள்ளேயும் இல்லை வெளியேயும் இல்லை, அதனோடு தொடர்புற்றும் இல்லை, தொடர்பு அருந்தும் இல்லை அப்படி என்று சொல்கிறத நீங்கள் பிள்ளைன்னு சொல்கிறீங்களா இருந்தால், ஆணும் இல்லை பெண்ணும் இல்லைன்றலாம் சொல்கிறீங்க தானே, அதுக்கு என்ன விளக்கம் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியாக கேட்குறாங்க. இது அதாவது அந்த நாங்கள் சொல்கிற விதத்தை புரிஞ்சு கொள்ளாதனால என்ன செஞ்சுக்கிறாங்க அப்படி கேட்டுறாங்க. ஒருவனது இருப்பை இல்லை என்று சொல்கிறதுக்கும் இருக்கிற ஒருவன்ட இந்த பண்பு இருக்குதா இல்லையான்னு தெரியாதுன்னு சொல்கிறதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. ஒருவனை இல்லை என்று சொல்கிறதுக்கும் அவனை இருக்காண்டு ஏற்றுக்கொண்டு பின்னால் அவன் எப்படிப்பட்ட தன்மை உள்ளவன் என்று தெரியாது அப்படி என்று சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. நாங்கள் அதைத்தான் கொள்கையாகவே சொல்லிட்டு இருக்கிறோம். இறைவன் அவனை பற்றி சொன்னதை தவிர வேறு எதுவும் எங்களுக்கு தெரியாதுண்டு அப்படித்தானே சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். இறைவன் இறங்கி வருகிறாண்டு குர்ஆன் வசனம் இருந்தால் ஹதீஸ் இருந்தால் அப்படியே நம்பணும், எப்படின்னு எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறோம். இறைவன் அதாவது வருகிறான் என்ற வார்த்தை ஹதீஸ்ல இருந்தால் வருகிறான் நம்பணும், எப்படின்னு தெரியாதுன்னு சொல்கிறோம். அதே போல் இறைவனுக்கு 2 கரங்கள் உண்டுன்னு குர்ஆன் வசனம் சொல்லுது, அது அப்படியே ஏற்றுக்கொள்ளணும், அது எப்படின்னு தெரியாதுன்னு சொல்கிறோம். அதே போல் இறைவன் தன்னை பற்றி ஆணன்னு சொல்லலை பெண்ணன்னு சொல்லலை, நம்மளும் அதை பற்றி என்ன செய்யக்கூடாது, எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறோம். இது எங்களோட கொள்கை. எது குர்ஆனில் வந்ததை சொல்கிறது, வராத அப்படியே என்ன செஞ்சிடுறது, விட்டு விடுவது. குர்ஆன் மறுத்திருந்தால் மறுப்பது, ஏற்றிருந்தால் ஏற்பது. இது வேற. இறைவன் இருக்கிறான்னு சொல்லி உலகமே என்ன செய்து ஏற்றுக்கொள்ளுது, எல்லாரும் ஏற்றுக்கொள்றாங்க, இதை சொல்றவங்களும் ஏற்றுக்கொள்றாங்க. இதை சொல்லுகின்றவர்களும் இறைவன் இருக்கிறான் என்று நம்புகிறார்கள். நம்பக்கூடியவர்கள் சொல்கிறார்கள் பிரபஞ்சத்தோடு தொடர்புற்றும் இல்லை, தொடர்புக்கு வெளியேயும் இல்லை அப்படி என்று சொல்றாங்கன்னா, எங்களுக்கு ஒரு நியாயமான ஒரு கேள்வி வருது. பிரபஞ்சம் இறைவனது படைப்பு, அந்த பிரபஞ்சம் எங்கேயோ ஒரு இடத்துல முடியுமே, இறைவனது படைப்பு முடியும், அதுக்கு பின்னால படைப்பு இல்லைன்னு வைங்க, அங்க இறைவன் இருக்கணுமா இல்லையா? படைப்புக்கு வெளியே இறைவன் என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். நீங்க பிரபஞ்சத்துக்கு வெளியே இல்லைன்னு சொல்றீங்களே, இந்த வார்த்தை இறைவன் இல்லைன்றதுக்கு சமமா இருக்குது. அப்படி என்று கேட்பது இறைவனது பண்பை பத்தி நாங்க கேட்கல. நீங்க இறைவனை இருக்கிறேன்னு சொல்றீங்க, இல்லைன்னு சொல்ற மாதிரி இருக்குதுன்னு கேட்கிறோம். இறைவனை இருக்கேன்னு சொல்றீங்க, நீங்க சொல்ற வார்த்தை இல்லைன்னு சொல்ற மாதிரி இருக்குது. அவங்க விளக்கம் சொல்லணும்டா, இல்ல உள்ள இல்ல வெளியே இல்லைன்னு சொன்னாலும் இருக்கேன்னு தான் கருத்து அப்படின்ற விளக்கத்தை தான் அவங்க என்ன செய்யணும், சொல்லணும். நாங்க சொல்றது என்ன, ஆனா பெண்ணா நமக்கெல்லாம் என்னது அதை பத்தி தெரியாது அப்படின்ற வார்த்தை சொல்றதா இருந்தா, அதுக்கு காரணம் இறைவன் தன்னை பத்தி சொல்லல. இறைவன் அதை பத்தி என்ன செய்யல, சொல்லல என்பதனால் அந்த பதிலை நாங்க அப்படி சொல்றோம். ஆனா இறைவன் இருக்கிறன்னு நீங்க ஏத்துக்கிறீங்களே, ஏத்துக்கொண்ட நீங்க இல்லைன்ற மாதிரியான வசனத்தை சொல்ற நேரத்தில் தான் இந்த வசனம் இல்லை என்று சொல்லுதேன்னு என்ன செய்யறோம், கேள்வி கேட்கிறோம். மற்றபடி எங்களது கொள்கை இறைவனை பத்தி நினைச்சதெல்லாம் வழங்கப்படுத்துறது எங்களோட கொள்கை இல்லை. இறைவன் தனக்கு சொன்னதை அப்படியே சொல்வதே எங்களது கொள்கை, மற்றபடி தெரியாது. கை என்று ஹதீஸ்ல கை என்று சொல்லுவோம், அதுக்கு அடுத்த பகுதி எதுவும் வராட்டி அதை பத்தி சொல்லவே மாட்டோம், தெரியாண்டுருவோம். அதான் எங்களது கொள்கையாக நாம் என்ன செய்கிறோம், சொல்லி கொண்டிருக்கிறோம். ஹைர். அடுத்த கேள்வி. அதாவது என்ன கேள்வின்னு சொன்னால், இப்போ ஜஹ்மியா அஷரியா கொள்கைன்னு சொல்றீங்களே, இலங்கையில் இந்த கொள்கையை தழுவி இருக்கக்கூடியவங்களாம் யார் யார் அப்படின்னு சொல்லி நான் ஏற்கனவே சொன்ன அந்த ஜஹம் பின் சஃப்வான் அப்படின்ற சொல்றவர் ஜாதிபுன் தர்ஹம் என்று சொல்லக்கூடிய ஒரு மோசமான பின்னணியை கொண்டு வந்துட்டு தான் என்ன செய்யறார், இந்த விஷயங்களை படிச்சாரு. படித்தவருக்கு இறைவனை கண்டுகொள்ற அந்த இறைவனை அடையாளம் கண்டுகொள்ற அந்த இதில் ஒரு வழி தவறிட்டார். யாரு, ஜஹ்மியா கொள்கையில் உள்ளவர். அப்ப அந்த ஜஹம் பின் சஃப்வான் வழி தவறி போய் பலவிதமான தவறான சித்தாந்தங்கள் எல்லாம் உருவாக்கினார். அதுல ஒரு சித்தாந்தம் தான், அதாவது மனிதனுக்கு எந்த விதமான சுதந்திரமும் இல்லை, இறைவனுடைய நிர்பந்தத்தில் மனிதன் வாழ்றான். ஒரு காத்துல அடிபட்டு செல்ற இறகு மாதிரி, அவனுக்கு எந்த சிந்தனையும் இல்லை. நரகம் என்று இறைவன் என்ன செஞ்சிட்டா, தலைவிதி என்று எழுதிட்டான்னா அவன் முயற்சிக்கு எந்த சம்பந்தமும் என்ன இல்லை அப்படி என்று சொல்லி ஒரு விதமான ஜபரியா கொள்கையெல்லாம் அவன் தான் ஏற்படுத்தினான். அப்ப அல்லாஹு தாலாவை என்ன, அதாவது இந்த அரிசின் மீது இல்லை அப்படி என்ற நம்பிக்கையை என்ன அவன் தான் ஏற்படுத்தினான். ஆனால் இந்த ஜஹ்மியா அதாவது முதல் பிரச்சனை ஜஹ்மியாட்டின் அடுத்தது இந்த சிந்தனைகள் அல்ல, அல்லாஹ்வுடைய பெயர்கள் பண்புகளை அவன் தஅதீல் செய்தது. தஅதீல்னா அந்த பேருக்கும் பண்புக்கும் ஒரு கோது மாதிரி,
குர்ஆன்ல அல்லாஹ்வுடைய பேர் பண்புகள் வருதே, அதில் ஒரு கோது மாதிரி ஒன்றுமில்லாத மாதிரி. இப்போ அல்லாஹு தாலா நான் ஆதமை எனது 2 கரங்களால் படைத்தேன்னு குர்ஆன்ல சொல்றான். அது 2 கை என்றது கூட சொல்லக்கூடாது, சும்மா ஒரு கோது. அதுக்கு ஒரு கருத்து என்ன இல்லை, சும்மா ஒரு அரபுல கருத்தில்லாத ஒரு சொல் மாதிரி இறைவனோட சம்பந்தப்பட்டு வந்தா கருத்தில்லாத ஒரு சொல் மாதிரி அதனுடைய கருத்துக்களை எல்லாம் தகர்த்தெறிஞ்ச ஒருத்தன் தான் யாரு? ஜஹ்மியா. இந்த சித்தாந்தத்தை தான் அதாவது முஅ்தஸிலாக்கள் எடுத்துக்கொண்டாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு. யாரு? முஅ்தஸிலாண்டு வரலாற்றில் அறியப்பட்டவர்கள் இந்த சித்தாந்தத்தை எது அல்லாஹ்வுடைய பண்புகள் பெயர்கள் என்று வார எல்லாத்தையும் கோதாக்கிறணும், எல்லாத்தையும் கோது ஆக்கிறணும். அப்படின்னா ஒன்றும் இல்லாம என்ன ஆக்கிறணும். அதுக்கெல்லாம் வேற ஒரு கருத்து இல்லை, சும்மா ஓதிட்டு போகணும். ஓதுனா நன்மை, ஒரு எழுத்துக்கு 10 நன்மை, அவ்வளவுதான். அதுக்கு தான் வச்சுக்கிறது. அது விளங்குறதுக்கு அதில் ஒண்ணுமே என்ன இல்லை என்று அல்லாஹ்வுடைய எல்லா வஜா ரப்புக்க வல் மலக்கு சஃபன் சஃபா சூரத்துல் ஃபஜ்ர்ல ஓதுறோம். மலக்குமார்கள் அனுமதித்திருக்க இறைவன் வருவான். அந்த வருவானெல்லாம் சும்மா ஒரு சொல்லு, அதுக்கு கருத்தெல்லாம் என்ன இல்லை அவர்களுடைய பார்வையில். இந்த சிந்தனையை உருவாக்கினவன் யாரு? இந்த ஜஹம் பின் சஃப்வான் என்றது. அவர்கள்ட்ட அதை அப்படியே உள்வாங்கினது முஅ்தஸிலா கொள்கையினர். இந்த முஅ்தஸிலா அபு அலி அல் ஜுப்பாயின் ஒருத்தருக்கிறார். அவர்கிட்ட வளர்ப்பு பிள்ளையா வளர்ந்தவர் தான் இந்த அபுல் ஹசன் அஷ்அரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள். யார்கிட்ட? இந்த முஅ்தஸிலா கொள்கையில் உள்ள அபு அலி அல் ஜுப்பாய் அவர்கள் அபுல் ஹசன் அஷ்அரியுடைய தாயை 2ஆம் முறையாக திருமணம் முடிக்கிறாங்க. அப்போ அவர்கிட்ட பிள்ளையா வளர்ந்தவர் தான் யாரு? அபுல் ஹசன். அப்போ வளர்ந்த காலத்திலிருந்தே எந்த கொள்கையில் இருக்கிறாரு? முஅ்தஸிலாக்கிட்ட சிந்தனையில். வாப்ப முஅ்தஸிலான்னா என்ன, வளர்க்கிற தந்தை முஅ்தஸிலான்னா அதிலே வளர்ந்து வராரு. முஅ்தஸிலா சிந்தனை எங்கிருந்து வந்தது? இந்த ஜஹ்மியாக்கள் இருந்து. ஜஹ்மியாக்கள் என்ன சொன்னாங்க? அல்லாஹ்வுடைய பண்புகள் பெயர்கள் இதுக்கெல்லாம் ஒரு கருத்தை என்ன செய்யல, வைக்கல. இந்த சிந்தனையிலேயே இவர் வளர்ந்துட்டு வரார். அல் குர்ஆன் படைக்கப்பட்டது, அல் குர்ஆன் அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றெல்லாம் சொல்லக்கூடாது, இப்படி என்றெல்லாம் சிந்தனை ஒரு காலகட்டத்தில் இது பிழை என்று விளங்குறார். ஒரு காலகட்டத்தில் இதை பிழை என்று விளங்குறாரு. விளங்கினவர் என்ன செய்யறார் என்று சொன்னால், அந்த சில அடிப்படையான பண்புகளை நாம் ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும் அப்படி என்று சொல்லி ஒரு 7-8 பண்புகளை என்ன செய்யறாரு? அவர் ஏற்றுக்கொள்றார். 7 பண்புகள்னு சொல்லுவாங்க. சக்தி, விளங்கிட்ட இல்மு, இந்த மாதிரி சில அடிப்படையான பண்புகளை என்ன செய்யறார்? இறைவனுக்கு உண்டு, இதெல்லாம் நம்ம மறுக்க கூடாது அப்படி என்று சொல்லி ஏற்றுக்கொண்டு அந்த ஜஹ்மியா கொள்கையிலிருந்து தௌபா செய்கிறார். ஆனா தௌபா செஞ்சவர் அப்துல்லா இப்னு குல்லாப் என்று சொல்லக்கூடிய இன்னொருத்தர கொள்கையை உள்வாங்கிக்கின்றார். விளங்கிட்டா? அது என்னடா, இதெல்லாம் ஏத்துக்கண்டுட்டு ஹதீஸ்ல வருகிறே அல்லாஹு தாலா இறங்கி வருகிறான், அல்லாஹு தாலா சிரிக்கிறான், அல்லாஹு தாலா ஆச்சரியப்படுகிறான், அல்லாஹ் ரோசப்படுகிறான், இந்த மாதிரி வசனங்கள் இருக்குது, இதெல்லாத்தையும் மாற்று விளக்கம் கொடுத்து விட்டார். அந்த முழுசையும் ரத்து செய்யறதுலேருந்து வந்துட்டாரு. சில அடிப்படையான என்ன பண்புகளை மட்டும் ஏற்றுக்கொண்டுட்டு மற்றவைகளை என்ன செஞ்சாரு? மாற்று விளக்கம் கொடுக்க ஆரம்பிச்சாரு. ஆனா உண்மையான வரலாறு அதுக்கு பின்னால் என்னண்டா, இதுவும் தவறு. இப்படி கொஞ்சத்தை ஏற்றுக்கொண்டு கொஞ்சத்தை நிராகரிக்கிற மாதிரி உள்ள இதுவும் தவறு. இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் என்ன கொள்கையை இந்த அஸ்மா வ சிஃபாத் பண்பு பெயர்கள்ல சொன்னாரோ அதுதான் சரியானது என்று இன்றைக்கு குர்ஆன் சுன்னா பேசக்கூடிய மக்கள் சொல்கிற அந்த அக்கீதாவை அவர் அன்றைக்கு என்ன செஞ்சாரு? அதை தழுவிக்கொண்டு தௌபா செய்தார் என்றுதான் உண்மை. ஆனா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த 2வது கட்டத்தோட நிப்பட்டிடுவாங்க, அதுக்கு பிறகு எல்லாம் பொய் என்றுவாங்க. சரியான முழுமையான சரியான கொள்கைக்கு மீண்டார் என்றதெல்லாம் பொய்யான வரலாறு, அதெல்லாம் ஏத்துக்கல முடியாதுன்னு அந்த 2வது கட்டத்தோட என்ன செய்வாங்க? நிறுத்துவாங்க. இந்த 2வது கட்டம் தான் ஷரியா. விளங்கிட்டா உங்களுக்கு? அந்த முஅ்தஸிலால இருந்து முழுமையாக எல்லா பண்பு பெயர்களையும் ரத்து செய்யறதுல இருந்து அடிப்படையான சில பண்புகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும், மற்ற ஹதீஸ்ல வரக்கூடிய பண்புகளுக்கு மாற்று விளக்கம் சொல்லணும் வந்தார் ஒரு கொள்கை உண்டு. அந்த கொள்கை தான் இன்றைக்கு அஷ்அரியாக்கள் என்ன செய்யறாங்க? பின்பற்றாங்க. ஆனா அந்த அஷ்அரியாக்கள் அதிலேயே தொடர்ந்து இருந்தாங்கண்டா நியாயம். ஆனா இவர்கள் சொல்லக்கூடிய இந்த சப்ஜெக்ட்கள் இருக்கு என்ன, அல்லாஹ் தஆலா உலகத்துக்குள்ளேயும் இல்லை வெளியேயும் இல்லை, அது இல்லை, இந்த டோட்டல் பண்புகள் எல்லாம் நிராகரிக்கிற மாதிரி இதெல்லாம் இந்த ஜஹ்மியா சித்தாந்தத்தை நிறைய என்ன செய்து பிரதிபலிக்காது. எந்த வகையெல்லாம் பிரதிபலிக்க நிறைய பேசணும். இப்போ இன்றைக்கு இலங்கையில் இதை யாரு கூடுதலாக இதை உள்வாங்குறாங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் நல்ல முறையில் புரிஞ்சுக்கணும். தௌஹீத் என்று வரலாற்றில் கொள்கையில் அறியப்படுறது உலூஹியா ருபூபியா அஸ்மா வ சிஃபாத். அதாவது அல்லாஹ் தான் படைத்தான், படைப்பில் அவன் தனித்துவமானவன், அல்லாஹ் தஆலாவை மாத்திரம் தான் வணங்க வேண்டும். இது ஓகே, இதான் நம்ம தௌஹீத் சொல்றோம். அடுத்த கட்டம் என்ன? பண்புகளிலும் பெயர்களிலும் அவன் தனித்துவமானவன், அந்த பண்பு பெயர்களை அப்படியே நம்ம என்ன செய்யணும்? ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற விஷயத்துல தான் பொதுவாக இலங்கையில் உள்ள தப்லீக் ஜமாத் அனைவருமே அஷரியா கொள்கையை சார்ந்தவர்கள். விளங்கிட்டா? அவர்கள் ஹனஃபிகளாக இருந்தால் ஒரு 10-20 விஷயத்துல மட்டும் கொஞ்சம் டிஃபரெண்டா இருப்பாங்க. விளங்கிட்டா? அபு மன்சூர் அல் மாத்துருதி என்று அந்த மாத்துருதி கொள்கையை சார்ந்தவர்கள் ஹனஃபிகளாக இருந்தால். ஷாஃபியலாக இருந்தால் அஷரியா கொள்கை என்ன சார்ந்தவர்களாக அவர்கள் என்ன செய்வார்கள்? இருப்பார்கள். அப்ப இலங்கையில் எல்லா ஷாஃபியும் அஷரி தான். விளங்கிட்டா? எல்லா ஷாஃபியும் இந்த அஷ்அரியா கொள்கையை சார்ந்தவர்கள் தான். அல்லாஹ் தஆலாவுக்கு அரசு என்ற இருப்பை என்ன செய்ய மாட்டாங்க? சொல்ல மாட்டார்கள். மற்ற பண்புகள் எல்லாம் மாற்று விளக்கம் என்ன செய்வார்கள்? சொல்வார்கள். அதே போல
அதாவது தமிழ்நாட்டிலலாம் நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால், அது இந்தியாவில் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால், ஹனஃபி மதுஹபை அவர்கள் பின்பற்றுகின்றவர்களாக இருந்தால் மாத்துருதி கொள்கையில் இருப்பாங்க. அப்படின்னா அபுல் ஹசன் அஷரியோட ஒரு 10-20 விஷயத்தில் கொஞ்சம் சின்ன சின்ன உசூல்களில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கு. எல்லாம் கிட்டத்தட்ட ஒன்று மாதிரி தான். அந்த கொள்கையில் என்ன செய்வார்கள்? அவர்கள் இருப்பார்கள். இதுதான் இலங்கையில் நீங்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சித்தாந்தத்துக்கு ஆதரிக்கிறோம். ஜமாத்தே இஸ்லாமி டிஏ இவங்கெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில் இதை தெளிவாக வச்சுக்கல. இன்னும் அவங்க இலங்கையில் இந்த சப்ஜெக்ட்ல தெளிவான கருத்துக்கள் அவர்கள் என்ன செய்யல, முன்வைக்கல. ஆனால் அவர்களுடைய மஷாயிக்மார்கள் மேல்தரத்தில் இருக்கக்கூடிய அரபுலக அறிஞர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்கெல்லாம் அஷ்அரிகள் தான். அவர்கள் எல்லாம் இந்த அஷ்அரியா கொள்கையை சார்ந்தவர்கள் தான். இந்த அஸ்மாவ சிஃபாத்தில் தௌஹீதுல் உலூஹியால சரியாயிருப்பாங்க. நினைக்கிட்டோம் உங்களுக்கு கபர் வணங்க கூடாது, அது செய்யக்கூடாது, அதில் என்ன செய்வாங்க? சரியாயிருப்பாங்க. இந்த சப்ஜெக்ட்ல என்ன செஞ்சிருவாங்க? அஸ்மாவ சிஃபாத் சப்ஜெக்ட்ல என்ன செஞ்சிருவாங்க? போயிடுவாங்க. எனவே இந்த கருத்தில் உள்ளவர்கள் தான் இவர்கள். ஆனால் இவங்க இரண்டு சாராரும் இலங்கையில் இதுவரைக்கும் அது சம்பந்தமான எந்த பேச்சுக்களும் பகிரங்கமாக என்ன செய்யலை, வைத்ததை காணவில்லை. அல்லாஹு ஆலம். இது ஒரு வரலாற்று செய்திக்காக. இந்த வசனத்தை சொல்லுங்க. வசனம் என்ன? இல்லை, அது வசனத்தை சொன்னால் சொல்லலாம். என்ன வசனம், என்ன சப்ஜெக்ட், கண்டென்ட் அப்படின்னு சொல்லி எடுக்கட்டு. அடுத்த கேள்வி. அதாவது அந்த சூரத்துல் ஃபாத்தியா இல்லாது விட்டால் தொழுகை என்ன இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சூரத்துல் ஃபாத்தியா இல்லாட்டால் தொழுகை இல்லை. இப்போ இதில் இமாம் சத்தம் போட்டு ஓதுற தொழுகையில் டைம் கொடுக்கறதுக்கான எந்த ஆதாரமும் ஹதீஸ்களில் இல்லை. நேரம் கொடுக்கறதுக்கான 2 இடத்துல நேரம் கொடுப்பாங்க. ஒன்று சூரத்துல் ஃபாத்தியா முடிஞ்ச பின்னால், 2வது மற்ற சூரா என்ன முடிஞ்ச பின்னால். ஜமாத்துல் முஸ்லிமீன் என்று சொல்கிறவங்க என்ன செய்வாங்க, அந்த கடைசி 2 சூரத்துல் ஃபாத்தியாவும் முடிஞ்சு அதுக்கு பின்னால் உள்ள ஓதினதும் முடிஞ்சு ஒரு டைம் ஒன்று கொடுப்பாங்க. இவங்க அதாவது மற்ற பள்ளிகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா சூரத்துல் ஃபாத்தியா ஓதி முடிஞ்சோன்னு ஒரு டைம் ஒன்று கொடுப்பாங்க. 2ம் ஒரே ஹதீஸ் தான். 2 அறிவிப்பாளர்கள் வித்தியாசமாக சொன்னதை 2 பேர் 2 டைமாக என்ன செஞ்சிட்டாங்க, அதை எடுத்தாங்க. அந்த ஹதீஸ் லைஃபானது. அது அதாவது அதில் சமுரத்து இப்னு ஜுந்துப் தான் அறிவிக்கிறார். அந்த ஹதீஸ் பலகீனமான ஹதீஸ். எனவே இடம் சம்பந்தமாக எந்த விதமான ஆதாரமும் என்ன இல்லை. இப்போ என்ன அப்படின்னு கேட்டால், சூரத்துல் ஃபாத்தியா அதாவது ஓதாது விட்டால் தொழுகை கூடாது என்றும் ஹதீஸ் வருது. இமாம் ஓதினா மௌனமா இருங்கன்னு என்ன செய்யுது, ஹதீஸ் வருது. இதனால இதுல சஹாபாக்களுடைய காலம் தொடக்கம் ஒரு பெரிய சர்ச்சை இதுல என்ன செஞ்சு இருந்திருக்கு. கருத்து முரண்பாடு ஒன்று என்ன செய்யுது, அப்படியே இருந்துட்டு வருது. ஏன் நேரடியான ஒரு செய்தி, சஹியான எந்த செய்தியும் இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்கள் எனக்கு பின்னால ஓதுறீங்க போல எனக்கு அது டிஸ்டர்ப் ஆகிருக்கின்ற சொன்ன செய்தி வரும். அது லைஃபான செய்தி. அது என்ன பலகீனமான செய்தி. எனவே சஹியான ஒரு செய்தி இல்லை இதில் என்பதனால தான் இந்த முரண்பாடு என்ன செய்கிறது, வருகிறது. சூரத்துல் ஃபாத்தியா இல்லாவிட்டால் தொழுகை இல்லை என்பது சரியானது தான். ஆனால் இமாம் சத்தமிட்டு ஓதுற தொழுகையில பின்னாலால் மௌமும் ஓதனுமா இல்லையா அப்படி என்பதில் ஒரு முரண்பாடு இருக்கதான் செய்யுது. இதுல அழுத்தமாக எதையும் என்ன செய்ய முடியாது, நம்ம அடிச்சு சொல்றத முடியாது. இருக்கிற தெளிவான ஒரு செய்தி என்ன செய்யணும், வைக்கணும். ஆனால் அல்லாஹு ஆலம், அதாவது இமாம் ஓதுற ஒரு நிலை ஆக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பகுதியை பார்க்கிற நேரத்திலும் பொதுவான குர்ஆன் வசனம் எது, குர்ஆன் ஓதப்பட்டால் நீங்கள் செவிமடுங்கள், அதுபோல என்ன அதற்கு செவிசாயுங்கள் என்று வரக்கூடிய அந்த வசனத்தையும் பார்க்கிற நேரத்தில் இமாம் ஓதுகிற நேரத்தில் நாங்கள் செவிசாயத்தை கேட்பது தான் மிகவும் ஒரு சரியான நிலைப்பாடு மாதிரி என்ன செய்கிறது, தெரிகிறது. ஆனால் ஒருத்தர் இல்லை நம்ம சூரத்துல் ஃபாத்தியா ஓதித்தான் ஆகணும் என்ற முடிவுக்கு ஒருத்தர் வருவாராக இருந்தாலும் அவரை நம்ம என்ன செய்யலாது, அழுத்தமாக தவறு என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. காரணம், 2ஐயும் பிரித்து சொல்ற மாதிரி இன்னொரு ஹதீஸ் என்ன செய்யல இல்லை. இன்னொரு செய்தி 2ஐயும் பிரித்து சொல்ற மாதிரி இல்லை. ஆனால் ஒரு விஷயம் நம்ம சொல்லலாம், சூரத்துல் ஃபாத்தியாவை ஒருத்தர் பின்னால ஓத தேவையில்லை என்ற நம்பிக்கையில் ஓதாமிக்கிறார் சத்தம் போட்ட தொழுகைகளை. அவரை தொழுகை பாத்திலன்னு என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. அவருடைய ஆய்வு ஒரு ஹதீஸை பார்க்குறாரு, இமாம் ஓதினா மௌனமாக இருக்கணும் என்ற அடிப்படையில் அவர் மௌனமாக இருக்கிறார். அதே போல் ஓதுகின்ற வரையும் நம்ம ஒரு மார்க்கத்தில் பெரிய ஒரு பிழை செய்கிறாருன்னு என்ன செய்யலாம், தவறு சொல்லலை. காரணம் ஹதீஸ் என்ன சொல்லுது, சூரத்துல் ஃபாத்தியா இல்லாட்டி தொழுகை இல்லைன்னு சொல்லுது. 2ம் ஹதீஸை வைத்து ஏற்படக்கூடிய ஒரு கருத்து முரண்பாடான செய்தி. இதுக்கு தீர்வு காண்றதா ஒரு தனியாக நேரடியான ஒரு செய்தி என்ன செய்யணும் இருந்தால் மட்டும்தான் நமக்கு என்ன செய்யலாம், இந்த முடிவுக்கு வரலாம். எனவே இதுல மிகவும் சரியாகப்படுகின்ற ஒரு நிலைப்பாடு, அதாவது துஹர்ல 4 ரக்காத்துலையும் சத்தம் போட்டு ஓதுறது இல்லை, நம்ம ஓதுறோம். அசர்ல 4 ரக்காத்துலையும் ஓதுறது இல்லை, மக்ரிப்ல அதாவது 3 ரக்காத்துல ஓதுறது இல்லை, இஷால கடைசி 2 ரக்காத்துலையும் ஓதுறது இல்லை. அப்ப ஒரு 2, 2, 6 மொத்தம் 6 ரக்காத்துல தொழுகையில் என்ன செய்யுது, ஓதப்படுகிறது.
அப்ப இந்த மாதிரி ஓதப்படுறது நம்ம செவிமடுக்கிறதான் என்னது ஓதப்படுகிறது என்கின்ற புரிதலில் ஒருத்தர் வந்து என்ன செய்யலாம், ஓதாமல் இருந்தால் அவரை தவறு சொல்ல முடியாது. அல்லாஹு அலம். இதுதான் இதில் நம்ம சொல்ல முடிந்த ஒரு வலுவான, இந்த அளவு தான் இது வலுவா என்ன செய்யலாம், இதை சொல்லலாம். சொல்லுங்க. நிக்கா அதாவது சேராம அதே நாள், அதாவது அக்கத நிக்கா முடிஞ்ச உடனேயே வலிமா கொடுக்கறது கூடுமா கூடாதா அப்படி ஒரு கேள்வி இருக்குது. ஹதீஸ்ல குர்ஆன் வசனத்துல எல்லாம் எங்கேயுமே என்ன செய்யல, நிக்கா முடிஞ்ச உடனே கொடுக்க கூடாது எந்த தடையும் என்னது இல்லை. அக்கத நிக்கா முடிச்சிட்டாருன்னு சொன்னால் அந்த ஆளினும் நிக்கா திருமணத்தை அவர் பகிரங்கப்படுத்துறாரு, படுத்துறதுக்கு சந்தோஷமா என்ன செய்யறாரு, வலிமா கொடுக்குறாரு. நிபந்தனை எங்கேயும் வரல, அதாவது மனைவி ஒன்று சேரணும் அல்லது என்ன ரெண்டு பேரும் தனிச்சு இருந்தா மட்டும்தான் என்ன செய்யலாம் வலிமா கொடுக்கலாம் என்ற மாதிரி எந்த நிபந்தனையும் என்ன செய்யல ஹதீஸ்ல வரல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃபுக்கு அவுலிம் வலோ பிஷாத் ஒரு ஆட்டை கொண்டேரும் நீங்க வலிமா கொடுங்க என்று சொல்ற நேரத்தில் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க சேர்றதை பத்தியோ நேற்று என்னது இணைஞ்சாங்க அதை பத்தி எதுவுமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யல, கேட்கல. எவ்வளவு மஹர் கொடுத்தீங்க, வலிமா கொடுங்கன்னாங்க, நிபந்தனை இல்லை. ஆனால் ரசூல்லாங்கள ஒரு 1-2 திருமணங்கள் வருகிறது, ரசூல்லாங்க அடுத்த நாள் வலிமா கொடுத்தார்கள் அப்படின்ற ஒரு செய்திகள் வருது. அப்ப அதை வச்சு நம்ம என்ன செய்யலாம்டா, அந்த மாதிரி நம்ம கொடுக்கலாம், அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சிக்கிறாங்க இப்படி புரிஞ்சுக்கலாமே தவிர கட்டாய நிபந்தனை இணைந்த பின்னால் தான் என்ன செய்யணும் வலிமா கொடுக்கணும்னா அதுக்கு ஆதாரம் என்ன, அப்படி ஒரு நிபந்தனையாக சொல்றதுக்கு என்ன ஆதாரம் தேவை. அதனால தாராளமா என்ன செய்யலாம், அக்கதனிக்காக முடிஞ்ச ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்ச உடனே வலிமா என்ன செய்யலாம் கொடுக்கலாம். வலைக்கும் ஸலாம். சரி, அதாவது அதாவது இவருடைய கேள்வி என்ன, பிரயாண தொழுகை சம்பந்தமான கேள்வி. வவுனியாவில் ஒரு 15 நாள் மட்டும் இருக்கிறேன், இங்கே வந்து அவர் 2 நாள் தான் இருக்கிறேன், அப்போ கசர் செய்கிற சம்பந்தமா என்ன, இல்லை நீங்கள் கசருன்னு சொன்னீங்கன்னா அப்போ வெளிநாட்டுக்கு போகிறவங்களோட நிலைமை என்ன அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி. இதில் என்னன்னு சொன்னால், அதாவது ஹதீஸ்களில் வரக்கூடிய செய்திகள்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அளவில் போனால் தான் கசர் செய்ய வேண்டும், அதுக்கு குறைய போனால் கசர் செய்யக்கூடாதுன்னு எந்த ஹதீஸும் என்னது இல்லை, எந்த ஹதீஸுமே அந்த அமைப்பில் இல்லை. இந்த அளவில் போனால் தான் அவர் என்ன செய்யணும் கசர் செய்யணும் அந்த மாதிரி இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பரீது போனால் கசர் செய்வாங்கன்ற மாதிரி ஒரு செய்தி வருது. கிட்டத்தட்ட அரபில் சொல்றதா 12 மீல் என்று சொல்வார்கள். ஒரு மீல் என்று சொல்றது வந்து இப்படி கண்ணு கெட்ட தூரம், ஒரு பாலைவனத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு உருவ மறைவு வரைக்கிற தூரம் வந்து ஒரு மீல், அது மாதிரி 12 மீல் வணங்கிட்டா ஒரு மைலண்ட் அடிப்படையில் வச்சுக்கங்களேன், ஒரு 9-10 கிலோமீட்டர்னு வைங்க, இந்த தூரத்துக்கு போனால் கசர் செய்வாங்க அப்படின்னு வருது. அது வந்து நிபந்தனையாகவும் அப்படி போனால் கசர் செஞ்சு ஆகணும் என்ற நிபந்தனையாகவும் எந்த ஹதீஸ்ல என்ன செய்யல வரவில்லை. எனவே பிரயாணத்துக்கு யாரும் எல்லை வகுக்க முடியாது, இவ்வளவு தூரம் தான் அவர் கசர் செய்ய வேண்டிய தூரம் என்று எந்த விதமான அதாவது ஹதீஸ்களும் இல்லை. வந்த ஹதீஸ்களா ரசூலா கசர் எங்கெங்க கசர் செஞ்சாங்கன்னு வந்திருக்குது, அப்படித்தான் வருதே தவிர இந்த தான் நிபந்தனை என்ற மாதிரி வரல. இது முதல் செய்தி. ரெண்டாவது அப்படின்னா எப்படி புரிஞ்சுக்கிறது சொன்னால், எதுக்கெல்லாம் மார்க்கம் ஒரு சொல்ல சொல்லி அதுக்கான வரைவிலக்கணத்தில் மார்க்கத்தில் சொல்லலையோ அதுல நாம புரிஞ்சுக்கொள்றது தான், நாங்க புரிஞ்சுக்கொள்றது தான். உதாரணமா பிரயாணம் அப்படின்னு வருது, பிரயாணத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கொள்ளணும்னா, ஊர் வளமையில ஒரு மனிதன் ஊரை விட்டு வெளியே போனதாக எப்ப கருதப்படுவான், ஒரு ஊருடைய அறிமுகத்தில் ஊரை விட்டு வெளியே போன, ஊரை விட்டா ஒரு பிரயாணம் போகிறாரு, அவர் என்ன ஒரு பிரயாணம் போனதாக எப்ப கருதப்படுவார் என்றதுக்கு ஒரு ஊர்ல ஒரு பொதுவான ஒரு அறிமுகம் இருக்கு, அதுதான் பிரயாணம் இல்லை, அதுதான் பிரயாணம் இல்லை. இப்ப நம்ம அக்குரணையில இருக்கிறோம், அக்குரணையில இருந்து நம்ம வந்து ஏலாங்கட்டைக்கு போறதும் அளவத்த கொடைக்கு போறதும் ஒரு பிரயாணமா, இந்த ஊர்ல அவர் ஒரு பிரயாணம் போகிறார் ஒன்று அப்படி கருத சாதாரணமான ஒரு ஊருக்குள்ள ஒரு பயணம் மாதிரி கருதப்படுகிறதா, பொதுவான மனநிலையோடு யோசிக்கணும் வழங்கிட்டா. அந்த மாதிரி நம்ம யோசிச்சோம்னா அது ஒரு ஊர் பிரயாணம் மாதிரி தான் என்ன செய்யுது கருதப்படுது. இதெல்லாம இங்கிருந்து ஒரு கணிசமான ஒரு தூரம் மாவனல்லைக்கு போறாரு, கேகல்லைக்கு போறாரு உதாரணத்துக்கு, எனக்கு அது சரியா இங்க சொல்ல தெரியாது வழங்கிட்டா. ஒரு ஊர்ல எந்த ஒரு பெரிய பிரயாணம் போனார் என்கின்ற அமைப்புல வரக்கூடிய தூரத்துக்கு ஒருத்தர் வெளியே கிளம்பி செல்றாராக இருந்தால் அவர் என்ன செய்யலாம், கசர் செய்யலாம் என்ற முடிவுதான் பொருத்தமாக இருக்குது. ஏனென்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வரைவிலக்கணமாக எதையும் சொல்லல. ஊரை விட்டு வெளியே போனால் கசர் செய்யறது, பிரயாணி என்றால் கசர் செய்யறது. அப்ப ஊரை விட்டு வெளியே போறது பிரயாணி என்கின்ற இடம் ஒரு ஊரில் உள்ள வளமையில அது தெரியும், எல்லா ஊருக்கும் தெரியாது. ஒரு ஊர்ல இருந்தா வந்து அவர் ஒரு பிரயாணம் போகிறார், அது தூர பிரயாணமா தான் அதை கருதுவாங்க, அது ஒரு சின்ன உள்ளுக்குள்ள பிரயாணமா கருத மாட்டாங்க. அது ஒரு தூர பிரயாணமாக கருதக்கூடிய அமைப்புல ஒரு தூரத்துக்கு போயிட்டாருண்டா அவர் கசர் செய்யலாம். எனவே வவுனியான்றது என்னது, அது நீங்க கசர் செய்யலாம்னு அர்த்தம் ஒன்று. ரெண்டாவது, மூன்றாவது எத்தனை நாளை கசர் செய்யறது அப்படி என்றால் இது இகாமா சஃபர் இதோட சம்பந்தப்பட்டது. நீங்க வந்து ஒரு இடத்துல தங்கி வாழ்ற முடிவை எடுத்துட்டீங்கன்னா அங்க நீங்க போன உடனே ஜமாத்தோட சேர்ந்து என்ன செய்யணும் தொழணும். ஒரு இடத்துல தங்கி வாழ்ற முடிவு எடுத்துட்டீங்கன்னு சொன்னா
ஆனால் நான் ஒரு கடை போட்டிக்கிறேன் கொழும்புல, நான் போய் வரேன்னு அது தங்கி வாழ முடிவெடுத்த இடம் அல்லது, அது என் பிஸ்னஸோட என் பிரயாணத்தோடையும் சம்பந்தப்பட்ட ஒரு இடம். நான் போறேன் வாரேன், அது வாழ்றதுக்குரிய இடம் அல்ல. வாழ்றதுக்குரிய இடம் என்ன, உதாரணமாக ஒருத்தர் வந்து சவுதி அரேபியா போறாரு, அது வெளிநாட்டுக்கு போறாரு. போற நேரத்தில் என்ன முடிவோட போறாரு, அங்கதான் நான் என் லைஃப் என்ன 5 வருஷத்துக்கு அல்லது 3 வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு என் லைஃப் நான் மாத்துறேன். அங்கேக்கு என் லைஃப் என்ன செய்யறேன்னு என் லைஃப் ஸ்டைல் எல்லாமே அங்கேக்கு மாத்துறேன். இப்படி மாத்தி நான் போற நேரத்தில் எங்களுடைய எல்லாருடைய பழக்க வழக்கத்தில் என்ன இருக்குது, இமேஜென்சியில் வந்தார். என்ன சொல்லுவோம், இமேஜென்சியில் வந்தார் அப்படின்னா என்ன, லைஃப் அங்கதான், இமேஜென்சியில் இடையில என்ன செய்யறது, வந்துட்டு போறது. இந்த மாதிரி இகாமா ஒரு இடத்துல நம்ம தங்குற மாதிரி ஒரு இடம் ஒன்று எடுத்து செட்டப் பண்ணிட்டோம் சொன்னால் அவர் அங்க பிரயாணி அல்ல, அவர் அங்க பிரயாணி அல்ல. ரசூலுல்லாஹ் 53 வருஷம் மக்கால இருந்தாலும் சரி, 10 வருஷம் தான் மதீனால இருந்தாலும் சரி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லைஃப் எங்க மாத்திட்டாங்க, ரசூலுல்லாஹ் மதீனாக்கு மாத்திட்டாங்க. மாத்திர பின்னால மக்காவுக்கு வந்தால் ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, தான் பிறந்து வளர்ந்து 53 வருஷம் வாழ்ந்த இடமா இருந்தாலும் ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, கஸ்ர் தான் என்ன செஞ்சாங்க செய்தார்கள். காரணம் ரசூலுல்லாஹ் இகாமா மாத்திட்டாங்க எங்கன்னு சொல்லி. இப்போ சவுதி அரேபியா போனால் தெளிவாக விளங்க, என்ன நீங்கள் போய் வந்து விசிட்டிங்கில் வந்தீங்கன்னா ஜாயிர், என்ன விசிட்டிங்கில் வந்தீங்க, அங்கே வேலைக்கு போயிட்டீங்கன்னா இகாமா முகீம், இங்கே தங்கி என்ன இருக்கின்றவரனே உங்களுக்கு என்ன செஞ்சிருவாங்க, தந்துடுவாங்க. அப்படின்னா நீங்கள் அங்கே தங்குறவர் ஹலாஸ். இடையில வாரது வந்து நீங்கள் லீவில் வாரது மாதிரி தான், அது அங்கே தான் உங்களுடைய இடம். எனவே இந்த அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது எல்லாரும் வந்து லீவில் ஊரை விட்டு வெளியே போவாங்க, அதான இயல்பு. எல்லாருமே லீவில் என்ன செய்வாங்க, ஊரை விட்டு வெளியே போவாங்க. அது மாதிரி தான் லீவில் அவங்க ஊரை விட்டு இங்கே என்ன செய்கிறாங்க, வாராங்க. லீவில் எல்லாருமே ஊரை விட்டு வெளியே போய் எங்கேயா ட்ரிப் போகணும்னு தான் சொல்லுவாங்க, ஊருக்கு திரும்பி வரது இல்லையா அது. அப்போ அவங்க தங்குமிடம் என்பதனால தான் அந்த லீவு பீரியட்ல மற்ற இடத்துக்கு என்ன செய்கிறாங்க, வந்துட்டு போகக்கூடிய ஒரு சுச்சுவேஷனை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். எனவே அந்த அடிப்படையில் 3 நாள் 4 நாள் வரையறை 20 நாள் வரையறை அப்படியெல்லாம் ஹதீஸில் எங்கேயும் என்ன இல்லை. நாங்கள் ஒரு இடத்துல தங்கி வாழ்றேன்னு முடிவு எடுத்துட்டோம்டா, நாங்கள் எந்த ஊருக்கு போனாலும், பிறந்த ஊருக்கு போனாலும் சரி, வாழ்ந்த ஊருக்கு போனாலும் நாங்கள் அங்கே என்ன பிரயாணி தான். அதே நேரம் நாங்கள் வந்து சாதாரணமாக பிரயாணம் போயிட்டு இருக்கிறோம், வாரம் போகிறோம், அந்த தங்கி வாழ்கிற முடிவெல்லாம் அங்கே இல்லை. எங்களோட பிஸ்னஸ் அந்த இந்த தொழில் துறவுகள்லாம் அங்கே வச்சுக்கிறோம், அவ்வளோதானே தவிர நாங்கள் தங்கி வாழ்கிற இடம் இங்கே தான் என்று இருந்தோம்னா அதுதான் என்னது தங்குமிடம். இதுதான் சுருக்கமாக சொல்லலாம். அல்லாஹு அலம். சொல்லுங்க. அதாவது இந்த கேள்வி வந்து ஒரு ஆழமான கேள்வி, சரியா? அதாவது இது சம்பந்தம் நம்ம பேசிக்கிறோம், உள்நாட்டு பிறை என்ன இந்த இன்டர்நேஷனல் லோக்கல் பிறை சம்பந்தமாக நான் இங்கே பேச எடுத்தேன்னு சொன்னால் எனக்கும் நிற்காது. அப்படியே என்ன செய்யும், ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம். இது எல்லாருக்கும் தெரியும், ஒரு அரங்கில் வந்து மிகவும் பிரச்சனையான இது. இதில் வந்து எது குர்ஆன் சுன்னாவுக்கு நெருக்கமானது அப்படி என்று சொல்கிறதுக்குரிய சப்ஜெக்ட் அதில் இல்லை. அதில் வந்து எது குர்ஆன் சுன்னாவுக்கு நெருக்கமானதுன்றது சொல்கிற சப்ஜெக்ட் அதில் இல்லை. விளங்கிட்டா? நெருக்கம் என்று நான் என்ன செய்வேன், நான் சரிகாண்ட கருத்துக்கு நெருக்கமானது அப்படின்னு சொல்லுவேன், அதல்ல. அதில் உள்ள பிரச்சனைகள் நிறைய வேறு சிக்கல்கள்லாம் அதில் என்ன செய்யுது, நடைமுறைப்படுத்துறது, தெரிவிக்கிறது, யார் வந்து அதை என்ன செய்யறது, டிக்ளேர் பண்ணுறது என்ற பிரச்சனைகள்லாம் அதில் நிறைய இருக்குது. பிறை பிரச்சனை, நடைமுறைப்படுத்தல்களும் சிக்கல்களும் அப்படின்ற தலைப்பில் ஒரு 2.5 மணி நேரம் நான் என்ன செஞ்சேன், ஒரு ஸ்பீச் ஒன்று பேசினேன் விளங்கப்படுத்தி. அதாவது கருத்துக்களை பற்றி அதில் பேசலை, இதில் உள்ள நடைமுறைப்படுத்தல்களும் சிக்கல்களும் என்னென்ன இருக்குது இதில் அப்படின்ட்டு தொகுத்து பேசிக்கிறேன். விரும்பினா என்ன செய்யுங்க, அதை பாருங்க. இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் யுபாரிக் ஃபீக். அதாவது ஒரு சுன்னாவுடைய ஒரு பள்ளி இருந்தால், அதாவது கேள்வி என்னன்னு சொன்னால், அதாவது சுபகளை வந்து குனு தோறாங்க, அது இமாமை பின்பற்றி தொழலாமா, இதுதான். இப்போ நாம் என்ன புரிஞ்சுக்கிறோம்னு சொன்னால், நாங்கள் எங்களுக்கு சுன்னாவோட ஒரு பள்ளி இருக்குன்னு சொன்னால், சுன்னா விரும்புகிற மனுஷன் என்ன செய்யணும், அந்த பள்ளிக்கு போய் தான் என்ன செய்யணும், தொழணும். பிதஅத் இல்லாத, பிதஅத் நடைமுறை இல்லாத ஒரு பள்ளியில் போய் தொழணும். ஆனால் சுன்னாவுடைய ஒரு இமாம் இல்லை, விளங்கிட்டா? அதே நேரம் எங்களுக்கு ஒரு இமாம் கிடைக்கிறாரு, அவர் சிறுக்கு வைக்கிறவரும் அல்ல, அவர் என்ன சிறுக்கு வைக்கிறவரும் அல்ல. ஆனால் தொழுகையில் என்ன செய்கிறாரு, குனூத்துக்கு கையேந்துறாருன்னா அந்த ஜமாத்தில் நம்ம தாராளமாக என்ன செய்யலாம், கலந்து கொள்ளலாம். கை தூக்கக்கூடாது, கை என்ன செய்யக்கூடாது, தூக்கக்கூடாது. ஏன்னு சொன்னால் இறைவனுக்கு மாறுபடுகின்ற இடத்தில் நம்ம என்ன செய்யக்கூடாது, அவரை ஃபாலோ பண்ணக்கூடாது. இப்போ ஒரு சந்தேகம் கொண்டு வரும், இமாமை ஃபாலோ பண்ணாட்டி தொழுகை பாத்தில் ஆயிருமே, அப்படி ஒரு கேள்வி வரும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இமாமை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொன்னாங்க, சொல்லிட்டு எதில் ஃபாலோ பண்ணணும்னு சொன்னாங்க. இன்னமா ஜுஇலல் இமாமு லியுத்தம்ம பிஹி, இமாம் ஆக்கப்பட்டிருப்பதெல்லாம் நீங்கள் இமாமை ஃபாலோ பண்ணுவதற்கு. அவர் அல்லாஹ் அக்பர் சொன்னால் நீங்கள் அல்லாஹ் அக்பர் சொல்லுங்கள், அவர் ருக்கு போனால் நீங்கள் ருக்கு போங்க, அவர் சுஜூது போனால் நீங்கள் சுஜூது போங்க. இதை ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, விளங்கிட்டா? இவ்வளோதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அவர் கையை தூக்கினா நீங்கள் கையை தூக்குங்கன்னு சொல்லலை. ஹனஃபி மதஹ்பில் பள்ளியை போய் தொழுதுட்டீங்கன்னா அவர் கையை தூக்குவார், நீங்கள் அவர் கையை தூக்காமல் இருப்பார், நீங்கள் கையை என்ன செய்யலாம், தூக்கலாம். இமாம் தூக்கலையே, அதனால நானும் எனது தூக்காமல் இருக்கணும் எந்த நிபந்தனையும் என்ன இல்லை. ஏன்னா ரசூலுல்லாஹ் ஹதீஸ்ல அது பின்பற்ற விஷயத்தில் சொல்லலை. அவர் வந்து அசர் தொழுகிறாரு, நான் லுஹர் தொழுவேன் பின்னால,
அவர் வந்து அசர் தொழுவாரு, நான் என்ன செய்வேன், லுகர் தொழுவேன். அது எனக்கு பிரச்சனை இல்லை. புரிஞ்சுதா உங்களுக்கு? அவர் அசர் தொழுவாரு, நான் லுகர் தொழுவேன். ஏண்ட நியத்தை அவட்ட நியத்தில் நான் ஃபாலோ பண்ண அவசியம் இல்லை. அவர் 2 ரக்காத் தொழுவிட்டிப்பா, நான் 1 ரக்காத் தொழுவேன். அதில் நான் ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் என்ன எனக்கு இல்லை. இமாமை ஃபாலோ பண்ண சொன்ன ரசூலுல்லாஹ் ருக்கு சுஜூது இது போன்ற விஷயங்களை தான் என்ன செஞ்சாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இமாமை ஃபாலோ பண்ண சொன்னாங்களே தவிர மற்ற விஷயங்களெல்லாம் ரசூலுல்லாஹ் ஃபாலோ பண்ணவே என்ன செய்யலை, சொல்லலை. அப்போ விதத்தில் ஃபாலோ பண்ணவே தேவையில்லை மட்டும் தானாக என்ன செஞ்சிடும், அதுக்குள்ளே வந்து விடும். என்ற அளவுக்கு சுன்னாவுடைய இமாம்கள் இன்றைக்கு நிறைய இடத்துல இருக்கிறாங்க. அந்த மாதிரி போக பார்க்கணும். அப்படி இல்லையா நம்ம வந்து என்னது பிதத்வாதியான ஒரு இமாம் தான் எங்களுக்கு கிடைக்கிறார், சிறுக்கு வைக்கலைன்னா அவருக்கு பின்னால் என்ன நம்ம தொலை பார்க்கணும். ஆனால் ஜமாத்து மிக முக்கியமானது. சொல்லுங்க. சரி, விற்கிறவர் அதாவது கேள்வி என்னன்னு சொன்னால், இப்போ நீங்கள் ஒரு வாகனத்தை விற்கிறீங்க, அவர் வந்து ஃபினான்ஸ் பண்ண பார்க்குறாரு, இது விற்கிறவர் கூடுமா அப்படின்னு சொல்கிறது. விற்கிறவர் அதில் ஏதாவது சம்மந்தப்பட வேண்டி வருமா, சைன் பண்ணுறதுல அதில் இதில் ஏதாவது சம்மந்தப்பட வேண்டி வருமா? அது பிரச்சனை இல்லை. நான் என்ன கேட்குறேன்னா, விற்கிறவர் ஏதாவது ஒப்பந்தங்கள் சைன் அது இது ஏதாவது பண்ண வேண்டி வருமா? விற்கிறவர் அந்த டாக்குமெண்ட்ஸோட ஏதாவது சம்மந்தப்படுவாரா? வட்டி டாக்குமெண்ட்ஸோட யாருக்கு கொடுக்கணும்? அதாவது அது உதாரணமாக நேரடியாக ஒருத்தர் கேஷ் பண்ணி வாங்க வராரு, அவருக்கு கொடுக்கறதை விட ஏதாவது டிஃப்ரெண்டாக இவருக்கு கொடுக்கணுமா? இல்லை இல்லை, எனக்கு கேள்வி என்னண்டா புரிஞ்சுக்கொள்ள கேட்குறேன். இப்போ நான் வந்து கேஷ் பண்ணுற ஒரு ஆளுக்கு வாகனம் விற்கிறேன், ஃபினான்ஸ் பண்ணுற ஒரு ஆளுக்கு விற்கிறேன். 2 பேருக்கு நான் டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணுறதுல ஏதாவது டிஃப்ரெண்ட் இருக்கான்னு கேட்டேன். அவ பிள்ளை இல்லை. எனக்கு கேள்வி என்னண்டா, எனக்கு என்ன பிழை வரும்னு சொன்னால், அவர் என்னமும் செஞ்சுட்டு போறாரு. நான் டாக்குமெண்ட்ஸை சப்மிட் பண்ணுற நேரத்தில் இவர் வந்து பேங்க்ல இருந்து எனக்கு இதை போட்டு தர போறாருன்றதுக்காக வேண்டி நான் ஏதாவது 2 பேப்பரை கூட்டினேன்டா அப்ப கூடாது. நான் வந்து கேஷ் பண்றவருக்கும் அதே டாக்குமெண்ட்ஸ் தான், அதே போல ஃபினான்ஸ் பண்ண போறார் ஒருத்தர், அவருக்கு அதே டாக்குமெண்ட்ஸ் தான் நான் என்ன செய்றேன், சப்மிட் பண்றேன். கேஷ் பண்றதோ ஃபினான்ஸ் பண்றதோ மற்ற சப்ஜெக்டோ அது அவரோட உள்ளது சம்பந்தம் பண்ணா எனக்கு குத்தமா என்ன செய்யாது, வராது. எனக்கு எப்ப குத்தம் வரும் என்று சொன்னால், நான் இதை எடுக்கிறதுக்காக வேண்டி 2 பேப்பர் என்ன செய்றேன் கூட போறேன், அல்லது பேங்க் தார ஒரு பேப்பர்ல நான் என்ன செய்றேன், நான் சைன் பண்றேன். இப்படி ஏதாவது நடந்ததுன்னு சொன்னால் அந்த வியாபாரம் என்ன கூடாது. எந்த விதமான டிஃபரெண்ட்டும் இல்லைண்டா, எனக்கு தெரியாது, அதனால தான் நான் கேட்கிறேன். இல்லைங்களா, எந்த விதமான டாக்குமெண்ட்ஸ் ரீதியாக எந்த விதமான டிஃபரெண்ட்டும் இல்லைண்டா நான் குற்றவாளி இல்லை. இல்லைங்களா, இது வாகனத்துக்கு மட்டுமல்ல, இன்னும் நிறைய விஷயங்களுக்கு என்ன செய்யும் இது வரும். ஒருத்தர் வந்து பணத்தை எடுத்துட்டு வருவார் ஊட்ட வாங்குறதுக்கு, அவர் பணத்தை எடுத்துப்பாரு எங்க பேங்க்ல தான் செஞ்சுப்பாரு, லோன் எடுத்துட்டு வருவாரு. எனக்கு அது நான் குற்றவாளி இல்லை, அதுல அவர் எடுத்துட்டு வந்த தாரத்தால நான் குற்றவாளி இல்லை. அவர் ஊட்ட வாங்குறதுக்காக வேண்டி அவர் ஒரு பெரிய பணத்தை சப்மிட் பண்ணிட்டு அவர் வருவார், அதுக்கு நான் குற்றவாளியா மாறுவேன்னா நான் குற்றவாளியா மாற மாட்டேன். எப்ப குற்றவாளியா மாறுவேண்டா, நான் ஒரு எக்ஸ்ட்ராவா ஒரு சைன் பண்ணேன்னு வைங்களேன் அதுல, அப்ப நான் வந்து என்ன செய்வேன், குற்றவாளியாக மாறுவேன். சொல்லுங்க. சரி, வாகனங்களை வந்து விற்கிறதுக்கு அதுக்கெல்லாம் முன்னால நேரத்தோட டாக்குமெண்ட்டுக்கு அவருக்கு என்ன செய்வாங்க, அப்படி செஞ்சா கூடாது. நேரத்தோட நடக்குமாக இருந்தா, அதாவது அது நான் அவருக்கு பண்ற ஹெல்ப் ஆயிரும். சரி, ஆனால் இதை நீங்கள் சைன் பண்ணுறது பேங்க் டாக்குமெண்ட்ஸில் தான். ஆனால் இப்படி நடந்தால் அது பிழை தான். விளங்கிட்டா, ஏண்டா பேங்கால டாக்குமெண்ட்ஸ் எங்களுக்கு வருது, கன்ஃபார்மா இவன் ஃபினான்ஸுக்கு தான் என்ன செய்யறான் போறான்னு எனக்கு 100% தெரியுது. அந்த டாக்குமெண்ட்ஸ்ல நான் சைன் பண்ணாதான் அவன் என்ன செய்வான், இந்த பணத்தை கொடுப்பான்ன்றதும் எனக்கு 100% தெரியுது. இது கேஸோட டீல் பண்றவருக்கு இப்படி நான் செய்ய மாட்டேன் அப்படி என்று இருந்தால் அது நிச்சயமா என்ன
அப்படி நடந்தால் கூடாது. ஏன்னா நான் அது சம்பந்தப்படுறேன். நான் வட்டி எடுத்தவன ஆகாது விட்டாலும் சரி, வட்டிக்கு நான் ஒரு மீடியேட்டரா என்ன செய்றேன், அந்த இடத்துல இருக்கிறேன். அந்த மாதிரி ஒரு மோசடிக்கு நான் என்ன செய்றேன், மீடியேட்டரா இருக்கிறேன். அப்படி நடந்தா என்ன கூடாது. என்ன டிஃபரெண்ட் விளங்குது, இதுல என்ன செய்யுது, டிஃபரெண்ட் விளங்குது. இதை பெண்கள் பகுதியிலே தான் நீங்க சொல்லிருங்க. அதாவது அன்றாட சுண்ணாக்களை தௌஹீத்வாதிகள் பின்பற்றுவதில்லை அப்படின்ற ஒரு விதம் சொல்லுவாங்க. இப்போ அவருடைய கேள்வின்னா மிஸ்வாக்கு, அடுத்தது வந்து என்ன ஜுப்பா, தலப்பா, இந்த மாதிரியான சுருமா போடுறது இதெல்லாம் செய்கிறது இல்லைன்னுவாங்க. இன்னொரு சப்ஜெக்ட் மிக்க என்னென்னா தௌஹீத்வாதிகள் வந்து என்னது இது திக்ர்கள் அது இது மாதிரி விஷயங்களை கொஞ்சம் ஈடுபடுறது குறவு. விதத்து சுன்னா, விதத்துன்றது ஹராமன்றது கூடாது, இதில் மட்டும் மிச்சம் கவனமாக்கிறாங்க. மற்றத்தில் இது குறைவு என்று சொல்கிற குற்றச்சாட்டு 100% தவறான குற்றச்சாட்டு. 1% அல்ல, 100% தவறான குற்றச்சாட்டு. இந்த பள்ளிகளில் இந்த தொழுகைக்கு பின்னால் இப்படியான அதுக்கார்கள் வந்து நின்றதே குர்ஆன் சுன்னாவுடைய பிரச்சாரத்துக்கு பிறகுதான். வணங்கிட்டா சலாம் கொடுத்த பின்னால அஸ்தக்ஃபிருல்லாஹ் 3 முறை, அல்லாஹும்ம தஸ்ஸலாம் மின்க ஸலாம், இந்த லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு அப்படின்ற ஒவ்வொரு திக்ர்களும் இப்படி நிறைய திக்ர்கள் இருக்கு என்று சொல்றது இந்த மக்களுக்கு கொண்டு போய் சேர்ந்தது. துஆ புக்குகள் மக்களோட கையில் கொண்டு போய் சேர்ந்தது, மொழிபெயர்ப்புகள் கொண்டு போய் சேர்ந்தது. நிறைய இளைஞர்கள் இந்த துஆக்களை பாடமாக்கிக்கிறது. ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு துஆ இருக்கே என்று சொல்லி சாதாரண டொய்லெட்டுக்கும் சாப்பாடு கூட முடிச்சிடாம எல்லா விஷயங்களும் இடி மின்னல் காத்து என்ற லெவலுக்கு துஆக்களை எல்லாம் மனநமிட்டதெல்லாம் குர்ஆன் சுன்னாவுடைய பிரச்சாரம் வந்த பின்னால் தான் என்பதை நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல ஆடை ஒழுக்கங்களை கரண்டைக்கு மேலே உடுக்கணும், தாடியை வளர்க்கணும், அது செய்யணும், இப்படி செய்யணும், இப்படி நடந்து கொள்ளணும் என்ற எல்லா விதமான அன்றாட வளமைகளும் வந்ததும் குர்ஆன் சுன்னாவுடைய பிரச்சாரத்துக்கு பிறகுதான். அதனால் அந்த குற்றச்சாட்டு என்ன, அது சும்மா ஒரு 4 பேர் எழும்பி போறதை வச்சு அவங்களாம் அப்படி எழும்பி போறாங்க அப்படின்னு சொல்ற அந்த குற்ற, ஒரு நாள் குர்ஆன் சுன்னா ஹக்கா இருந்தால் அதை பின்பற்றக்கூடிய மக்கள் ஹக்கில் இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட இப்படி பாதத்து குறைவா இருக்கும். 4 பேர் தவறு செய்யலாம், அத்தனை பேரும் தவறு செய்யறது கொள்கை பிள்ளைன்றதுக்கு என்ன அடையாளம் எடுத்து நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது அன்றாட சுண்ணாக்கள் அப்படி என்று சொல்ற சுண்ணால இது ஒன்றுமே வராது. எது மிஸ்வா குச்சி, சுருமா போடுறது, அதுபோல ஜுப்பா அணிகிறது, இதுக்கும் அன்றாட சுண்ணாவுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. அப்படி அது வந்ததுண்டா ரொட்டி வரணும், ஈத்தம்பழம் வரணும், வழங்கிட்டா அப்படி ஒவ்வொரு சப்ஜெக்ட் என்ன செய்யணும் அதுக்குள்ள வரணும். அன்றாட சுண்ணாக்களை பின்பற்றுவதில் இது அன்றாட சுண்ணான்னு சொல்றது பெரிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அரபு வளமைகள் உண்டு. அதே போல இந்த குஹுல், இந்த சுருமா இடுறது சம்பந்தமாக எந்த விதமான சஹீஹான ஹதீஸும் என்ன இல்லை. ஒருத்தர் சுருமா போட்டாருன்னா பரவாயில்ல, சுருமா போட்டாருன்னா பரவாயில்ல. சிலர் வந்து சுண்ணான்னு நினைச்சு அதை திருப்பி திருப்பி போட்டு இப்போ வர சுருமாலாம் சிலது ஒரிஜினல் இல்லை, விளங்கிட்ட கருங்கல்ல தூளாக்கின மாதிரி வருது, கண் பாதிச்சவெல்லாம் என்ன செய்யறான் இருக்குது. அதனால சுண்ணா என்ற சப்ஜெக்டுக்கு இதுக்குள்ள இது என்ன செய்யாது, என்றைக்கும் வராது. ஏன்னா ஜுப்பா ரசூலாங்க வளமைக்கு, ரசூலாங்க அன்றைய அரபு கொடுத்துற வளமைக்கு அழிஞ்சது. அதை பற்றி ஒரு சிறப்பு கூட ரசூலாங்க சொல்லலை. சரி, எப்படி அது சுண்ணாவா அன்றாட வளமையான தெரிஞ்சுக்கிறதுன்னு கேட்டா, ரசூலாங்க ஒரு செய்தி பாராட்டி அதுக்கு சொல்லி இருந்தால், மார்க்க ரீதியாக அதை பாராட்டி சொல்லி இருந்தால் எங்கட அன்றாட சுண்ணாக்குள்ள அது என்ன செய்யும், வந்து சேரும். அதை பற்றி ரசூலாங்க எதுவுமே சொல்லலைன்னா அரபு வளமையான்னு பார்த்தா அது அரபு வளமையில் என்ன செய்யும், போய் சேர்ந்துடும். மிஸ்வாக்காயை பொறுத்த வரைக்கும் நீங்க பார்க்கலாம் என்னன்னு சொன்னால், பல்லு துளக்குதலை ரசூலாங்க பாராட்டிக்கிறாங்க. பல் துளக்குதலை ரசூலாங்க பாராட்டி வலியுறுத்தி அழுத்தி சொல்லிக்கிறாங்க. ஆனா மிஸ்வா குச்சி, அரா குச்சியை பாராட்டல. அரா மரத்திலிருந்து செய்யற அந்த குச்சியை ரசூலாங்க என்ன செய்யல, இந்த அரா குச்சி எப்படிப்பட்டது தெரியுமா அப்படின்னு சொல்லல. பல் துளக்குதலை தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சுக்கிறாங்க, பாராட்டிக்கிறாங்க. அப்ப அதை மட்டும் தான் நம்ம எடுக்கணும். எது பல் துளக்குதல் சுன்னா, அது வலியுறுத்தப்பட்டது. பல் துளக்குறது எதாலெல்லாம் நடக்குது, வேப்பங்குச்சியால நடக்குதா, ஆளும் வேலும் பல்லு குருது வேப்பங்குச்சி எடுத்து என்னது பல்லு விளக்கினான்னு சொன்னா அது என்ன, அதாவது பிரச்சனை. அதான் சுன்னா என்ற சப்ஜெக்ட் பல் துளக்குதல். ஒருத்தர் பிரஷ் எடுத்து பல் துளக்குறாரு, அது என்னது ஓகே. மிஸ்வா குச்சி அதுவும் ஓகே. இது ஓகே தவிர மிஸ்வா குச்சிக்கு ஒருவேளை விஞ்ஞான ரீதியாக தேடி பார்த்து மற்ற குச்சியை விடுது இன்னும் கொஞ்சம் நல்ல குச்சி ஆகிக்கணும் ஒருத்தர் விளக்கினா கூட சுண்ணால என்ன செய்யாது, அந்த மிஸ்வா குச்சி வந்து சேராது. பல்லு துளக்குதல் சுண்ணால வந்து என்ன செய்யும், சேரும். இதுதான் நீங்க சொன்ன அந்த 4-5 விஷயத்துக்கான சுருக்கம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கீகரிச்சது என்று சொன்னா, மார்க்க ரீதியாக அங்கீகரிச்சது சுன்னா. ரசூலுல்லாஹ் வர முந்தியே அவங்க செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. எப்படி சுன்னான்றது, ரசூலுல்லாஹ் வர முந்தியே அவங்க மிஸ்வா குச்சி என்ன செய்றாங்க, பல்லு விளக்கிட்டு ஜுப்பா உடுத்திட்டு என்னது சுருமா போட்டுக்கிட்டு ரசூலுல்லாஹ்களும் சேர்ந்து அதை செஞ்சாங்க. எப்படி அங்கீகாரம் பண்றது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க. ரைட். அடுத்து ரசூலுல்லாஹ் அங்கீகரிச்சதெல்லாம் சுன்னாடி யாரும் சொல்றது இல்லை, ஹதீத்ன்றது. வணங்கிட்டா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரம் அமைப்பு ரீதியான குணங்கள் பண்பு ரீதியான குணங்கள், இதான் ஹதீஸ். எப்படி சொல்லு செயல்
அங்கீகாரம், அமைப்பு ரீதியான அதாவது குணங்கள், அடுத்து வந்து என்னது இந்த அஹ்லாக் ரீதியான குணங்கள். இதுதான் ஹதீஸ்ன்றது. அதான் சொல் செயல் அங்கீகாரம் ஹதீஸ் என்று சொல்லுவாங்களே தவிர சுன்னா அல்ல. சுன்னாண்ட மார்க் அங்கீகாரம், சுன்னாண்டால் மார்க் அங்கீகாரம். ஹதீதுக்கும் சுன்னாவுக்குள்ள வித்தியாசம் என்றா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மர்ரு தஹ்ரான் என்ற பகுதியால் சென்றார்கள், இது ஹதீஸ். இது வந்து என்ன ஹதீஸ், ரசூலுல்லாஹ் செஞ்சிக்கிறாங்க. அப்ப இது வந்து ரசூலுல்லாஹ் செஞ்சிக்கிறாங்க என்ற ஹதீஸே தவிர இது சுன்னா அல்ல. சுன்னாண்டா மார்க்க ரீதியாக ஒரு அழுத்தம் என்ன செய்யணும், ரசூலுல்லாஹ் கொடுத்திருந்தா அது சுன்னா. நீங்க இந்த வார கொஞ்சம் வரேன். அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு கேலினா சஃப்ல வந்து நின்று பல்லு விளக்குறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸ் சொல்றாங்கடா, நான் வந்து என் உம்மத்துக்கு கஷ்டம் ஏற்படும் என்ற அச்சம் இல்லை என்று சொன்னால் லா அமர்துஹும் பிஸ்ஸிவாக்கி இந்த குல்லி வுது இந்த குல்லி சலா, இப்படி 2-3 வார்த்தைகள் வருது. தொழுகையில் ஒவ்வொரு தொழுகையின் பொழுதும் பல் துலக்க நான் என்ன செஞ்சிருப்பேன், ஏவி இருப்பேன் அப்படின்னு ஒரு வார்த்தை வருது. ஒவ்வொரு தொழுகையின் பொழுதும் பல் துலக்க ஏவி இருப்பேன் ஒரு ஹதீஸ் வருது. இதை வச்சு அவங்க எப்படி புரிஞ்சுட்டாங்கன்னு சொன்னால், சஃப்புக்கு வந்த பிறகு பல் மிஸ்வா குச்சி எடுத்து என்ன செய்யறாங்க, பல் துலக்குறாங்க. உண்மையிலேயே ஹதீஸில் அந்த வார்த்தை வருது, அதனால தான் நாங்கள் அப்படி செய்கிறோம் என்று அவங்க செஞ்சாங்கண்டா அந்த எண்ணத்துக்கு நாங்கள் பாராட்டுறோம். ஆனால் அதுக்கு அங்கே நிறைய ஹதீஸில் வருது. அந்த ஹதீஸுக்கு ஒரு மரியாதையும் கொடுக்குறீங்க இல்லையே. தொழுகையில் ரசூலாங்க இப்படி தொழுதார்கள் என்று வருது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோம்புல இப்படி நடந்து கொண்டாங்கன்னு வருது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி ஆடைகளில் நடந்து கொண்டாங்க, அதெல்லாம் சரி வராது, அதெல்லாம் மற்றவன் செய்கிறது அப்படி என்று சொல்லி அதுக்கெல்லாம் எந்த மரியாதையும் இல்லை. இந்த குல்லி சலா ஒவ்வொரு தொழுகையின் பொழுதும் பல் துலக்கு ஹதீஸில் வருது, அதனால பின்பற்றேன் என்று சொல்லி உண்மையிலே சுன்னாவுக்காக ஒருத்தர் பின்பற்றினார்டா அதுக்கு அங்கே ஒரு 20-30 சுன்னாக்கள் என்ன செய்யும் சொல்லி கண்டிக்கிறோம். அதை சொன்னதுக்காக வேண்டி எங்களோட என்ன செய்யறாங்க, எதிர்த்து கண்டிக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதே நேரம் இந்த குல்லி சலா ஒவ்வொரு தொழுகையின் பொழுதும் பல் துலக்குதல் என்றது இவங்க புரிஞ்ச மாதிரி தானான்னு கேட்டா பிழை. உதாரணம் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இதா குந்தும் இல ஸலாத்தி ஃபக்ஸிலு வுஜூஹக்கும், நீங்கள் தொழுகைக்காக எழுந்து நின்றால் உங்கள் முகத்தை கழுவுங்கட்டு. சப்புல பாலியோடையா போறது? உதாரணம் அந்த வசனம் என்ன சொல்லுது, நீங்கள் தொழுகைக்காக எழுந்து நின்றால் நீங்க என்ன செய்யுங்க, உங்கள் முகங்களை கழுவி கொள்ளுங்கள். அப்ப எங்க கழுவுனது, தொழுகைக்காக எப்ப எழுப்பி நிற்போம், சப்புல தான். அங்க வந்து என்ன அங்க வாலியை வச்சு உழு எடுக்கிறல்ல யாரும். எப்படி விளங்குறோம்டா, தொழுகைக்காக நீங்க போனீங்கன்னா கழுவுற இடத்துல போய் என்ன செய்யுங்க, கழுவிட்டு என்னது உதவு எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி விளங்குறது தானே. அப்ப அதே தானே இதுக்கும் விளங்கணும். சரி, இதுக்காவது அதை சொல்லலாம், அதுக்கு தெளிவா வேற இடத்துல வந்திருக்கு. ஒவ்வொரு உழுவின் பொழுது மட்டும் மத்த ஹதீஸ்லாம் என்ன செய்யுது வருது, ஒவ்வொரு உதுவின் பொழுதும் பல் துலக்க ஏவி போன்று வருது. அப்ப இதையும் அதை சேர்த்து விளங்குறதா ஒருத்தருடைய அதாவது ஹதீஸை மதிக்கிற தன்மையா, அல்லது என்ன நேர பேத்து சஃப்புல இருந்து சம்பந்தமே இல்லை, அந்த பல்வேலைக்கு வேலையும் இல்லை, விளங்கிட்டா அந்த இடத்துல சம்பந்தம் இல்லாமல் அப்படி தொலைக்கிட்டு இப்படி வைக்கிறது வந்து உண்மையிலேயே மற்ற சகோதரர்களுக்கும் ஒரு அருவருப்பாய்க்குது, விளங்கிட்டா. அப்ப அந்த மாதிரி ஒரு செயலை செய்யறது நல்லம் இல்லை. அதுல வந்து நல்லா செய்யற 4 பேர் இருப்பான், ஒரு ஒழுக்கமான முறையில் செய்யறது. இன்னும் கொஞ்சம் பேர் வந்து பாத்ரூம்ல பல் விளக்குற மாதிரி என்ன விளக்கிட்டு அப்படியே எடுத்து போட்டுறாங்க. இந்த ஜுப்பால அடையாளமெல்லாம் என்ன செய்யுது நிக்குது, அது அவங்களுக்கு விளங்குது இல்லை, அவங்க சுன்னா செய்யற நினைச்சு என்ன செய்யறாங்க. ஆனால் ஹதீஸ்ல தெளிவா வருது இந்த மாதிரி விஷயங்கள். அடுத்தது நீங்க பார்க்கலாம் என்ன, இது இங்க தொழுகைக்காக எழுந்து நின்றால் உதுவெடுங்கன்னு வருது. அப்ப தொழுகைக்காக எழுந்து நின்றால் உதுவெடுங்கிறத நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? டெப்புக்கு போய் அதை அந்த அதாவது கிணத்தடிக்கு போய் உதுவெடுக்கணும் தானே புரிஞ்சுக்கொள்றோம். அதே மாதிரி தானே ஒவ்வொரு தொழுகைக்காக பல் தொழுக்கொண்டதை புரிஞ்சுக்கொள்ளணும். எனவே அந்த புரிதல் தப்பு. நீங்க சுண்ணாவுக்காக செய்றீங்கன்னு சொன்னா எத்தனையோ சுண்ணாவை அந்த சகோதரர் என்ன செய்யறாங்க, நாங்க சொன்ன ஒரே காரணமாக புறக்கணிச்சுட்டு என்ன செய்யறாங்க இருக்கிறாங்கன்றத பார்க்கிறோம். எந்த வசனம் நீங்க சொன்னீங்க எதிரே? இதுல என்ன கேள்வி? அதாவது குர்ஆன் வசனம் கிழக்கு திசையும் மேற்கு திசையும் அல்லாஹ்வுக்கே உரியன, அதெல்லாம் நீங்கள் எந்த திசையை நோக்கினாலும் அங்கு அல்லாஹ்வின் முகம் இருக்கிறது. அல்லாஹ்வின் முகம் இருக்கிறதுன்றதா? சரி, அதாவது இப்ப இந்த வசனம் இது கிழக்கு திசையும் மேற்கு திசையும் அல்லாஹ்வுக்கே உரியன, அதெல்லாம் நீங்கள் எங்கே எந்த திசையை நோக்கினாலும் அங்கே அல்லாஹ்வின் முகம் என்ன செய்கிறது, ஃபஸம்ம வஜ்ஹுல்லாஹ், அல்லாஹ்வுடைய முகம் அங்கே என்ன செய்கிறது இருக்கிறது அப்படி என்று சொல்லி குர்ஆன் வசனம் வருது. இந்த வசனத்தை வச்சு அப்ப அல்லாஹ் தஆலா எல்லா இடத்துலயும் இருக்கிறான்றதுக்கு இதான் என்ன ஆதாரம் அப்படி என்று சொல்லி என்ன செய்வார்களாம் சொல்கிறார்கள் சொல்றாங்க. ஆனால் இதுல நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், இது வந்து அல்லாஹ்வுடைய சிஃபத்தை சொல்லக்கூடிய ஒரு வசனம் அல்ல, அல்லாஹ்வுடைய பண்புகளையோ அல்லாஹ்வுடைய இருப்பையோ சொல்லக்கூடிய ஒரு வசனம் உண்டு அல்ல. என்ன காரணம் அப்படி என்று சொன்னால், அல்லாஹு தாலா அதாவது இப்ப நாங்க சொல்லி காட்டின குர்ஆன் வசனம் ஹதீஸ்கள் எல்லாத்துலயும் அல்லாஹ் எங்க இருக்கிறான்னு செஞ்சுட்டான், அல்லாஹு தாலா தெளிவா சொல்லிட்டானா இல்லையா? 100 குர்ஆன் ஹதீஸ் வசனங்கள் எல்லாம் அல்லாஹு தாலா மேல்வானத்துல இருக்கிறான் அப்படி என்று சொல்லிட்டான். அப்ப தெளிவாக எங்களுக்கு அல்லாஹு தாலா அர்ஷின் மேல இருக்கிறான்னு விளங்கிட்டு, இந்த வசனத்தை நம்ம என்ன விளங்கணும் அப்படி என்று சொன்னால் இதுதான் தஅவீல்ன்றது. இந்த இடத்துல தான் தஅவீல் தேவைப்படுறதுன்னு சொல்றோம். உதாரணமாக அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, நீங்கள் எங்களை மறந்து வாழ்ந்தீர்கள், அதனால் உங்களை நாங்களும் என்ன செய்து விட்டோம், மறந்து விட்டோம் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அல்லாஹ் மறந்துட்டோம்னே சொல்றான்,
அல்லாஹ் மறந்துட்டோம்னா அல்லாஹ்வுக்கு மறதியும் இருக்கிறது நம்ம சொல்றது இல்லை. நாங்க என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் மறந்துட்டான் என்று சொல்றது இந்த இடத்துல கணக்கு எடுக்காம என்ன செய்யறது, விட்டு விடுவது, புறக்கணிப்பதை குறிக்கிறதுன்னு சொல்றோம். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து நீங்கள் நம்ம கிபிலாவை முன்னோக்குறோம். கிபிலாவை முன்னோக்குறதும் தொழுவதற்காக, கிபிலா முன்னோக்குறோம் தொழுவதற்காக. இப்போ உங்களுக்கு வந்து கிபிலா தெரியல அப்படின்னா நீங்க எங்கேயும் முன்னோக்குங்க, அல்லாஹ்வுடைய முகம் அப்படி இருக்கும் என்று சொன்னா அல்லாஹ் உங்களை பார்த்து கண்டிக்கிறான். அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், உங்களை முன்னோக்கி கொண்டிருக்கிறார். இது ஹதீஸ்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, நீங்கள் இறைவனை தொழுகிற நேரத்தில் என்ன செய்யுங்க, இறைவனை பார்த்து கொண்டிருப்பதை போல என்ன செய்யுங்க, தொழுங்க. இறைவன் உங்களுக்கு முன்னால இருந்து உங்களை பார்த்து கொண்டிருப்பதை போல நீங்க என்ன செய்யுங்க, தொழுங்கள். இறைவனை நீங்கள் பார்க்காது விட்டாலும் அவன் உங்களை என்ன செய்கிறான், பார்த்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு வருது. அதே போல ஹதீஸ்ல இன்னும் இதை விட ஒரு வசனம் சொல்லலாம். என்னன்னு சொன்னால், உயிர் போற நேரத்தில் நீங்க எல்லாம் சூழ உட்கார்ந்து கொண்டிருப்பீர்கள். சூழ உட்கார்ந்து நாங்கள் அவருடைய பிடரி நரம்பை விட என்ன செய்கிறோம், நெருக்கமாக இருக்கிறோம் அல்லாஹ் தஆலா சொல்றான். நாம் அவருடைய பிடரி நரம்பை விட நெருக்கமாக்கிறோம். இதாவது திசையில இது பிடரி நரம்பை விட அப்படின்னா என்ன, தலைக்குள்ள வைக்கிற மாதிரி இந்த வசனம் என்ன செய்யுது சொல்லுது. இதை எப்படி நம்ம புரிஞ்சு கொள்வோம்? அப்படி என்றால் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எங்க இருக்கிறான் அக்கீதாவை தெளிவா சொன்ன பின்னால இந்த வசனத்தை நம்ம எப்படி புரிகிறோம்னு சொன்னால், இறைவன் தனது கவனத்தையும் தனது புடியையும் தனது நெருக்கத்தையும், அதாவது தான் முழுமையான அவதானத்தில் இருக்கிறான் என்பதையும் சொல்றதுக்கு தான் இறைவன் என்ன செய்கிறான், அந்த வசனத்தை சொல்றான். அதே போல நீங்க வந்து ஒரு திசையில தான் தொழணும். அதே நேரம் அந்த திசை உங்களுக்கு கிடைக்கலன்னு சொன்னா நீங்க எங்க திரும்பினால் அல்லாஹ்வுடைய முகம் என்ன செய்யும், இருக்கும் என்றது. அல்லாஹ்வுடைய முகம் இங்கே வாழ்றதுக்கு அர்த்தம் அல்ல. அல்லாஹ் தஆலா முன்னோக்கி கொண்டு என்ன செய்யறான், உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறான். அதனால தான் தொழுகை நேரத்தில் வந்து என்ன செய்யக்கூடாது, கிபிலாவை நோக்கி என்ன செய்யக்கூடாது, துப்பக்கூடாது அப்படி என்று சொல்லி என்னது ஹதீஸ்ல பார்க்கிறேன். ஏன், இறைவன் எங்களை என்ன செய்யறான், பார்த்து கொண்டிருக்கிறான். அப்படி துப்புறதுன்றது வந்து ஒரு அகௌரவமான ஒரு செயல் என்பதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை தடுக்கிறார்கள். எனவே இந்த வசனத்துக்கு அவர் மதிப்பு கொடுக்கிறாராக இருந்தா நான் ஏற்கனவே சொன்ன 100 வசனத்துக்கு மதிப்பு கொடுக்கணும். அப்படியே இல்லையா? இதுவும் குர்ஆன் வசனம், அவைகளும் குர்ஆன் வசனம். அதையும் இதையும் சேர்த்து விளங்குறதுக்குரிய ஒரு அழகான வழி இது மட்டும்தான். இறைவன் இருக்கிற இடத்துல தான் இருக்கிறான். அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்றான், நீங்க போங்க, நான் உங்களோடு இருக்கிறேன், நான் உங்களோடு இருக்கிறேன். எப்படி இருக்கிறேன், அஸ்மஉ வரா, கேட்டுக்கொண்டும் பார்த்து கொண்டும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், கேட்டுக்கொண்டும் பார்த்து கொண்டும் உங்களோடு இருக்கிறேன். இந்த இடத்துல அல்லாஹ்வுடைய ذات இல்ல, அல்லாஹ் வந்து இருக்கலங்க. அல்லாஹ்வுடைய கவனமும் அல்லாஹ்வுடைய செவியும் அல்லாஹ்வுடைய பார்வையும் என்ன செய்கிறது, அங்கே இருக்கிறேன்னு புரிஞ்சுக்கணும். இங்க அல்லாஹ்வுடைய முகம் இருக்கிறது என்பது அல்லாஹ் எங்களை என்ன செய்கிறான், முன்னோக்கி கொண்டிருக்கிறான், எங்களை பார்த்து கொண்டிருக்கிறான் என்று என்ன செய்யணும், நாம புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு ஆலம். அடுத்தது இந்த பேப்பர்ல வந்து கேள்விகளை முடிச்சிருவோம். சரி, ஓகே, முதல்ல இதை முடிச்சுட்டு வந்தா நல்ல. ஏன்னா அவங்க அடுத்து என்ன இது என்னன்னு சொன்னால், அதாவது தொழுகிற நேரத்தில் வந்து சொக்ஸ் அணிஞ்சிக்கிற நேரத்தில் அதில் சின்ன சின்ன என்ன, அதாவது பொத்தல்கள் ஓட்டைகள் அப்படி இருந்துன்னு சொன்னால் அந்த தொழுகை கூடுமா பெண்களுக்கு? இப்போ அவங்க காலை மறைச்சி தொழணும், அப்படி மறைச்சி தொழுகிற நேரத்தில் அப்படி கூடுமான்னு கேட்குறாங்க. பெண்கள் காலை மறைத்து தொழ வேண்டும் என்றது எந்த பக்கம் அப்படின்னு சொன்னால், அவங்க காலை இப்படி வைக்கிறாங்களே, வைக்கிற நேரத்தில் உள்ள மேல் பக்கம், இதுதான் அவங்க என்ன செய்யணும், மறைச்சி தொழ வேண்டிய பகுதி. சுஜூதுக்கு போன டைமில் காலுடைய அந்த கீழ்ப்பாகம் விளங்குமே, இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைக்க சொன்னதா இந்த செய்தியும் என்ன இல்லை. இந்த பகுதி இப்படி வைக்கிற பகுதிக்கு நிலத்தில் இதை மறைக்க சொன்னதாக எந்த விதமான செய்தியும் இல்லை. ஏன்னா அவங்க நின்றாங்கன்னா முழு உடம்பும் என்ன செய்யணும், மறையணும், அப்படி மறையுது. சுஜூதுக்கு போகிற நேரத்தில் இந்த பகுதியை மறைக்க சொன்னதாக எந்த செய்தியும் என்ன இல்லை. இந்த பகுதி ஒருத்தருக்கு சுஜூதுக்கு போகிற நேரத்தில் விளங்கினா தவறு இல்லை, இந்த பகுதி விளங்கினால் தவறு இல்லை. அந்த அடிப்படையில் அந்த மாதிரியான அதாவது இடைவெளிகள் ஓட்டைகள் பின் அந்த அதாவது சொக்ஸில் இருக்குமாக இருந்தால் அது மார்க்க ரீதியாக எந்த பிரச்சனையும் அல்ல. ஆனால் வெறும் சொக்ஸ் மட்டும்தான் அவங்களோட காலை மேல் பகுதியை மறைக்குது, அங்கெல்லாம் நிறைய என்ன திறந்த அமைப்பில் அவங்க காலை என்ன செய்கிறாங்க, திறந்து கொண்டு தொழுகிறாங்கன்னு அர்த்தம். அப்படித்தானே, ஒரு சொக்ஸ் போட்டிக்கிறாங்க, இது மறைக்கணும், ட்ரெஸ் மறைக்கல, ட்ரெஸ்ஸால் மறைக்கவும் இயலும், ட்ரெஸ்ஸால் என்ன செய்யலாம், அழகாக என்ன செய்யலாம், மறைக்கலாம். ட்ரெஸ்ஸால் மறைச்சிட்டாங்கன்னு சொன்னால் சொக்ஸால் மறைக்கிறதை விட பெண்கள் போடக்கூடிய அந்த என்ன, அதாவது அந்த வட்டமான அந்த ட்ரெஸ் வந்து தொழுகைக்கு இன்னும் கொஞ்சம் என்ன செய்யும், சேஃப்டியாக இருக்கும். அது ஃபுல்லாகவே என்ன செஞ்சிடும், மறைஞ்சிடும். சொக்ஸால மட்டும்தான் மறைக்கிறாங்க, ட்ரெஸ் வந்து என்ன அதை மறைக்கவில்லைன்னு சொன்னால் அந்த பகுதி வந்து மறைக்கப்படாது விட்டால், மறைக்க வேண்டிய ஒரு பகுதி அவங்க மறைக்காம தொழுகிறாண்டால் தொழுகை என்ன கூடாதான். ஒரு பெண் வந்து தொழுறதுக்கு இஸ்லாம் என்ன செஞ்சு ஒரு நிபந்தனை வச்சுக்குது, அவர்கள் வந்து முகம் திறந்திருக்கலாம், முகம் திறந்திருக்க வேண்டும், கை என்ன செய்யணும், திறந்திருக்க வேண்டும். தொழுகையில் ஃபேஸ் கவர் பண்ணணும்னு சொல்லக்கூடியவர்களும் சொல்லக்கூடிய நிபந்தனை என்ன இது, அதாவது இந்த பகுதியும் முகம் பகுதியும் தொழுகையில் என்ன செய்யணும், திறந்திருக்க வேண்டும். இப்போ அந்த அடிப்படையில் அது மட்டும் தான் அவங்க திறந்திருக்கலாம். அந்த சொக்ஸுடைய மேல் பகுதிகளில் ஏதாவது விளங்குற அளவில் வந்து அது திறந்திருக்குமாக இருந்தால் அது தவறு, அது மறைச்ச அமைப்பில் தான் அவர்கள் என்ன செய்யணும், தொழ வேண்டும். அடுத்ததாக
தொழுகைக்காக வைக்கப்படும் சுத்ரா தடுப்பு பாலைவனத்தில் தொழுபவருக்கு மாத்திரமே, பள்ளியில் தொழுபவனுக்கு சுத்ரா தேவையில்லை என்று பலரும் கூறுவது இதன் சட்டம் என்ன? அப்படி எதுவுமே இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து சுத்ரா வலியுறுத்தினதெல்லாம் எங்க? பள்ளியில தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுத்ராவுடைய கடமைகளை அவதானிச்சது பள்ளியில தான். சஹாபாக்கள் வந்து மக்ரிப் அதான் சொன்னவுடன் யப்ததிரூன ஸவாரி, தூண்களை நோக்கி என்ன செய்வார்கள்? விரைவார்கள். தூண் எங்கே இருக்குது? பள்ளிக்குள்ள தான். வணங்கிட்டா? தூண்களை நோக்கி விரைவார்கள் என்று வருது, அதுவும் என்ன? பள்ளிக்குள்ள தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிக்குள்ள செவரை நோக்கி தொழுதார்கள் அப்படின்ற செய்தியும் என்ன செய்யுது? பள்ளிக்குள்ள தான் வருது. எனவே அது வந்து பள்ளிக்கு வெளியே பாலைவனத்தில் மட்டும்தான் அது என்ன இந்த சுத்ரா வைக்கணும், பள்ளிக்குள்ள தேவையில்லை என்று ஒரு யோசனையில சொல்லியிருப்பாங்களே தவிர அதுக்கான மார்க்க ரீதியான ஆய்வு ஆதாரங்கள் என்று எதுவுமே என்ன இல்லை. அடுத்தது, சிறு குழந்தைகள் அல்லாஹ்வை பற்றி கேட்டால் எவ்வாறு சொல்லி கொடுப்பது? இது வந்து என்ன, சிறு குழந்தைகள் அல்லாஹ்வை பற்றி கேட்டால் எந்த வயசு பிள்ளை கேட்குறேன்னு நான் தெரியணும். முதலாவது சிறு குழந்தைகள் என்று சொல்கிறது என்ன, எந்த பிள்ளையும் வந்து 2 வயசு 3 வயசில் என்ன செய்ய போகிறது இல்லை, அல்லாஹ்வை பற்றி சொல்லித்தாங்கன்னு சொல்கிறது இல்லை. ஆனால் பொதுவாக குழந்தைகளுடைய கல்வி சம்பந்தமாக ஒரு சின்ன ஒரு வார்த்தை சொல்கிறதாக இருந்தால், பிள்ளைகள் வந்து எப்பொழுதும் நாங்கள் சொல்கிறத வச்சு படிக்கிறது இல்லை, நம்ம செய்கிறத வச்சு தான் படிக்கிறது. அது சிம்பிள். விளங்கிட்டா? எந்த பிள்ளைகள், அதனால் பாருங்கள், நீங்கள் ஒழுங்காக குர்ஆன் ஓதணும், டிவி பார்க்கக்கூடாது அப்படின்றலாம் இவர் சொல்கிறது. ஆனால் அவன் குர்ஆன் ஓதுறதும் இல்லை, டிவி பார்க்குறது தான். என்ன காரணம்? இவர் அதான் செய்கிறது. யார் இவர் செய்கிறது? அதாவது டிவி பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒழுங்காக புக்கை படின்ட்டு ரிமோட்டை வச்சுட்டு இருக்கிறது. அவன் அதை பார்க்குறான், அதை தான் செய்வான். சரியா? இவர் என்ன சொல்லுவான்? டிவி பார்க்கக்கூடாது அப்படின்ட்டு. பார்க்கக்கூடாதுன்னு அவன் திருந்திடுவான்னு நினைக்கிறேன். நீ பார்த்து அவன் பார்ப்பான். ரெண்டாவது, டைமுக்கு தொழுகிறோம், இவர் தூக்கம். டைமுக்கு தொழுகிறோம், அவனும் சேர்ந்து தூக்கம். நீ நான் தான் மோசமானவன்டா, நீனு அப்படி ஆயிட்டிக்கிறேன், நான் உன்னே மாதிரி தான் நான் என்ன செய்ய வருவேன். குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் பார்த்து படிக்கிறதா, சொல்லி படிக்கிறது குறவு. சொல்லி படிக்கிறேன்னு குறவு. குழந்தைகளுக்கு அல்லாஹ்வை பற்றி அதை பற்றியெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணுமாக இருந்தால் குழந்தைகள் எங்களோட முசாஹபா எப்பயும் தோழமையில் என்ன செய்யணும்? வச்சுக்கிறோம். பள்ளிக்கு போகிறோமா கூட்டிகிட்டு போகிறோம், தொழுகிறதுக்கு கூட்டிகிட்டு போகிறோம், மார்க்க மஜ்லிஸில் கூட்டிகிட்டு போகிறோம். இந்த சூழலுக்கு தானே அவனுக்கு நிறைய செய்திகளை கொண்டு போய் என்ன செய்யும்? சேர்க்குவான். எல்லாத்தையும் பார்க்குறான். வாப்பி இதை கேட்குறாரு, வாப்பி இதை படிக்கிறாரு, வாப்பி இப்படி செய்கிறாரு. இதை பார்த்து வளர்ற மாதிரி அல்ல. அல் ஹைரு ஆதா. அப்துல்லா பின் மசூத் எல்லாம் சொல்கிறாங்கன்னா, நலவு என்பது பழக்கத்தால் வர்றது தான். நலவென்றது பழக்கத்தால் வர. சிலர் இருக்கிறாங்க வட்டி கட்டி எல்லாமே செய்கிறாங்க. அல்லாஹ் அக்பர்னா பள்ளியில் முன்சப்பில் நிற்கிறான். அல்லாஹ் அக்பர்னா முன்சப்பில் நிற்கிறான். ஒருத்தர் சொல்கிறார் இப்படி தான், நான் வந்து எனக்கு அநியாயம் செஞ்சவனுக்கு எதிராக துவா கேட்கறதுக்கு பள்ளிக்கு வந்தேன், ஆனால் அநியாயம் செஞ்சவன் எல்லாம் முன்சப்பில் நின்றுக்கிறான்டா. எப்படி? அநியாயம் செஞ்சவருக்கு எதிராக துவா கேட்குறான், பள்ளிக்கு வந்தேன், அநியாயம் செஞ்சவன் எல்லாம் முன்சப்பில் என்ன செய்கிறான்? நின்றுட்டிக்கிறான். அப்போ எப்படி அப்படின்னு? அதான் சில மக்கள்கிட்ட இருக்குதா, உலகத்தில் என்ன செஞ்சுட்டாலும் பரவாயில்ல, 5 நேரம் டைமுக்கு என்ன செஞ்சிடுறது? தொழுகிறார். அது எப்படி வந்தது அவங்கள்ட்ட? பழக்கம். அல் ஹைரு ஆதா. அவங்களுக்கு அதை செய்யாமல் என்ன செய்யலாது? இருக்கிறாது. எனவே பழக்கப்படுத்துதல் மூலம் என்ன செய்யலாம்? அது உருவாக்கப்படலாம். அந்த மாதிரி கட்டத்தில் வந்து என்னது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்னு அப்பாஸ் நாங்களுக்கு சொன்னாங்களே, அதாவது அல்லாஹ்விடத்துல மாத்திரம் தான் நீங்க என்ன செய்யணும்? உதவி தேடணும். வேற யார்ட்டையும் என்ன செய்யக்கூடாது? உதவி தேடக்கூடாது. மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு தீங்கு செய்ய நினைச்சாலும் உனக்கு ஒரு தீங்கு என்ன செய்யலாது? செய்ய முடியாது. அல்லாஹ் நாடினாலே தவிர. மக்கள் எல்லாம் உனக்கு நன்மை செய்ய நினைச்சாலும் எந்த நன்மையும் செய்ய முடியாது அல்லாஹ் நாடினாலே தவிர என்று நீங்க பிள்ளைக்கு சொல்லி கொடுக்குறீங்க. அந்த அல்லாஹ்வை பத்தி அவன் விளங்குற அந்த விளக்கம் உங்களோட வாழ்க்கையில கண்டா தான் அவனுக்கு பதியும். நீங்க இவ்வளவும் சொல்லிட்டு நீங்க படுற பாடம் அவன் பார்த்தான்னு வைங்களே, இவருக்கு இந்த ஹதீஸ் சம்பந்தம் இல்லாத மாதிரி தானே அவர் சொல்றாரு. விளங்கிட்டா? உலக மக்கள் எல்லாம் சேர்ந்து உனக்கு நன்மை செய்ய நினைச்சாலும் செய்யலாது, நீ உறுதியா நின்று அல்லாஹ் நாடினாலே தவிர அல்லாஹ்வை அவனுக்கு சொல்லி கொடுக்குறீங்க. நீங்க ஒவ்வொரு நேரம் பதறிக்கிறீங்க, என்ன நடக்க போதோ எது நடக்க போதோ உண்டு. அந்த பிள்ளைக்கு நீங்க சொன்ன ஹதீஸ் நிக்காது, பதட்டம் தான் என்ன செய்யும்? நிற்கும். எனவே பிராக்டிக்கலா நிறைய சொல்லிக் கொடுங்க, பிராக்டிக்கலா நிறைய வாழ்ந்து காட்டுங்க. அது உண்மையிலே பிள்ளைகிட்ட தர்பியால மிகப்பெரிய ஒரு பாதிப்பை என்ன செய்யும்? ஏற்படுத்தும். இது சம்பந்தமா விரிவா நம்ம அது கொஞ்சம் சிந்தனை செய்து கொஞ்சம் வடிவமைச்சு பேச வேண்டிய ஒரு சப்ஜெக்ட். நான் சுருக்கமாக உங்களுக்கு இந்த இடத்துல என்ன செய்தேன்? இதை சொன்னேன். சரி, அடுத்த பிங்க கேட்குறதா கேளுங்க. கேளுங்களேன், சொல்லுங்க. அதாவது ஜனாசாவை குளிப்பாட்ட நேரத்தில் மையத்துக்கு வலிக்கலாம், வலிக்கும் அப்படின்னு சொல்லி மெதுவாக குளிப்பாட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ அவர் கேட்குறாரு என்னன்னா, மையத்துக்கு வழங்குமா அப்படின்னு சொல்லி. சரியா? இப்போ இதில் நீங்கள் எப்படி கேட்கணும்? இதுக்கு ஏதாவது என்னது மார்க்க ரீதியான சுண்ணாவான் மையத்துக்கு விளங்கிச்சோ விளங்கலையோ, நம்ம வந்து அழுத்தாமல் குளிப்பாட்டணும்னு ஹதீஸில் இருக்கான்னு சொல்லி விளங்கலை எடுத்துக்காண்டி போட்டு குத்துன்னு குத்தல் மயிலாதே. நான் உதாரணத்துக்கு கேட்குறேன். சரியா? இங்கே நீ சரியா கை மடியலை வர்றா அப்படின்னு சொல்லி பிடிச்சி ஒட்டச்சி இழுத்து நீட்டி அப்படி என்ன செய்யலாது. மார்க்க ரீதியாக கூடுமா கூடாதா? அந்த மாதிரி செய்யறது வலிச்சதோ வலிக்கலையோ என்ன செஞ்சதோ இந்த மாதிரி செய்யறது மார்க்கத்தில் கூடுமா கூடாது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இறந்த பின்னால் ஒரு மையத்துக்கு நீங்க அதாவது வேதனை கொடுப்பது உயிரோடு வேதனை கொடுப்பதற்கு சமம் பண்ணாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
அப்ப இந்த ஹதீஸ் என்ன சொல்லுதுன்னா, உயிரோட ஒருத்தனை எப்படி நடத்துவீங்களோ அப்படித்தான் இறந்த பிறகு என்ன செய்ய நடத்தணும். உசுரோட வாப்பாவை குளிப்பாட்டுறீங்க, எப்படி குளிப்பாட்டுவீங்க? தள்ளி விட்டு அப்படி எங்களை காக்கி முன்னுக்காக பின்னுக்காகண்டு குத்தி அப்படியே குளிப்பாட்டுவோம்? அப்படி குளிப்பாட்ட மாட்டோம். ஒரு ரெஸ்பெக்டா, கௌரவமா, கண்ணியமா அப்படி குளிப்பாட்டுவோம். அதே மாதிரி ஜனாசாவோட என்ன செய்யணும், நடந்து கொள்ளணும். அதுக்காக வேண்டி சில வேலை என்ன செஞ்சுக்கலாம், ஜனாசாவுக்கு வலிக்கும், ஒழுங்கா குளிப்பாட்டு யாராவது என்ன செஞ்சிருக்கலாம், சொல்லியிருக்கலாம். அதுக்கு பயந்து கொஞ்சம் பேர் ஒழுங்கா குளிப்பாட்டிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அது பிழை. ஹதீத் என்னன்னு சொன்னால், உயிரோட உள்ளவனை நடத்துகிற மாதிரி தான் இறந்தவரையும் என்ன செய்யணும், நடத்த வேண்டும் அந்த வலி விஷயங்கள்ல அப்படின்றது. அதுக்கு வலிக்குமா இல்லையான்றதை பற்றி ஹதீஸ் என்ன செய்யலை, சொல்லலை. எனவே நம்ம கொஞ்சம் அழகான முறையில் ஒழுங்கான முறையில் குளிப்பாட்டுறது சிறந்தது. ஜனாசா வீட்டில் அது அது என்ன கேள்வி கூடாதான்னு கேட்குறீங்களா? அதாவது ஜனாசா வீட்டில் 3 நாளைக்கு சமைக்கக்கூடாண்டெல்லாம் என்ன ஜனாசா வீட்டில் 3 நாளைக்கு சமைக்கலாமான்னு கேட்குறாங்க. சமைக்கக்கூடாதுன்றெல்லாம் எதுவும் வரல. அவங்க சமைக்கிற மனநிலையில் இருக்க மாட்டார்கள். அதனால் ஆளு ஜௌஃபருடைய குடும்பத்துக்கு நீங்கள் கொஞ்சம் சாப்பாடு செஞ்சு கொடுங்க. அவங்கள என்ன கொஞ்சம் பிஸியாக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்துட்டு, அதனால் நீங்கள் சாப்பாடு செஞ்சு கொடுங்கன்னு வந்திருக்குது. ஜனாசா வீட்டில் உள்ளவர் என்ன செய்கிறார், இல்லை நாங்களே சமைச்சு நாங்களே என்ன செய்கிறோம் சாப்பிட்டு கொள்கிறோம்னு சொல்லி அவர் சாப்பிட்டாருன்னா அது பிழை இல்லை. ஆனால் ஜனாசா வீடு வலிமா வீடு மாதிரி என்றைக்கும் ஆகக்கூடாது. அதுதான் மிக பிரதானமான அம்சம். ஜனாசா வீட்டில் வலிமா வீடு மாதிரி ஆகிற ஒரு வளமையை கொண்டு வந்தீங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த ஹதீஸ்க்கு மாத்தமா இருக்கும். ரசூலாங்க என்ன சொல்றாங்க, அவங்களோட மனதை பாரமாக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்துட்டு, அதனால் அவங்களுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுங்கன்ற ரசூலாங்க சொல்றாங்க. அப்படின்னா அவங்க கவலையில் இருப்பாங்க. அப்போ குளிப்பாட்டுற வேலை, கபனிடுற வேலை, அதை கொண்டு வரது போறது இப்படி இருக்கீங்க. அவங்களுக்கு ஒரு ரிலாக்ஸான நிலைமை இருக்கணும். எப்படி ஜனாசா குளிப்பாட்டுறதும் கஃனிடுறதும் அடக்கிறது தான். அதோடு அவங்களோட சோகத்தை உணர்ற மாதிரி அவங்க இருப்பாங்க. அதுக்கு டைமை கொடுக்கணும். இது ஜனாசா வீடுன்னு கேள்விப்பட்ட உடனேயே இப்போ யாழ்ப்பாணத்துலேருந்து கிளம்பிடுறது வரத்தானே ஒன்று ஜனாசா வார தைரியமாக ஏன் வராங்கன்னா, பகல் சாப்பாடு ஜனாசா வீட்டில். அவங்களோட மனசில் என்ன தெரியுமா, பகல் சாப்பாடுங்க ஜனாசா வீட்டில். காலியில் வர ஊரில் உள்ளவன் ஆக்குறாங்க இல்லை சொந்தக்கார ஒருத்தனும். ஊரில் ஒரு 10 சொந்தக்காரர் இருப்பான், அந்த சாப்பாடு ஜனாசா வீட்டில் சாப்பாடு இருக்குது, அவனும் சமைக்கிறது இல்லை. இல்லைன்னு சொல்லுங்க, இதான் வளமை. ஊரில் உள்ள சொந்தக்காரர் எவனும் சமைக்கிறது இல்லை, எல்லாம் ஜனாசா வீட்டில் சாப்பாடு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பிஸியாக்கக்கூடிய ஒரு வேலை வந்திக்கு பக்கத்து வீட்டுக்காரருக்கு சாப்பாடு சமைச்சு கொடுக்க சொல்றாங்க. அவர் இல்லை பிரச்சனை நானே சமைச்சிக்கிறேன்ற அளவு மார்க்கெட்டில் தடை இல்லை. ஆனால் அதான் நடக்குது இன்றைக்கு. ஊரே கூடிக்கண்டிருக்குது. எத்தனை பேருடைய ஜனாசா குளிப்பாட்டுறது லேட் ஆகிக்குது தெரியுமா, கவனிடுறது லேட் ஆகிக்குது, அடக்கிறது லேட் ஆகிக்குது. எத்தனையோ பிரச்சனை. அவங்களுக்கு வந்தவங்க வாப்பா மௌத்த ஆகின பெரிய சோகத்தில் வைப்பாங்க, புள்ள மௌத்தாயின பெரிய சோகத்தில் வைப்பாங்க. எல்லாரும் வந்துட்டாங்கிறதுக்காக வேண்டி சாப்பாடு சமைக்கிறது, அது அங்கே இருக்குது, பானை அங்கே இருக்குது, கோப்பம் அங்கே இருக்குது, அதை எடுத்து கொடுங்க இதை எடுத்து கொடுங்கன்னு சொல்லி அவங்க சமூக வளமை ஆகிட்டதுனால அவங்களும் பாரமாக நினைக்கிறது இல்லை, அப்படி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியா இல்லையா? இது மார்க்க ரீதியாக தவறு, கூடாது. இந்த அமைப்பு வரவே கூடாது. கல்யாணோடு மாதிரி இருக்கணும். கல்யாணோட்டே மையத்தோடு ஆக்கிட்டாங்க, அது பெரிய பிரச்சனை விளங்கிட்டா, அதுவும் பிள்ளை. அதே போல மையத்தோட கல்யாணோடு மாதிரி ஆக்கி விட்டாங்க, இதுவும் பிள்ளை. மார்க்க ரீதியாக அவர்களுக்கு நீங்க சமைச்சு கொடுக்குறேன்னு சமைச்சு கொடுக்கலாம், விளங்கிட்டா. அவங்களோட தாய், அவங்களோட நெருங்கிய சொந்தங்கள் என்ன செய்வாங்க, ஜனாசா வீட்டுக்கு வருவாங்க. அவங்க அந்த வீட்டில் தான் இருக்கணும். அப்படியான ஆக்கள் இருப்பாங்க, உம்மா வாப்பா 2 தம்பி வருவாங்க. அப்ப அவங்க சில வேளை நாங்க சமைச்சு உமாவை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அப்படி சமைக்க வாய்ப்பு இருக்கு, அது ஓகே. அல்லது அவங்களுக்கு பக்கத்து வீட்டுக்கார நாங்க உங்களுக்கு சமைச்சு தரோம்னு சொல்லி சமைச்சு கொடுக்க வாய்ப்பு, அது ஓகே. அதான் நடக்குது. ஜனாசா சங்கங்கள், போன வாரம் தான் அதை பத்தி பேசினேன். ஜனாசா சங்கம் ஒரு ஹெல்ப்புக்காக உருவாக்கப்பட்டதான் ஜனாசா சங்கம். எதுக்கு? அவங்களோட கஃபன் விஷயங்கள், இது ஹட் அடிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை சிரமப்படுவாங்க உருவாக்கினது. அவங்க அந்த வீட்டாக்களுக்கு சமைச்சு கொடுக்குறோம் உருவாக்கினாங்க. 10 செகண்ட் போதாது, ஒரு 20 செகண்ட் தாங்கன்றாங்க ஜனாசா சங்கத்தில். இப்போ 10 செகண்ட் போதாது, 20 செகண்ட் தாங்க. அவங்களோட பிளேன் 40 செகண்ட். அவங்க கையால 20, ஜனா சங்கத்தால் 20, 40 செகண்ட். பாப்பா மௌத்தாயின சந்தோஷமா? அது இப்போ 40 செகண்ட். ஜனாசா சங்கத்தில் சண்டை பிடிக்கிறாங்க. நீங்க அவங்களோட வீட்டுக்கு 25 செகண்ட் கொடுத்ததா கேள்விப்பட்டோம். அப்ப எங்க வீட்டுக்கு மட்டும் என்ன குறைச்சல் வந்துட போகணும்? ஜனாசா சங்கத்தோட சண்டை எதுக்கு? சாப்பாட்டுக்கு சண்டை. இது இதெல்லாம் மார்க்க ரீதியா என்ன 100% பிள்ளையான ஒரு அம்சம். இது சம்பந்தமா நான் அதாவது இந்த ஜனாசா சாப்பாடு கொடுக்குற சம்பந்தம் பேசிக்கிறேன். சாப்பாடு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாசா வீட்டுக்கு கொண்டு போய் கொடுக்குறதே அவங்க சமைக்கிறதே தடை செய்யல. ஆனால் அவர்கள் மற்ற எல்லா வேலைகளை விட்டு சாப்பாடை கவனிக்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷனை உருவாக்குறதுக்கு பிள்ளை. சிலர் சொல்றாங்க அது விருந்தாளியை கவனிக்கிறதா இது? அது அந்த வீட்டில் கல்கண்டு வருது, கோப்பி வருது, ஈச்சப்பழம் வருது, அன்றைக்கு மட்டும் விருந்தாளியை டெய்லி கல்கண்டை வச்சு கவனிக்க வேண்டியதானே? அன்றைக்கு மட்டும் டிஃபரெண்டா வருதா இல்லையா? அப்ப அவங்க அது ஒரு வேறொரு மெத்தடுக்கு அதை செஞ்சிட்டாங்க, மாத்திட்டாங்க. இது ஜனாசா மௌத்தாகினாலே ஒரு பெரிய செலவென்ற லெவலுக்கு என்ன செஞ்சுட்டு ஆகிட்டு. இப்ப 1 கோடி 2 கோடி சொத்து உள்ளவன்னு பிரச்சனை இல்லை. உதாரணத்துக்கு மார்க்க ரீதியா பிள்ளை
பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரு 50 லட்சம் சொத்து கிடைக்கும். ஒரு ஆளுக்கு 4 லட்சம் தான் சொத்து இருக்கேன்னு வைங்களேன், அவருக்கு 5 புள்ள 3 புள்ள, சாப்பாட்டில் 1 லட்சம் போயிருது, சொத்து காலி வர்ற விளங்கிட்டா. சாப்பாட்டில் மூணத்து தஜ்ஹீஸுல் மையத்தை தயார்படுத்துறதுக்கான செலவு என்றதுல அவனோட சொத்துல 1 லட்சம் என்ன செஞ்சது அதில் போயிடுது. பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டிய சொத்துல 3 லட்சம். அந்த அநியாயம் என்ன செய்யுது, இதால நடக்குமா இல்லையா? நடக்கும். அதனால மார்க்க ரீதியாக ரசூலுல்லாஹ் சொன்ன இஸ்னவுலி ஆலி ஜாஃபர் தஅமன் ஃபஇன்னஹு கத் அதாஹும் மா யுஷ்கிலுஹும், ஆளு ஜாஃபருடைய குடும்பத்துக்கு சாப்பாடு செஞ்சு கொடுங்க, அவங்க பிஸி ஆக்குற மாதிரி ஒரு வேலை வந்துட்டேன்டா, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி தான் எங்களுடைய விருந்து சப்ஜெக்ட் எல்லாம் இருக்கணுமே தவிர அவர்களை அநியாயப்படுத்துற மாதிரி என்ன செய்யக்கூடாது, மார்க்க ரீதியாக இருக்கக்கூடாது. அதாவது கேள்வி என்னன்னு சொன்னால், கல்யாணம் முடிச்சா போய் பொண்ணு வீட்டில் போய் தங்குறது சரியா, இந்த மாதிரி ஒரு வளமை வந்து அக்குறையில் இருக்குது. இது மார்க்கத்துக்கு முரணாகுமாண்டு. கேள்வியை வச்சு பதில் சொல்றதா இருந்தா எனக்கு மார்க்கத்துக்கு இதில் முரண் எதுவும் விளங்கல. ஆனால் சில விஷயங்கள் இருக்குது, அதை சொல்லணும். உதாரணமா திருமண விஷயத்துல மார்க்கத்தில் இல்லாத நிறைய விஷயங்கள் மார்க்கம் என்ற பேர்ல நுழைஞ்சிக்குது, விளங்கிட்டா. அது மார்க்கமே இல்லை, நாங்களாக சும்மா அது மார்க்கம் நினைச்சு என்ன செய்கிறோம், விளங்கி வச்சிருக்கிறோம். மார்க்கத்துக்கு அதுக்கு எந்த விதமான சம்பந்தம் இல்லைன்னு 100 விதமாக சொல்லலாம். உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தால் இந்த வலிமாவை கொஞ்சம் குறைவா என்ன செய்யணும் கொடுக்கணும், ஒரு 10 சான் 5 சானோட கேஸ் என்ன செஞ்சிடணும் முடிச்சிடணும் பண்ணுவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 300 பேருக்கு சாப்பாடு கொடுத்ததா சஹீஹ் முஸ்லிம்ல வருது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கெப்பாசிட்டியை நாங்கள் படிச்சுக்கிறோமா இல்லையா? படிச்சுக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 300 பேருக்கு கொடுத்த ஹதீஸுக்கு என்ன சொல்றீங்க, அதுக்கு விளக்கம் சொல்றாங்கடா, அது முஸ்லிம் வீட்டிலேருந்து வந்தது தானே, எந்த வீட்லேருந்து வந்து அவ வாங்கி சாப்பாடு கொடுக்கலாம் தானே, அப்படிதானே அர்த்தம். ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிம்ல வருது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த அந்த ரசூலுல்லாஹ் எப்படி சொல்றாங்கடா, இன்னார கூப்பிடு, அதுக்கு பிறகு உனக்கு காண்றவங்கலாம் கூப்பிடுன்றாங்க ரசூலுல்லாஹ். அப்போ அந்த இடத்துல வந்தாங்க, ஒவ்வொருத்தரும் 10 பேர் ஒவ்வொரு சஹன்ல உட்கார்ந்தாங்க. மொத்தம் 30 சஹன் ரசூலுல்லாஹ் வீட்டில் சாப்பாடு வலிமா, 10 பேர் ஒரு சஹன்ல உட்கார்ந்தாங்க. கானு அதாவது ஜுஹா 300 லட்சம் பேர் என்ன செஞ்சுதான் அந்த திருமணத்துக்கு வந்திருந்தார்கள், வலிமாக்கு வந்திருந்தாங்கன்னு வருது. அப்போ அந்த ஹதீஸ் என்னது குறைவான செலவு அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஹதீஸ் லைவான ஹதீஸ் சஹீஹ்ன்றே வச்சுக்கனால அது எப்படி புரிஞ்சோம், அவரோட கெப்பாசிட்டி கேட்பாது, அவரோட வசதி கேட்ப. ஒரு நாட்டு மன்னர் இருக்கிறாரு, அவர் வலிமா கொடுக்க போறாரு, 12 நாட்டுடைய மன்னர்களை கூப்பிடுவாரு, ஆட்சியாளர்களை. அதை நீ கூப்பிடக்கூடாது, ஃபிளைட் செலவு நினைக்கான்னு சொன்னா இது ஒரு புத்திசாலித்தனமான ஒரு வேலை மாதிரி எனக்கு என்ன செய்யல விலங்கல். ஒரு பெரிய தொழிலதிபர் இருக்கிறார், இன்டர்நேஷனல் லெவலில் ஒரு தொழிலதிபர் இருக்கிறார், அவர் இன்டர்நேஷனல் உள்ள தொழிலதிபர்லாம் கூப்பிட நினைக்கிறார், வீண் விரயமா இல்லையா, ஃபிளைட்ல வரும், அவங்க வேற பிசினஸ் கிளாஸ்ல வருவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டா இது புத்திசாலித்தனமா இல்லை. அவர்களுடைய சிச்சுவேஷனுக்கு ஏற்ப கடன் படாம அது படாம இது படாம செய்யறேன்னு சொன்னா ஓகே. இன்னும் சொல்ல போனா கடன் படுறத விடுங்க, ஆயிஷா ரலியல்லாஹு ஒரு அதாவது ஒரு திருமண இதுலயே அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா ட்ரெஸ் கடன் கொடுப்பாங்க. மதீனால உள்ள வளமை சஹீஹ் முஸ்லிம்ல வருது. அதாவது இப்போ ஜராரா கிட் இங்கே வச்சுக்கிற மாதிரி அங்கே ஒரு கிட் வச்சிருந்தாங்க. பொண்ணு குடுப்பட்டுறதுக்கு உடுப்பு இல்லாட்டி அதை கடன் கொடுக்குற வளமை என்ன செஞ்சது மதீனால இருந்துச்சு, அதை உடுத்து தான் பொண்ணு உடுப்பட்டுறது. அப்படி ஒன்று வளமை மதீனால இருந்து சஹீஹ் முஸ்லிம் நம்ம என்ன செய்ய பார்க்கிறோம். கல்யாணத்துக்காக மற்ற சகோதரிகளுடைய நகைகளை வாங்கி என்ன செய்வாங்க போட்டுக்கொள்வாங்க, சஹீஹ் முஸ்லிம்ல என்ன செய்யறோம் பார்க்கிறோம். அப்ப இதெல்லாம் உலகத்துல கல்யாணம் கல்யாண உடுப்படி தான் இருக்கும் என்ற ஒரு வளமை, இதெல்லாம் மார்க்க ரீதியான முரணா எதுவும் இல்லை. அதே போல ஒன்றாக இருந்தால் இது இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுக்குள் நுழைந்தார்கள் வருது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க வலிமா கொடுத்ததுங்க ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுல. அப்ப மாப்பிள்ளை எந்த வீட்டுக்கு போகிறாரு சொல்லுங்க, பொண்ணு வீட்டு போகிறாரு, வேற ஒன்றும் இல்லை. இல்லாட்டி ஸைனப் ரலியல்லாஹு மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்தார்கள் ஹதீஸை சொல்லணும். ஃபதஹல அலா ஸைனப் பிகைரி இத்னின், எந்த விதமான அனுமதியும் இல்லாம ரசூலுல்லாஹ் ஸைனப்ட வீட்டுக்கு போனாங்க. காலையில வலிமா கொடுத்தார்கள். ஏன்னா அல்லாஹ் தஆலா திருமணம் முடிச்சு வச்சதுனால. அப்ப எந்த வீட்டுல கொடுக்குறாங்க, ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவங்களோட வீட்டுல இருந்தாங்க, அவங்களோட வீட்டுல வலிமா கொடுத்தாங்கன்னு வருது. அதுவும் மார்க்க ரீதியா ஒரு பிழை ஒன்று இல்லை. சரியா? எங்க இது அதாவது இதுக்கு ஹதீஸ்ல ஒரு செய்தி நீங்க பார்க்கலாம். என்னன்னு சொன்னால் ஒரு நிலத்தை விற்கிறாரு, ஒருவர் ஒரு நிலத்தை விற்கிறாரு. வித்த நேரத்தில் அவர் போய் என்ன செய்யறாரு, அந்த நிலத்தெல்லாம் தோண்டி பார்த்தா ஒரு குடத்துக்கு பொற்காசு இருக்குது, தங்க காசு. இவர் இப்போ தங்க காசு நம்ம மூலம் என்ன பொதுவாக மனிதன் இயல்பு அல்ஹம்துலில்லாஹ் நிலத்தை வாங்கினேன் நல்லதுதான்டா அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு முடிவெடுப்போம். அவருக்கு கவலை ஆயிடுச்சு, என்னடா அவர் நிலத்தை வாங்கினவருக்கு இந்த பொற்காசு இருந்தால் அவர் வித்தி பாருன்னு இவர் நேரம் அவர்கிட்ட விட்டு போயிட்டாரு. நீங்கள் நிலத்தை தான் எனக்கு விற்றீங்க, பொற்காசை விற்கல, அதை அப்படியே நீங்கள் வச்சுக்க, அது உங்களோட தான்டார். அப்போ அது எப்படி, நான் உங்களுக்கு நிலத்தை விற்றா நிலமும் பொற்காசும் எல்லாம் உங்களுக்கு தானே, அது எனக்கு கூடாது, அதை எடுக்கக்கூடாதுன்ட்டார். இது ஒரு வழக்கா பேத்துட்டு இப்படி ஒரு வழக்கு பாருங்க. இது வழக்கா போய் நீதிபதிட்ட வருது, இவர் பொற்காசை எடுக்கிறார் இல்ல, அது அவர் தான், அது நான் அவர் எனக்கு நிலத்தை மட்டும் தான் வித்தாரு. அவர் சொல்ல நான் எப்படி எடுப்பேன், நான் வித்ததுக்குள்ள உள்ளது தானே அது அப்படின்னு இவர் சொல்றாரு. அது பார்த்தா இப்ப நீதிபதி பார்த்தாரு, ஒரு தீர்ப்பு கொடுக்கணும். இது புகாரில வர செய்தி, சஹீஹ் புகாரில. நீதிபதி ஒரு தீர்ப்பு கொடுக்கணும் முடிவு எடுக்கிறாரு. இப்ப நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும்,
இந்த செய்தியில ஒவ்வொருத்தரும் இது எனக்கு கூடாதுன்றாங்க, மற்றவருக்கு தான் கூடுமன்றாங்க. உங்களுக்கு பிள்ளைகள் இருக்கான்னு கேட்கிறார் நீதிபதி. ஒருத்தர் சொல்ல எனக்கு மகன் இருக்கு, ஒருத்தர் மகள் இருக்கு. ஓகே, ரெண்டு பேரையும் கல்யாணம் முடிச்சு வச்சு இந்த பொட்காசை அவங்களுக்கு கொடுத்துருங்கன்றாங்க. அவர்கள் ஏத்துக்கிட்டு போனாங்கன்னு வருது. இந்த செய்தியை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. எப்படி எடுப்பாரு மாப்பிள்ளை வீட்டுக்காரர்? ஏன் அவர் தான் சொல்லிட்டாரு இந்த பொட்காசு பொம்பளை விட்டு பொட்காசு சொல்லிட்டாரா இல்லையா? இந்த செய்தி அடிப்படையில் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பொட்காசு யாரு? பெண்ணூட்டு சைடு. அவர் எப்படி ஒத்துக்கின்றார்? இதுக்கு அவர் ஒத்துக்கண்ட நியாயம், பொண்ணூட்டு சைடில் ஒத்துக்கண்ட நியாயம், மாப்பிள்ளோட சைட்ல இருந்து எடுக்கலாம்ன்றதுனால இவர் எப்படி ஒத்துக்கண்டார்? இது எப்படி புரிஞ்சுக்கணும்? சீதனை வாங்கி விட்டான்னு புரிஞ்சுக்கொள்ள கூடாது. அங்க எந்த விதமான நிர்பந்தமும் இல்லை, பின்னணியும் இல்லை, ஒரு விதமான கிளேஷமும் இல்லை, எடுத்தாங்க. அதே போல சஅத் இப்னு ரபி அவர் ரசூலுல்லாஹ் யுத்தத்தில் கொல்லப்படுறாரு. கொல்லப்பட்ட நேரத்தில் சஅத் இப்னு ரபியுடைய சகோதரர் என்ன செஞ்சிட்டாருன்னு சொன்னா வாப்பட சொத்தை எல்லாத்தையும் எடுத்துட்டாரு. ஏன்னா அவர் பெரிய பணக்காரர். உங்களுக்கு தெரியும், அப்துல் ரஹ்மான் பின் அவுஃபோட ரசூலுல்லாஹ் தோழமை செஞ்சு வச்சாங்களே. அவர் சொல்றாரு, இன்னி அக்ஸருல் அன்சாரி மாலன், அன்சாரிகளே நான் மிகப்பெரிய பணக்காரர் என்றாரு. அவர் உஹது யுத்தத்தில் கொல்லப்பட்ட உடனே அவருடைய சகோதரர் டோட்டல் சொத்தை எடுத்துட்டாரு. அவருடைய வைஃப் வராங்க ரசூலுல்லாஹ் கிட்ட அல்லாஹ்வின் தூதரே, என் 2 மகள் இது, இவங்க 2 மகளுடைய டோட்டல் சொத்தையும் சஅத் இப்னு ரபியுடைய சகோதரர் எடுத்துட்டார், உங்களோட யுத்த காலத்தில் கொல்லப்பட்டாரு. வலா துன்கஹானி இல்லா பிமாலிஹிமா, சொத்து இருந்தால் தான் கல்யாணமே நடக்கும்ன்றான். அந்த ஹதீஸ்ல வருது, அபூதாவுதுல. எதில் வருது? சொத்து இருந்தால் தான் அல்லாஹ்வின் தூதரே கல்யாணத்தை சல்லியை வச்சு தான், பணத்தை வச்சு தான், சொத்தை வச்சு தான் கல்யாணமே என்ன செய்யணும் நடத்த. 2 மகளா? ரசூலுல்லாஹ் என்ன சொல்லிக்கணும்? என்ன நீங்க 2 மகளை வச்சு சொத்து இருந்தால் தான் கல்யாணம் நடக்கும்? சொத்தை எடுத்தாரு அது வேற விஷயம், ஆனால் 2 மகளுக்கு பணம் இருந்தால் தான் கல்யாணம் நடக்கும், அதை எப்படி நீங்க சொல்லுவீங்க அப்படின்னு தான் ரசூலுல்லாஹ் கேட்கணும். ரசூலுல்லாஹ் அதை கேட்கல. உடனே அல்லாஹ் தஆலா குர்ஆன் வசனத்தை இறக்குறான். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன அந்த சொத்தை பிரிச்சு கொடுக்குறாங்க. மகளுக்கு 2 மகளுக்கு 3ல் 2 பங்கை கொடுங்கன்றாங்க, மனைவிக்கு 8ல் 1 கொடுங்கன்னு சொல்றாங்க. எஞ்சியதை சகோதரர் நீங்க என்ன செய்ய எடுத்துட்டு போங்கன்னு சொல்லி பிரிச்சு கொடுத்தாங்கன்னு நம்ம பார்க்குறோம். இந்த செய்தியில இந்த வார்த்தை வருது, வலா துன்கஹானி இல்லா பிமாலிஹிம். இந்த செய்தியெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறது? எனவே சீதனம் ஹராம், அதுல சந்தேகம் இல்லை. பெண்ணூட்ட அழுத்தி ஒரு சோறு மணி நீங்க வாங்கினாலும் அது கூடாதுதான். பெண்ணூட்ட அழுத்தி ஒரு சோறு மணி வாங்கினாலும், ஒரு நிலம் வாங்கினாலும், ஒரு இடம் வாங்கினாலும் அது கூடாது தான், சந்தேகம் இல்லை. ஏன்னா அவங்களை அழுத்துறீங்க, வலியுறுத்துறீங்க, அவங்களை கஷ்டப்படுத்துறீங்கன்னா இஸ்லாத்துக்கு முரணானது. அவர்களுக்கு நீங்க மகர் கொடுத்து திருமணம் முடிங்கிறது தான் குர்ஆன் என்ன செய்யுது சொல்லுது. அப்படி இருக்கிற டைம்ல அவங்கள அழுத்தி நீங்க பிரஷர் கொடுத்து பின்னால சைடால நீங்க கொடுக்கறத கொடுங்க, மூத்தவளுக்கு கொடுத்து நீ கேள்விப்பட்ட அல்ஹம்துலில்லாஹ் அடுத்த மகளை உடவா போறீங்க அப்படின்ற இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் சேர்த்து கீத்து செஞ்சீங்கன்னா அது பிள்ளை. சிலர் இருக்கிறாங்க, சில இளைஞர்கள் என்ன, நான் பொதுவாகவே என் உம்மோட வார்த்தையை தட்டுறதில்லை அப்படின்றது, அந்த டைம்ல மட்டும் தட்டுறதில்லை. எது அவங்க தான் முன்னுக்கு இறங்கி சீதனை பேசுவாங்க, அதனால உம்மோட வார்த்தையை தட்டுறதில்லை அப்படின்றது. அடுத்த கொடுக்குறத நீங்க கொடுங்க, மூத்த மகளுக்கு செஞ்ச நீங்க அடுத்த மகளுக்கு செய்யாம ஐக்க போறீங்க அப்படின்னு, அதோட அவங்களுக்கு என்ன செஞ்சிரு, ஓ செஞ்சுதான் ஆகணும் போல அப்படின்னு அப்படி என்ற மாதிரியான அழுத்தங்கள் கொடுத்தால் நீங்க செய்யற இஸ்லாத்துக்கு மாற்றமான ஒரு செயல்பாடு. அதை விட்டுட்டு இவங்க அவங்களுக்குள்ள மத்தியில எந்த விதமான நிர்பந்தம் இல்லாம அவர்களா உடன்பட்டு செய்யறதுக்குள்ள நாங்க எப்படி தலையிடலாம நான் கேட்கிறேன். அதுதானே பெரிய பிரச்சனை. ஒரு வாப்பா ஒரு மகளுக்கு அழகான ஒரு வீட்டை கட்டிட்டு அவர் மௌத்தாயிட்டாரு. அவர் கால் பண்றாரு, மோளை இந்த வீட்டுல எனக்கு இருக்கேல்மா அப்படின்ட்டு, இந்த வீட்டுல எனக்கு இருக்கேல்மா, பெரிய பிரச்சனை ஆக்கி இருக்க கூடாது அப்படின்றாங்க, மனசும் உறுத்துது அப்படின்ட்டு. இப்ப எனக்கு பணமும் இல்லை, இப்ப நான் எடுத்துட்டு போனா இங்கே ஒரு ஓலை வீட்டுல தான் இவ்வளவு கூலிக்கு என்ன செய்வேன் வைப்பேன் எப்படி என்று கேட்குறேன். அப்பா ஒருத்த சொல்ல நீங்க அதில் இருக்கவே கூடாது ஹரா, நீங்க அந்த ஓலை விட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிக்கிறார். என்ன பத்துவா இது? இதுல மார்க்கத்தில் இது எங்க இருக்குன்னு கேட்கிறேன். நான் கேட்கிறேன், நான் ஒரு பிள்ளைய வளர்த்து, நான் ஒரு மகளை வளர்க்குறேன், இன்னொருத்தர மகளை நான் வளர்த்தெடுத்து அவளுக்கு நான் வீடு கீடு அதெல்லாம் கட்டி கொடுக்கறது ஓகே, சொந்த மகளுக்கு ஒன்றும் கொடுக்கக்கூடாது இப்படி என்ற இதெல்லாம் சும்மா ஒரு மார்க்கத்தில் இல்லாத விஷயம். ஆனா ஒரு விஷயம், இதை காரணமா வச்சு யாராவது சீதனத்துக்குள்ள அப்படி இப்படி எல்லாம் தடமாறி போறாங்கன்னா அதை கண்டிங்க, அதை பிள்ளைன்னு சொல்லுங்க. அதை விட்டுட்டு மஹதி அலைஹிஸ்ஸலாம் வாரார் அப்படி என்ற ஹதீஸை வச்சு 160 பேர் தன்னை மஹதி என்று அறிவிச்சுக்கிறாங்க. அதுக்காக மஹதிர ஹதீஸா லைவ் ஆக்குறது, மஹதிர ஹதீஸ் சஹிதான் பாப்பா இப்படி விளங்கக்கூடாதுன்னு சொல்லணும். அப்படி சொல்ல வேண்டிய ஒரு சப்ஜெக்டை கொண்டு போய் இது டோட்டலா அடிச்சு விடணும்னு சொல்ற இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது. அதனால மார்க்க ரீதியாக அவங்க 2 பேருக்குள்ள ஒரு உடன்பாடு இருக்குமா இருந்தா இவங்க போய் தங்குறதோ இருக்கிறதோ எந்த விதமான பிழையும் இல்லை. மிக முக்கியமான நிபந்தனை, அவர்கள் டோட்டல் சொத்தையும் மற்றவர்களுக்கு அநியாயம் செஞ்சு இந்த மகளுக்கு என்ன செஞ்சிக்க கூடாது, கொடுத்துக்க கூட பார்க்கணும். ஒரு ஊட கொடுக்குறாரு, 3 மகள், டோட்டல் சொத்துல முக்காவாசி இந்த மகளுக்கு என்ன செஞ்சிட்டார் எழுதி விட்டாருன்னா அது அநியாயம். நீங்க அவருக்குரிய ஹக்கில் மட்டும் நீங்க என்ன செய்யலாம், இருக்கலாம் சொல்லலாம். இதுதான் நம்ம தெரிஞ்ச விஷயம். ஹைர் இப்படிதான் ஜனாசாவை அடக்கிவிட்டு தண்ணி ஊற்றல் என்றது இபாதத்தா செய்யறதுமா எனக்கு நான் விளங்கலை. பெரும்பாலான இடங்கள்ல அது கொஞ்சம் ஈரமா கொஞ்சம் காலத்துக்கு என்ன செய்யணும், அடையாளப்படுத்தலுக்கு இருக்கணும் என்ற மாதிரி தான் செய்யறாங்க. ஜனாசாவுடைய விஷயங்களை நீங்க ஒரு பொதுவான ஒரு அளவுகோல் வச்சுக்கணும். எல்லா வளமைகளும் நம்ம தடுக்க வேண்டிய அவசியம் இல்லை.
ஆனால் அதுல மார்க்கம் சம்பந்தப்பட்டிருந்தா மட்டும்தான் தடுக்கணும். இது எப்படின்னா ஒருத்தர் வந்து 2 மலைக்கடையில டெய்லி ஓடி கண்டிக்கிறாரு, நாங்க போய் தடுப்போமா? தடுக்க மாட்டோம். அடுத்த நாள் சொல்றாரு நான் ஏன் ஓடுறேன்டா சபா மருவா மாதிரின்னு சொன்னா அப்பதான் பிரச்சனை. மலைக்கடையில நீ ஓடி தீர்ந்தது வரைக்கும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை, நீ சபா மருவா என்றாய் பாரு, அங்கதான் எங்களுக்கு சிக்கல் இருக்குது. இது மாதிரி தான் இது. ஜனாசா இடத்துல வந்து ஒரு அடையாளப்படுத்துறதுக்கு தண்ணி ஊற்றி விடுறாங்க. இப்ப சில கடலோரங்கள் என்ன செய்வாங்கடா, இப்படி முக்கோணமா என்ன செய்வாங்க, எடுத்துடுவாங்க. ஏன்டா ஒரு 3 கிழமை 4 கிழமையில அது என்ன செஞ்சிடும், அது அப்படியே தரமட்டமாயிரும். அரபு நாட்டில் செய்ய மாட்டான், ஒரு கல் மட்டும் வச்சா போதும், அது அப்படியே நிற்கும். அந்த ஸ்ட்ராங்கான இடங்கள்ல சில இடங்கள்ல நிக்காது. சில அடையா மீசான் பழக வைக்கிறாங்க, அப்படி இல்லை. அது என்ன மீசான் அரபுல கொண்டு வச்சு அதுல ஒரு மார்க்க ரீதியான ஒரு சப்ஜெக்ட் ஒன்று என்ன செய்யுது அதுல இருக்குது. அது தவிர மரம் நாட்டுறாங்க, அது பிள்ளை, ஏன் அது வேதனையை குறைக்கும் என்ற அடிப்படையில் என்ன செய்யறாங்க. இந்த மாதிரி மார்க்கத்தோடு சம்பந்தப்பட்ட தவிர்த்துடணுமே தவிர மற்றபடி பொதுவான தண்ணி ஊத்துறது அந்த மாதிரி விஷயங்கள் நடந்தாங்கன்னா அதுக்கு பின்னணியான ஒரு உலக ரீதியான ஒரு காரணம் அமைக்காத நம்ம தவறுன்னு சொல்ல வேண்டிய அவசியம் உண்டு இல்லை. எப்படி கொஞ்சம் நீங்க சொல்லுங்க. அதாவது பிரயாணம் போகிற நேரத்தில் வந்து வீட்டில் ஜம்மு செஞ்சுட்டு என்னது போக இயலுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஜம்மை பொறுத்த வரைக்கும் பிரயாணத்துக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. கசரு தான் பிரயாணத்துக்கு சம்பந்தம். கசருண்டா சுருக்கி தொழுகிறது. ஜம்மை பொறுத்த வரைக்கும் ஊர்லேயும் ஜம்மு செய்யலாம், பிரயாணத்திலையும் ஜம்மு செய்யலாம், நியாயமான காரணம் ஒன்று இருந்தால். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி ஜமா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு பைன துஹரி வல் அஸ்ர் வல் மக்ரிபி வல் இஷா மின் கைரி சஃபரின் வலா ஹவுஃப். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரயாணமும் அச்சமும் இல்லாமல் லுஹருக்கு அசருக்கு மகரிபுக்கு இஷாவுக்கு இடையில் மதீனாவிலே ஜம்மு செய்தார்கள். அப்ப இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட அவருடைய மாணவர் கேட்கிறாரு, ஏன் ரசூலுல்லாஹ் அப்படி செஞ்சாங்க? ரீசனே இல்லை, பிரயாணமும் இல்லை, அச்சமும் இல்லை, லுஹரை அசரையும் சேர்த்து தொழுறாங்க, மகரிபு இஷா மதீனால ஏன் சேர்த்து தொழுதாங்க? அப்ப சொல்றாங்க லி அல்லா யுஹ்ரிஜ உம்மத்தஹு, தனது உம்மத்துக்கு கடமையை விட்ட குற்றம் ஏற்படாமல் இருப்பதற்காக அப்படின்றாங்க. தன் உம்மத்துக்கு கடமையை விட்ட குற்றம் ஏற்படாமல் இருப்பதற்கு என்ன புரிஞ்சுக்கணும்? எங்கெல்லாம் ஜம்மு செய்யாட்டி கடமையை விட்ட மாதிரியான ஒரு குற்றம் ஏற்படுகின்ற நேரங்கள் வருதோ அப்ப என்ன செய்யலாம், ஜம்மு செஞ்சுக்கலாம். ஒரு ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள ஒரு டாக்டர் போக போறாரு, லுஹர் டைம் போறாரு, அவர் வாரண்டா மகரிபுக்கு தான் என்ன செய்யணும், வெளியே வர வேண்டிய, இடையில விட்டு வந்து அவன் என்ன செஞ்சிருவான், மவுத்தாயிருவான். அதனால அவர் லுஹரை அசரையும் ஊர்ல என்ன செய்யறாரு, ஜம்மு செஞ்சுட்டு ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள போறாரு, என்ன கூடும். அதுபோல ஒருத்தர் வந்து கட்டுமையான நோயில் இருக்கிறாரு, இப்ப அவர் தூங்கினார் என்று சொன்னா இனி எலும்ப ஏழுமா ஒரு மகரிபா அந்த அளவுக்கான ஒரு வழியில இருக்கிறார், அவர் என்ன செய்யலாம், ஜம்மு செய்யலாம். அது போல பிரயாணம் போறாரு, இனி வாகனத்தோட்டு இறங்க கிடைக்குமான்னு தெரியாது, அவரும் என்ன செய்யலாம், லுஹர் அஸ்ரை நேரத்தோடு ஜம்மு செஞ்சுட்டு என்ன செய்யலாம், போகலாம். கஸ்ர் தான் பிரயாணிக்குரிய அம்சம். மாடர் சரி, அது நான் ஏற்கனவே இதுக்கு பதில் சொல்லியிருந்தேன். அதாவது உலுஹியாவுக்கு வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகம் ஆடு மாடுன்னு சொல்லிக்கிறாங்க. அதுக்கு பதிலாக வந்து குருவி என்ன செஞ்சிடலாம், குருவி கோழி இந்த மாதிரி எதாவது அறுத்து கொடுத்தா ஓகே அப்படின்னு சொல்லி சொன்னதாக ஒரு தகவல் கிடைச்சிது, ரைட்டா? அப்போ அதுக்கு நான் பதில் சொன்னது உறுதியாக இருந்தால் இது வந்து தாத்தீலு ஷரியான்னு சொல்லுவாங்க. அஸ்மா சிபாத்தை கோதாக்குற மாதிரி ஷரியாவை கோதாக்குற வேலை தான் இது. ஏன் இப்போ இதுக்கு நீங்கள் மார்க்கமே படிக்க தேவையில்லை. இந்த முடிவுக்கு நீங்கள் வரணும்னா நீங்கள் மார்க்கமே படிக்க தேவையில்லை. நீங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டியது உதுஹியான்ற சொல்ல மட்டும்தான். நீங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டியது உதுஹியா, அக்கீகான்ற சொல்லு, அதே போல் ஹஜ்ஜு, தொழுகை, நோன்பு, ஜக்காத், இப்படி சொற்களை மட்டும் அந்த இபாதத்தை மட்டும் நீங்கள் தெரிஞ்சிட்டா சரி. அதுபோல் நீங்கள் வேண்டிய மாதிரி ஃபத்வா என்ன செய்யலாம், கொடுக்கலாம். நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க, இங்கே வந்து ஜக்காத்து நாங்கள் யார் யாருக்கு கொடுக்குறோன்னு தெரியாது, அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. எது மிகவும் பயன் தருதோ அந்த மாதிரி இடத்துலேருந்து நீங்கள் என்ன செய்யலாம், ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் அந்த மஸ்லஹா வச்சு என்ன எது நலவோ அதை செய்யுங்கள் அப்படின்றத வச்சே உங்களுக்கு எல்லா ஃபத்வாவும் என்ன செஞ்சிடலாம், கொடுத்துடலாம். அதான் பிரச்சனையே இல்லையே. பெற சொல்லாங்க ஆடு மாடு ஒட்டகம் அதுக்கு இத்தனை வயசு இருக்கணும், இப்படிப்பட்ட இதில் இருக்கணும், இப்படி அறுக்கணும், இந்த நாளில் அறுக்கணும் என்றதெல்லாம் இந்த தலைப்பை போட்டால் காணாமல் போயிடும். இப்போ உதாரணம் வச்சு ஊரில் எல்லாரும் வந்து வேறு வேறு வேலையில் இருந்துருக்கிறாங்க, உதுகியா அறுக்கிறதுக்கெல்லாம் இல்லை, என்ன செய்யறது, அந்த மாதிரி கட்டங்கள் வந்தால் நீங்கள் வந்து துல்ஹிஜ் மாதத்தை விட்டு முஹர்ரம் மாதத்தில் உதுகியா கொடுக்கலாம்னு சொல்லலும். ஏன் மக்களோட நலவு தான் இங்கே என்ன மிக முக்கியம் என்று சொல்லலாம். நீங்கள் மார்க்கம் படிச்சிக்க வேண்டிய அவசியமே இல்லை, மார்க்கம் படிச்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏண்டா மக்களுக்கு எது நலவோ அதை செய்யுங்கள் என்றுதான் இப்போ பிரதானம். அப்படி வச்சுக்கண்டா நீங்கள் துல்ஹிஜால கொடுக்காம முஹர்ரமில் கொடுங்க. இன்னொன்று சொல்லலாம், ஒரு ஊரில் வந்து 100 பேர் உதுகையாக கொடுக்குறீங்கன்னா 50 பேர் கொடுங்க, மற்ற 50 பேரும் சஃபரில் கொடுங்க. எல்லாரும் ஒரே டைமில் இறச்சி அறுக்கிறதால எல்லாரும் பெரிய ஃப்ரிட்ஜ் நிறைஞ்சு அது நிறைஞ்சு ஒத்தனை யூஸ் பண்ணுறாங்க இல்லை. மாதம் மாதம் உதுகையாக பிரிச்சுக்கிட்டீங்கன்னா அது நல்லவா இருக்கும். மஸ்லஹா மக்களுடைய நலவு தானே பிரதான உதுகையால. இப்படியே போனீங்கன்னா ஒன்றும் நிற்காது. மார்க்கம் என்ற சப்ஜெக்ட் வந்தா ஒட்டகம்
ஆடு மாடு இத்தனை வயசு இப்படித்தான் அறுக்கணும் என்றெல்லாம் ரசூலுல்லாஹ் வரைவிலக்கணம் சொன்னா அதுல மட்டும்தான் நிக்கணும். சாய்ஸ் சொல்லலாம். ஒட்டகம் இல்லாட்டி நீ ஆட்டை எடுத்துக்க, ஆட்டு இல்லாட்டி மாட்டு எடுத்துக்க, இப்படி சொல்லிதான் கூட பரவாயில்ல. ஆடு தானே பிரச்சனையாகி, மாடு தானே பிரச்சனையாகி, ஆட்டை கொடுத்துட்டு போங்கன்னு ஒருத்தர் சொல்றாரா இருந்தா அது ஓரளவு, அது கூட பிழைதான், அது கூட ஓரளவு நியாயம் என்று சொல்லலாம். அதை விட்டுட்டு கோழி குருவி அப்படின்ற ஒருத்தர் போறதா இருந்தா மக்களை மார்க்கத்தை விட்டு நம்பிக்கைகளுக்கு செய்யற விஷயம் இது. ஏன் தெரியுமா? மக்கள் இவ்வளவு நாள் ஹதீஸ்ல ஒட்டகம் ஆடு மாடு என்று சொல்றதா இருக்கிறத படிச்சு மிக்கிறாங்க. படிச்ச ஒரு திடீர்னு ஒருத்தர் குருவியும் ஓகே கோழியும் ஓகேன்னு சொல்றாருன்னு சொன்னா மக்கள்கிட்ட என்ன வரும்? எதுலயும் நம்ம பிடிச்சி நிக்கல போல இருக்குது, எதுலையும் நம்ம பிடிச்சி நிக்கல. திடீர்னு குருவி ஆக்கி விடுறாங்க, திடீர்னு கோழி ஆக்கி விடுறாங்கன்னு சொன்னா மக்கள்கிட்ட ஒரு அந்த ஹதீஸ்களை பற்றியும் இஸ்லாத்தை பற்றியும் ஒரு பிடிமானம் இல்லாத நிலை வரும். இந்த மாதிரி செய்யறதால நம்ம யாரை நம்பிக்க வேண்டியிருக்கு தெரியுமா? ஹதீஸே இல்லை, ஹதீஸை சொல்ற ஒரு நம்பிக்கை வேண்டியிருக்குது. ஏன்னா அவர் திடீர்னு விதையும் என்ன செய்யலாம், மாற்றலாம். உதாரணமா உதுகியா பத்தி அவருக்கு பாடம் எடுத்தாருன்னு வைங்களேன். ஆடு கொடுங்க மாடு கொடுங்க ஒட்டகம் கொடுங்கன்னு பாடம் எடுக்கிறாரு. பாடம் எடுத்துட்டு ஒருத்தர் கேட்கிறாரு, அப்ப இந்த கோழி அப்படின்னு, கோழி நீங்க பார்த்து கொடுத்துக்கங்கன்னு அவர் சொன்னாருண்டா, நீங்க உதுகியால ஆடு மாடு ஒட்டகம் சொன்னதுல என்ன பிரயோசனம் இருக்கு? சரியாக்கு பெருமதியே இல்லாம என்ன செஞ்சிரு போயிடும். எப்பயும் நல்லா புரிஞ்சுங்க, உங்களோட உள்ளத்துல சரியா அழகா பதியணுமா இருந்தா குர்ஆன்லயே சுன்னாலே வரக்கூடிய அந்த வசனங்கள்ல உள்ள நம்பிக்கையில பதிஞ்சாதான் பதியும். அது குறித்து இந்த ஓவரா விளக்கம் கொடுத்து அதுலேருந்து எல்லை மீறி போய் எங்கெல்லாம் போனீங்கன்னு வைங்களேன் பெருமதி இல்லாமல் போயிடும். அதுதான் நீங்க என்ன செஞ்சது நடந்தது. எனக்கு தெரிஞ்சு குர்ஆன் சொன்ன அடிப்படையில் எந்த ஒரு சஹாபியும் அப்படி சொன்னதில்லை. சஹாபாக்கள் சொன்னாங்கன்னு ஒரு சப்ஜெக்ட் சொன்னாரு, எல்லாமே மிக 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 பலகீனமான செய்திகளை கொண்டு வந்து என்ன அதில் கொண்டு வந்து சேர்க்கிறாங்களே, எந்த ஒரு சஹாபியும் அப்படி என்னது சொன்னது கிடையாது. அல்லாஹு அலம். அதாவது மார்க்கத்துக்கு முரணான வைபவங்களில் வியாபாரம் செய்தல் சம்பந்தமாகவும் ஒரு மணி நேரம் நான் பேசிக்கிறேன், முடிஞ்ச அதை விரிவாக கேளுங்க. நாங்கள் செய்கிற விஷயம் கன்ஃபார்மாக மார்க்கத்துக்கு முரணான இடத்துல தான் நம்ம விற்க போகிறோம், அதுக்கு தான் நம்ம கொடுக்க போகிறோம் என்றது எங்களுக்கு 100% தெரிஞ்சால் ஹராம், சந்தேகமே கிடையாது. ஒருத்தர் கேட்குறாரு, நான் படம் ஒன்று அடிக்கணும் சீடி தாங்கண்டா, சீடி விற்க ஹலால் தான், ஆனால் அவருக்கு விற்கிறது நீங்கள் என்ன ஹராம். கத்தி ஒன்று தாங்க இந்நாள போட வேண்டியிருக்கேன்னு சொல்லி ஒருத்தன் கேட்டான்னு வைங்களேன், கத்தி விற்கிற ஹலால் நான் கொடுத்தேன்னு என்ன செய்யறது இல்லை, யாரும் சொல்றது இல்லை. கத்தி ஹலால் தான், கேட்டது என்னது பிழை. அதே மாதிரி நான் இப்போ செய்கிறது எல்லாமே அந்த கிறிஸ்தவர்களுடைய அந்த வைபவத்துக்காக வேண்டி தான் நான் என்ன செய்கிறேன், நான் செய்கிறேன் என்றால் நான் அந்த வைபவத்தை என்ன செய்கிறேன் கொண்டாடுறேன்னு அர்த்தம். இதை நம்ம இன்னும் சொல்ல போனால் பிதத்தான கொண்டாட்டங்களுக்கு செய்யக்கூடாதுன்னு சொல்கிறோம். அதே தான் சிறுக்குடைய கொண்டாட்டங்களுக்கும் நம்ம செய்யக்கூடாதுன்றது. கந்திரி கத்தம் கொடுப்பட்டுக்கிட்டு இருக்குது, நான் அங்கே போய் என்ன பிஸ்னஸை போட்டுக்கு நான் வியாபாரம் பண்ணுறேன், எனக்கு பிரச்சனை இல்லை, நான் என்ன செய்ய கந்திரியெல்லாம் கலந்து கொள்ளுன்னு கேட்கக்கூடாது. ஏன்னா மனசில் என்ன இருக்குது, இன்றைக்கு கந்திரி க்ரௌடு கூட வரணும்னு இருக்குமா இல்லையா? மனசில் இன்றைக்கு கந்திரிக்கு என்னது க்ரௌடு கூட வரணும்னு இருக்குமா இல்லையா? ஏன்னா வியாபாரம் போகணும்னு அந்த சிந்தனை எனக்கு என்ன செய்யும், வரத்தான் செய்யும். எந்த மார்க்கத்துக்கு முறையான வைபவத்தில் போய் பிஸ்னஸ் பண்ணாலும் இன்றைக்கு எவனுமே இந்த கந்திரிக்கு வரக்கூடாடா அப்படின்னு எவன் நினைப்பான்? எவனும் நினைக்க மாட்டான். உள்ளத்துக்குள்ள என்னது க்ரௌட் நல்லா வந்து நல்லா வியாபாரம் பார்த்தோம் மட்டும் தான் இருக்கும். அதுவே அந்த இதை என்ன செய்கிறோம் நம்ம அங்கீகரிக்கிறதுக்கான ஆதாரம். அந்த மாதிரியான மார்க்கத்துக்கு முரணான இடத்துல என்ன செய்யக்கூடாது, விற்கக்கூடாது. நீங்கள் சொன்ன ஹதீஸ் சஹியானது, முடிவு இப்படி இல்லை. அதாவது விற்கிற பொருள் ஹலாலா இருந்தால் வார தரப்பை பற்றி பார்க்காதேண்டு இல்லை மலைக்கிட்டா. அந்த நபர் யுத்தத்தில் கலந்து கொள்கிற நபர்ன்றது இல்லை, அவ்வளோதான் சப்ஜெக்ட். அந்த ஹதீஸ் எப்படின்னு சொன்னால் ஒரு காபிருக்கு ஒரு ஆயுதம் விற்கப்படுது இல்லை, அப்படி அந்த ஹதீஸில் இல்லை, அந்த ஹதீஸில் அப்படி இல்லை. சரியா? ஹதீஸில் எப்படி என்றால் யுத்தகல சூழல் ஒரு காபிருக்கு ஆயுதம் விற்கப்படுது. எப்படி யுத்தகல சூழல் ஒரு காபிருக்கு ஆயுதம் விற்கப்படுகிறது. இது மார்க்க ரீதியா எந்த விதமான பிழையும் இல்லை. நாங்க என்ன சொல்றோம்னா, இந்த காபிர் போய் யுத்தத்தில் கலந்து கொள்வான்னு தெரிஞ்சாதான் நம்ம என்ன செய்யக்கூடாது, விற்கக்கூடாது. அதுல அந்த செய்தியில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நட்பு கொண்ட எத்தனையோ காபிர்கள் என்ன செஞ்சாங்க இருந்தாங்க. செய்திகளை கொண்டு வந்து ரசூலுல்லாஹ்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய காபிர்கள், குறிப்பா சில கோத்திரங்களே இருந்தாங்க. சில கோத்திரங்களே ரசூலுல்லாஹ் ஹுதைபியா விஷயத்துல செய்திகள் எல்லாம் கொடுத்து கொண்டு இருந்தாங்க. அந்த மாதிரி உள்ள எத்தனையோ காபிர்கள் இருந்தாங்க. மக்களோட மற்றது இன்னொரு புரிஞ்சுக்கணும், நம்ம ஆயுதம் இல்லாத ஒரு சமுதாயத்தில் உட்கார்ந்துட்டு தான் இதை யோசிக்கிறோம். யமனுக்கு நீங்க போனீங்கன்னா ஷாபுன் முசல்லஹன்னு சொல்லுவாங்க, ஆயுத சமூகம். ரோட்ல போறவன் வாரவன் எல்லாம் என்ன செய்யும், பெரிய ஆயுதம் தான் வைக்கும். ரோட்ல போறவன் வாரவன் அது இது எல்லாருக்கும் ஆயுதம் வைக்கும். இராணுவத்துடைய சண்டை பிடிக்கிற அவங்கள்ட்ட இல்லை. கல்யாண டைம்லையும் அவங்களோட ஃபங்க்ஷன்ல மெயின் ஃபங்க்ஷன் மேலுக்கு 1000 வைக்கிறது தான்.
விளங்கிட்டா? கீழே போட்ட ஆள் சரி, மேலுக்கு வைக்கிறது அவங்களுடைய ஃபங்க்ஷன். அதெல்லாம் சிம்பிளான நாடு யமன். ஷாபுன் முசல்ல கண்டு ஆயுத சமுதாயம். அப்படிப்பட்ட ஒரு சூழல்லேருந்து நீங்கள் யோசிக்கணும். ஆயுத கடை நிறைய இருக்குது, நல்லா விளைக்கணும். ஆயுத கடைகள் நிறைய விற்கிறது. அந்த கடையில் ஒருத்த வந்து வியாபாரம் பண்ணுற டைமில், ஆயுதம் கேட்குற டைமில் ஆயுதத்தை என்ன செய்கிறாரு, அவர் கொடுக்குறாரு, விற்கிறான்றது மார்க்கெட்டில் தடை இல்லை. எப்போ தடைன்னா, இவர் வந்து நான் யுத்தத்தில் கலந்து கொள்ள போகிறேன், முஸ்லீம்களுக்கு எதிராக தாங்கன்னு கேட்டாலோ அல்லது அவருக்கு அது விளங்கினாலோ தான் தடை. எனவே இந்த செய்தியை கொண்டு வந்து அங்கே என்ன செய்யலாது, வைக்கலாது. நீங்கள் சொல்கிற மாதிரி இருந்தால் கூடாது. எப்படி அவர் சொல்லி இருந்தால் அந்த ஹதீஸ் முரணா வரும். என்ன, அவர் வந்து யுத்தத்தில் பயன்படுத்துவதற்காகத்தான் அந்த ஆயுதத்தை எடுத்தார் அப்படின்னு அதில் வந்திருந்தால், அல்லது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீ மூன்றாம் தரப்பு தானே பிரச்சனை இல்லைன்னு ரசூலுல்லாஹ் சொல்லி இருந்தா நான் சொன்ன பதிலுக்கு என்னது இல்லை. அந்த மாதிரி ரெண்டுமே அதில் என்ன இல்லை. அதாவது வித்திரு தொழுகை கடைசியா ரசூலுல்லாஹ் என்னது இஜ்அலு பில்-லைலி ஆகிர ஸலாத்துக்கும் வித்ரா அப்படின்னு சொன்ன அந்த செய்தி, கடைசியா வித்ரை ஆக்கி கொள்ளுங்கள் என்ற செய்தி வந்து இரவுல நீங்க தொழுகிற தொழுகை கடைசியா ஒற்றப்படையா முடியணும்ன்றதா. இரவுல 11 ரக்காத்து தான். அப்ப 2 தொழுவிட்டு வரோம், 9 தொழுதுட்டோம், அதாவது 8 தொழுதுட்டோம் அப்படின்னா என்ன, இன்னும் 3 ரக்காத்து என்னது நம்ம தொழுது அதை ஒற்றைப்படையாக்கி கொள்ள வேண்டும். அதுக்கு தான் வித்ரே. தவிர சிலர் என்ன நினைக்கிறாங்க, தஹஜ்ஜத் வேற, தராவி தொழுகை வேற, கியாமுல் லைல் வேற, வித்ரு வேற, 4 தொழுகை என்ன செய்யறாங்க வச்சுக்கிறோம். அப்படி 4மே ஒரே தொழுகை, 4மே ஒரே தொழுகை. நம்ம இபாதத் செய்கிற முறை, பயன்படுத்துகிற முறை, எடுக்கிற முறையை பொறுத்து அது வித்தியாசப்படுது. தூங்கி எழும்பி பிந்தின நேரத்தில் தொழுகிறதுனால தஹஜ்ஜத் என்று சொல்லியும், அது ரமலானுடைய காலத்தில் வந்து பிற்காலத்தில் தராவி விட்டு இடைவெளி விட்டு தொழுகிற ஒரு வளமை வந்ததுனால ராகத்தான தொழுகை என்று தராவி என்றும், இரவுல தொழுகிறதுனால கியாமுல் லைல் என்றும், கடைசியில் ஒற்றைப்படையாக முடிக்கணும் என்றதுனால வித்ர் என்றும், இப்படித்தான் என்ன செஞ்சது அது வந்ததே. தவிர மற்றபடி என்னது 2 தொழுகை இல்லை. இப்போ சுபஹுக்கு என்ன செய்வாங்கன்னா சலாத்துல் ஃபஜ்ர், சலாத்து சுபஹ்னுவாங்க. உதயமாகிற நேரத்தில் தொழுகை, காலை நேர தொழுகை, 2 தொழுகை இல்லை. லுஹருக்கு வந்து என்ன செய்வாங்க சலாத்துல் ஹாஜிரா, சலாத்துல் லுஹர்னுவாங்க. 2 இதனால அதனால இல்லை. அதே போல அசருக்கும் என்ன செய்வாங்க அந்த மாதிரி சலாத்துல் உஸ்தா, சலாத்துல் அஸ்ருண்டா. மகரிபுக்கு வந்து சலாத்துல் வித்ர், சலாத்துல் மகரிபுன்னுவாங்க. வித்ருன்னு சொல்லுவாங்க, வித்ருன் நஹார், பகலுடைய வித்ருன்னுவாங்க மகரிபுக்கு. அப்போ அது 3 இது 3 நம்ம சொல்றது இல்லை. இஷாவுக்கு இஷா அத்தமாண்டு 2 பேர் இருக்குது, அதனால இது 4 விளங்குறது இல்லை. எல்லாமே ஒரு தொழுகைக்கான பேர். அதே மாதிரி தான் இரவு தொழுகைக்கான பேர் தான் இது. ஒற்றைப்படையாக முடிக்கிறதுனால அந்த இரவு தொழுகைக்கு என்ன பேர், வித்ரு தொழுகை என்று பேர். அதை நீங்க வந்து கொஞ்சம் பிந்தின நேரத்தில் தொழுதா அந்த 11மே தஹஜ்ஜுத் தான். பிந்தின நேரத்தில் தொழுதா அந்த 11மே என்ன தஹஜ்ஜுத் தான். நீங்க தொழுகிறத பொறுத்து அந்த பேர் என்ன செய்யும், டிஃபரெண்ட் ஆகும். 10 மணிக்கு என் பண்றதா எப்படி டைமை சொல்லிக்கணும். கயிறு அதே கேட்டீங்க நீங்க. அதாவது வித்திருக்கு புற தொழலாமாண்டா கேட்டீங்க. வித்திருக்கு புற தொழலாமாண்டு அதாவது வித்திருக்கு பிறகு தொழலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வித்திருக்கு பிறகு 2 ரக்காத் தொழுவதாக செய்தி இப்னு குஸைமால வருது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வித்திருக்கு பிறகு 2 ரக்காத் தொழுது. அப்ப 11 ரக்காத் ரசூலுல்லாஹ் தொழுது கன்ஃபார்ம். எங்களுக்கு 11க்கு மேல ரசூலுல்லாஹ் அதிகமாக தொழல. அப்ப அது என்ன 2 ரக்காத் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், வுதுவுடைய 2 ரக்காத்தாக என்ன செய்யலாம் இருக்கலாம், தஹியத்துல் மஸ்ஜிதுடைய 2 ரக்காத்தாக இருக்கலாம். இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதோ ஒரு காரண தொழுகையாக இருக்கலாம். அப்ப நமக்கு ஒரு முன்மாதிரி கிடைக்குது. நாங்க வுது எடுத்துட்டு என்ன செய்யலாம், வித்ர் தொழுது முடிஞ்சு வுதுவுடைய 2 ரக்காத் என்று சொல்லி நினைச்சு என்ன செய்யலாம், அந்த நேரத்தில் 2 ரக்காத் தொழலாம் என்ற ஒரு காரணம் எங்களுக்கு என்ன செய்யுது கிடைக்குது. மற்றபடி மேலதிகமாக 4, 6, 8 வித்திற்கு போற தொழுறதுக்கு எந்த விதமான ஆதாரமும் இல்லை. அப்படியே ஒருத்தர் மனிதர் 2 தொழுதுட்டாருண்டா இரவுட கடைசி தொழுகையா வித்திர அமைக்கணுமே, அதுக்காண்டி மறுபடி வித்திரு தொழலாமான்னு கேட்டா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லா வித்ரானி ஃபீலைலத்தின், ஒரு இரவுல வந்து 2 வித்திரு கிடையாதுன்னாங்க ரசூலுல்லாஹ். ஒரு இரவில் 2 வித்திரு கிடையாதுன்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எனவே ஒருத்தர் 11 ரக்காத் தொழுதுட்டு அவருக்கு தஹஜ்ஜுடைய வேலையில எழும்புறாரா இருந்தா அவர் உதுவுடைய ஒரு 2 ரக்காத் என்ன செய்யலாம், தொழுது கொள்ளலாம், அதோட முடிச்சிடணும். அதுக்கு மேல அதிகமாக ரசூலுல்லாஹ் தொழுதுக்கு எந்த விதமான ஆதாரம் இல்லை. ஓ ஓ அது கூடுமான்னு கேட்குறீங்க. அதாவது என்னன்னு சொன்னால், இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆத்தி ஃபஸ்அவு இலா திக்ரில்லாஹ், சரியா? அதாவது நீங்கள் யௌமுடைய ஜும்மாவுடைய தினத்தில் வந்து இப்போ அதான் அழைக்கப்பட்டால் நீங்கள் வந்து வியாபாரத்தை விட்டு விடுங்கள், அங்கே போங்க, எங்கே பள்ளிக்கு என்ன செய்யுங்க, தொழுது ஜும்மாவுக்கு போங்க அப்படின்னு வருது. இப்போ கேள்வி என்னன்னு சொன்னால், அதான் நாங்கள் விட்டுட்டு போய்த்துடுறோம், மற்ற முஸ்லீம் அல்லாதவர்கள் என்னது அதை வச்சு வேலை வாங்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. பிழை, விளங்கிட்டா? ஏன் தெரியுமா, அல்லாஹ் தஆலா 2 விஷயம் சொல்றாங்க. ஃபஸ்அவு இலா திக்ரில்லாஹ், அல்லாஹ்வின் திக்ரின் பக்கம் விரைந்து விடுங்கள், தானா பிசினஸ் விடுபட்டுரும்.
தானா பிசினஸ் என்ன செஞ்சிடும்? நீங்க கடையில் இருக்கிறீங்க, அல்லாஹ்வின் திக்ர் பக்கம் விரைந்து விடுங்கன்னா என்ன செஞ்சிருவீங்க? நீங்க பள்ளி போயிருவீங்க. திருப்பி அல்லாஹ் வதருல் பை, வியாபாரத்தை விட்டு விடுங்கன்றான். அது எதுக்கு சொல்றான்? ஒன்றை சொன்னாலே ஃபஸ்அவ் இலா திக்ரில்லா, நீங்கள் அல்லாஹ்வுடைய திக்ரின் பக்கம் விரைந்து விடுங்கள் என்று சொன்னாலே ஒரு வியாபாரத்தை விட்டுட்டு தான் என்ன செய்யணும்? விரையணும். முடிஞ்சது. வதருல் பை, வியாபாரத்தை விட்டு விடுங்கள் என்றால் நீங்கள் வியாபாரம் செய்ய வேண்டாம், வியாபாரத்தை விட்டு விடுங்கள் அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்படி என்று சொன்னால் வியாபாரம் நடக்கக்கூடாது. அதான் அர்த்தம். வியாபாரத்தை விட்டுறணும். நீங்க பள்ளிக்கு விரைஞ்சிடணும். பள்ளிக்கு விரைஞ்சா வியாபாரம் விடுபட்டுரும். திருப்பி அல்லாஹ் இரண்டாவது கண்டிஷனா வியாபாரத்தை விட்டு விடுங்கள் அப்படி என்றான். மூணாவது இதிலே நமக்கு விளங்கலையா? அடுத்த வசனத்தை பாருங்க. ஃபைதா குதியத்திஸ் ஸலா, தொழுகை முடிந்து விட்டால் ஃபன்தஷ்ரு ஃபில் அர்தி வப்தகு மின் ஃபத்லில்லாஹ், உலகம் ஃபுல்லா தெரிஞ்சு நீங்க உழைங்க, அல்லாஹ்வுடைய சிறப்பை தேடிக்கங்க. அப்ப அது வரைக்கும் தேடல, அது வரைக்கும் என்ன தேடல, தொழுகை முடிஞ்ச பின்னால போய் தேடுங்க என்று அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான்? சொல்லி காட்டுகிறான். அப்ப இந்த மூணு விஷயத்தை வச்சு என்ன விளங்குண்டா, நானும் செய்யக்கூடாது, செய்யறதுக்கு ஒரு ஆளை என்ன செய்யக்கூடாது? நியமிக்க கூடாது. ஒரே ஒரு விதிவிலக்கு, உங்களால அந்த வியாபாரத்தை விட முடியாத அளவுக்கான நிர்பந்தம் இருந்தால் ஓகே. விட முடியாதுன்னா என்ன? நீங்களா விடையலாது. உதாரணமா டயலாக் மொபைல் நெட்வொர்க் கம்பெனி வைங்க, ஜும்மா நேரத்தில் கட் பண்ண எல்லாம் நெட்வொர்க்னு சொல்லலுமா? இயலாது. அதுவும் பிசினஸ் தான். விளங்கிட்டா? அரை மணி நேரத்துக்கு எந்த விதமான கனெக்ஷனும் இல்லை. ஏண்டா ஓனர் வந்து முஸ்லீம், அவர் பள்ளியில் ஜும்மா என்ன செய்யறாரு? தொலை போறாரு அப்படின்னு நமக்கு என்ன செய்யலாது? நல்லா விளங்க. சில விஷயங்கள் இருக்கு, ஒரு நிர்பந்தம் உண்டு, அங்க என்ன செய்யும் நமக்கு புரியும். அந்த மாதிரி மனிதனால அதாவது ஏலாத தவிர்க்க முடியாத லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு அம்சமாக இருந்தால் அது வந்து எதுக்குள்ள வராது? இந்த செய்திக்குள்ள நமக்கு செய்ய இயலாத விஷயம். ஆனா இது நமக்கு நல்லா என்ன செய்யும்? முடியும் என்கின்ற ஒரு நிலைமை இருந்தால், நிறுத்துங்க நிறுத்துங்க நிப்பட்டுங்க சொல்ற முடியும் என்ற நிலை இருந்தால், அது எவ்வளவு பெரிய கம்பெனிக்கெல்லாம் முடியும் என்றதை நாங்க பார்த்தோம் அரபு நாட்டில். விளங்கிட்டா? பெரும் பெரும் கம்பெனிலாம் இழுத்து மூடலாம் அந்த டைமுக்கு. அப்படின்றத பார்க்கிறோம். சில இடங்கள்ல மட்டும்தான் என்ன செய்யலாம் இருக்கும், ஓடையலாம் இருக்கும், மெஷின் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும், பிசினஸ் ஆகி இடம் பண்ணா எல்லாம் கோடிக்கணக்கில் என்ன செஞ்சிடும், அள்ளி போயிடும் சொன்னா அந்த மாதிரி இடங்களா இருக்கும். அந்த மாதிரி தவிர்க்கவே முடியாத விஷயங்களாக இருந்தால் வேறு அம்சம். அதெல்லாம் மற்ற எல்லா வியாபாரங்களும் முஸ்லிம் அல்லாதவரை வைத்து கூட என்ன செய்யக்கூடாது? வைக்கக்கூடாது. எப்படி? காலுறைக்கு மேல மசகு செய்யறதை பொறுத்த வரைக்கும் ஒருவர் சுத்தமான நிலையில், அதாவது உதுவெடுத்த நிலையில சொக்ஸை போட்டிருந்தால், முதல் நிபந்தனை வந்து உதுவெடுத்த நிலையில் அவர் சொக்ஸை என்ன செஞ்சிருக்கணும், சொக்ஸோ ஷூவோ என்ன செஞ்சிருக்கணும், அவர் போட்டிருக்கணும். போட்டிருந்தார் என்று சொன்னால் அவர் ஊரில் மசகு செய்கிறதா இருந்தால் ஒரு நாள் முழுக்க என்ன செய்யலாம்? மசகு செய்யலாம். அசரில் ஆரம்பித்தா அடுத்த நாள் துஹர் வரைக்கும் அவர் என்ன செய்யலாம்? மசகு செய்யலாம். அதே போல பிரயாணியாக இருந்தால் 3 நாட்கள், இன்றைக்கு அசரில் ஆரம்பித்தோம்னா 2வது 3வது நாள் துஹர் வரைக்கும் என்ன செய்யலாம்? அவர் மசகு செய்யலாம். நாள் 3 பிரயாணிக்கு, ஊரில் உள்ளவருக்கு ஒரு நாள் உதுவோடு அணிஞ்சிருக்கணும். உதுவோடு அணிஞ்ச பின்னால அவருக்கு உது முறிஞ்சாதான் உது எடுப்பாரு. உது முறியுது. உது முறிஞ்சால் அவர் என்ன செய்ய வேண்டியதான்? உது எடுக்க வேண்டியதான். காலில் மட்டும் என்ன செய்யலாம்? 2 கையாலையும் தண்ணீரை தொட்டு 2 காலுக்கும் இப்படி மசகு செஞ்சாலும் ஓகே. 2 கையால தண்ணீரை தொட்டு ஒரு காலுக்கு 2 கையால மசகு செஞ்சு மற்ற காலுக்கு 2 கையால மசகு செஞ்சாலும் ஓகே. வணங்கிட்டா? முன்னால மேல் கால் மட்டும், வணங்கிட்டா? மேல் பகுதி மட்டும் அவர் என்ன செய்யணும்? மசகு செய்யணும். அலி ரலியல்லாஹு சொல்றாங்க, லவ்கான தீனு பிர்ரஇ லகான அஸ்வலுல் குஃபைனி அவுலா பில் மஸ்ஹிமின் அலாஹா. மார்க்கம் என்பது அதாவது வெறும் புத்தியை மட்டும் வைத்துத்தான் என்றிருந்தால் காலுடைய கீழ்ப்பகுதி தான் மசகு செய்யறதுக்கு மிகவும் தகுதியானது. மூளை மட்டும் வச்சுத்தான் என்றிருந்தா காலுடைய கீழ்ப்பகுதி தான் மசகு செய்யறதுக்கு மிச்சம் தகுதியானது மேல் பகுதியை விட. ஆனா மேல் பகுதியில் மட்டும்தான் என்ன செய்யணும்? மசகு செய்ய வேண்டும். அப்போ ஊர்ல ஏண்டா ஒரு நாள் பிரயாணி என்ன, சப்போஸ் அவருக்கு குளிப்பு கடமை ஆயிட்டா கட்டாயம் என்ன செஞ்சிடணும்? அவர் சொக்ஸெல்லாம் கலட்டி குளிச்சு ஆகணும். இல்லை அப்படி தேவையில்லை. வுது எடுத்துக்கண்டு சொக்ஸை போட்டா சரி. அதுக்கு பிறகு வுது முறையிற கட்டமெல்லாம் என்ன செய்யலாம்? மசகு செய்யலாம். ஷூ சொக்ஸ் 2, அதாவது அந்த கரண்டைக்கு தானே, கரண்டை வரைக்கும் மறைக்கக்கூடிய அமைப்பில் உள்ள ஷூ ஆகிக்கலாம், சொக்ஸ் ஆகிக்கலாம், வேற வேற ஏதாவது காலணிகள் இருந்தா என்ன, அவைகள் எல்லாவற்றையும் என்ன செய்யலாம்? மசகு செய்யலாம். கழுத்திரிக்கணும் அப்படி இருக்கணும் நிபந்தனைகள் எதுவுமே ஹதீஸ்ல வராது. தகப்பன் மௌத்தாகும் போத முழு சொத்தையுமா? தகப்பன் மௌத்தாகும் போத முழு சொத்தையும் பிள்ளைகளுக்கு எழுதி வைக்கிறதா இருந்தா அதுக்கு ஒரு நியாயமான காரணம் இருந்தால் எழுதி வைக்கலாம். அப்படி இல்லாட்டி கூடாது. ஏன்றால் மீரா சொத்தை பிரிக்கிறது அவருடைய மௌத்துக்கு பிறகுதான். எப்பயும் இஸ்லாம் வந்து சொத்து வந்து என் பிள்ளைகளுக்கு சம்பாதிக்கிறேன், என் பிள்ளைகளுக்கு சம்பாதிக்கிறேன் அப்படின்றதுலாம் இஸ்லாம் அவ்வளோ வரவேற்கல. உனக்கு தான் நீ முதல்ல சம்பாதிக்கணும். விளங்கிட்டா? உனக்கு தான் நிறைய எத்தனையோ பேரோட குடும்பத்தில் வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோம், என்ன எழுதி வாங்கினவர் வாப்பா அனுப்பி விட்டாங்க போயிட்டு வாங்க. அப்படி நடக்கல எத்தனையோ குடும்பங்கள்ல எவ்வளவு நடந்திருக்கு. அதனால சொத்து நமக்கு தான், மௌத்தாகினவரோ பிள்ளைகள் தான் பிரிச்சுக்கணும். அதே நேரம்
இந்த சொத்து மௌத்தாகினவர் இஸ்லாமிய ஷரியா அடிப்படையில் பிரிக்கிறதுக்கு இலங்கையில் எல்லா லோவும் இருக்குது. முகமடியன் லோன்னு சொல்லி அதாவது மார்க்க ரீதியான சட்ட ரீதியாக இங்கே பிரிச்சுக்கிறதுக்கு எல்லாம் இருக்குது. ஆனால் என் பிள்ளைகள் சட்ட ரீதியாக பிரிக்க மாட்டாங்கன்ற ஒரு பயம் இருந்தால் மட்டும் உங்களுக்கு உயில் எழுதலாம். சொத்தை எழுதுற எப்படின்னா, எனக்கு வந்து 2 மகன் இருக்கிறாரு. அப்போ மௌத்தாகின பின்னால் ஒரு மகள் இருக்கிறா. மகளுக்கு வந்து என்ன செய்யணும், ஆண்களுக்கு வந்து மகன் 2, ஒரு மகள் எத்தனை 4, 5 பங்கு. என் மனைவிக்கு 8 போகணும். இதை நீங்கள் சட்டமாக என்ன செய்யலாம், ஏன்னா டோட்டல் சொத்தில் நான் மரணித்த பின்னால் இவங்களுக்கு 8 இவங்களுக்கு ஆண்களுக்கு கிடைக்கிற பங்குல 1 பங்கு, அவங்களுக்கு 2 பங்கு எழுதி என்ன செய்யலாம், இப்படித்தான் பிரியணும்னு எழுதலாம். அப்படி எழுதாம மௌத்தாகிறதுக்கு முன்னால மௌத்தாகிற பின்னால இப்படி பிரியணும் எழுதினா, இவங்களுக்கு இந்த வீடு, இவங்களுக்கு இந்த கடை, இவங்களுக்கு இந்த நிலம், இப்படி எழுதினா கூடாது. இஸ்லாமிய அடிப்படையிலான பிரிப்பு என்னதுல இல்லை. சரியா அடிப்படையிலான பிரிப்பு எழுதுறதா இருந்தால் மௌத்தான பின்னால யார் யாருக்கு என்னென்ன பகுதிகள் போய் சேருமோ அவைகள் போய் சேர வேண்டும் என்று வசியத்தை என்ன செய்யலாம், உயிலா எழுதினா அது கவர்மெண்ட் என்ன செய்யும், சட்டப்படி அதை ஒரு லோயரை வச்சு நீங்க எழுதி முடிச்சிங்கன்னா சட்டப்படி அதே மாதிரி என்ன செஞ்சிடும், பிரிக்கப்பட்டுரும். டோட்டல் சொத்தை மௌத்துக்கு பின்னால பிரிக்கிறத சரிசமமா பிரிக்க கூடாது. இவங்களுக்கு இந்த பங்கு, இவங்களுக்கு இந்த பங்கு, இவங்களுக்கு இந்த பங்குன்னு சொல்லி பிரிக்கிறது மார்க்க ரீதியா பிற. காரணம் லா வசியத்தல் இவாரிஸ், சொத்தை பெறக்கூடியவருக்கு வசியத்து பண்ணக்கூடாது. சொத்தை பெறக்கூடியவருக்கு வசியத்தை என்ன செய்யக்கூடாது, பண்ணக்கூடாது. அது சட்டப்படி அவருக்கு எவ்வளவு போய் சேரணுமோ அதுதான் என்ன செய்யணும், போய் சேரணுமே தவிர நீ வசியத்து பண்ணியெல்லாம் கூட குறைய என்ன செய்யக்கூடாது, போய் சேரக்கூடாது. சட்டப்படி போறத வசியத்து பண்ணலாம். சட்டப்படி போறத மனைவிக்கு 8 போகணும், 8 என் மனைவிக்கு போக வேண்டும் என்று நீங்க எழுதி வச்சா ஓகே. என் மனைவிக்கு சொத்துல அரவாசி போகணும் நீங்க எழுதி வச்சீங்கன்னா அது என்ன பிழை. எனவே உயில் எழுதலாம். இஸ்லாமிய சரியா அடிப்படையில் மௌத்துக்கு பின்னால் எப்படி பிரியுமோ அப்படி என்ன செய்யலாம், எழுதலாம். அது சொத்தை பிரிக்கிறது அல்ல, அது எழுதி வைக்கிறது அல்ல, உயில் எழுதி வைக்கிறது. அப்படி செய்யலாமே தவிர டோட்டல் சொத்தை சரிசமனா பிரிச்சு வைக்கிறது பிழையானது. சொல்லும் எப்படி எப்படி சந்தேகம் வந்தால், இப்போ உதாரணமா நம்ம அஷரியா கொள்கையில் இருக்கிறன்றது பிரச்சனை இல்லை, விளங்கிட்டா. ஏன்னா நாங்கள் இஸ்லாத்துட்டு வெளியேன்னு சொல்லல அவரை. உதாரணம் அத்வைத கொள்கை அல்லது கபரு சிறுக்கு இந்த கந்திரிகத்தை இந்த மாதிரி ஒன்றில் இருப்பாரு அப்படின்ற சந்தேகம் சும்மா வரும். நியாயமா வந்தா தொழக்கூடாது. சும்மா வரும்னா எல்லாரும் சும்மா சந்தேகப்படையில. உதாரணமா வீட்டுக்கு போறோம், ஒரு வீட்டுக்கு போறோம், சாப்பாடு வருது, கோழி என்ன ஹலாலா அறுத்திப்பானோ ஹராமா அறுத்திப்பானோ சந்தேகம் சும்மா எடுக்கலாமா, இல்லை எடுக்கலாம். அவர்கிட்ட கேட்குறீங்க எப்படி இது ஹலாலா அறுத்தது தானேண்டா உங்களுக்கு எப்படிங்க அவருக்கு சாப்பாடு கொடுத்த ஒரு குத்தமாடா அப்படின்னு அவர் என்ன செய்வார் பாப்பா. ரசூல்லா சொன்னாங்க, ஒரு மூமின் வீட்டுக்கு சாப்பிட போனால் கேட்க வேண்டாம் அமினல் ஹலாலிஹாதா அமினல் ஹராம், இது ஹராத்திலிருந்து வந்ததா ஹலாலிருந்து வந்ததான்னு கேட்க வேண்டாம்னாங்க. ரசூல்லாங்கடா செய்தி ஹதீஸ். ஒரு வீட்டை போய் சாப்பிட போனீங்கன்னா இது ஹலாலா ஹராமான்னு கேட்க கூட ஒரு முஸ்லீம் வீட்டுக்கு போனான். அவன் முஸ்லீம்ன்றதான் அடையாளம் என்ன இது வந்து. எனவே சந்தேகம் வந்து நியாயமா தான் வந்தா ஓகே. வீட்டுக்கு போற நேரத்தில் மனைவி மாறிக்கு அறிவிச்சு விட்டு போங்க நாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ ஒருத்தர் கேள்வி பதில கேட்கிறாரு, அப்போ மனைவி வந்து கெட்டவளா இருந்தா அறிவிச்சுட்டு போனா எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு கேட்டாரு. அவரோட பிரச்சனை நினைக்கிட்டா. அப்போ அது நான் சொன்ன மனைவி கெட்டவளன்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரிவிஞ்சா நீங்க வீட்டிலே வச்சுக்கப்படாது, அறிவிக்கிற 2வது வீட்டிலே வைக்காம அங்க அனுப்பிக்கிறோம். இருக்கிற நல்ல மனைவி மீது உங்களுக்கு சந்தேகம் வரப்படாதுன்னு தான் ரசூலுல்லாஹ் வழி ஒன்று காட்டுறாங்க. அதாவது அல்லாஹ் தஆலா எங்களோட உள்ளத்தையெல்லாம் வந்து நல்லா பசந்த அழகா வச்சுப்பான். வஸ்வாஸ் நமக்கு அவன்கிட்ட போன் நோன்றது, இவன் போன நோன்றது, தேவையில்லாம பிரச்சனை உள்ளுக்கு போட்டு நல்லதையும் பார்த்து இப்போ பார்த்து இருந்துதான் என்னமோ தெரியாது வீண் வஸ்வாச உள்ளுக்க போட்டுக்கின்னு தெரியுது. அல்லாஹ் ஃப்ரெஷ்ஷா வச்சிருப்பான். எனவே வீணான சந்தேகமாக இருந்தா நம்ம தொழலாம அடிப்படையில் தொழுதுறணும். ஆனா பாக்குறீங்க பள்ளியில தர்கா கொஞ்சம் கொண்டாடத்தான் செய்யுது, அப்படி இப்படியெல்லாம் இமாம் வைக்கிறாருன்னா நியாயமான சந்தேகம் என்ன கன்ஃபார்மா இவர் இதை ஆதரிச்சவராக தான் என்ன செய்யணும் இருக்கணும் வருதுன்னா அப்ப நீங்க தொழுகை என்ன செய்யணும் தவிர்த்து கொள்ளணும். வணங்கிட்டா. அதாவது உங்களோட மனசுக்குள்ள மேலிடுது இங்க கன்ஃபார்மா என்ன ஒரு சிறுக்கொன்றிக்கத்தான் செய்யுது, ஆனா நீங்க காணல. இந்த சந்தேகத்துக்கு வழி இருக்கு. சும்மா சந்தேகம் பள்ளி போனா இவர் ஒருவர் அப்படி இருப்பாரோ அவர் இப்படி இருப்பாரோன்னு சந்தேகம் பண்ணா அதை விட்டுறணும். இதுதான் சந்தேகத்துக்குரிய பதில். மார்க்க ரீதியாக வந்து வலிமா வந்து ஒருத்தர் எப்படி கொடுத்தாலும் அதில் பிழை ஒன்று இல்லை. கேள்வி என்னடா ஜாயின்ட் ஃபங்க்ஷன் இப்போ வந்து அதே ஹராத்தில் சேர்த்திக்கிறாங்க. வழங்கிட்டா எந்த அடிப்படையில் இதை மார்க்க ரீதியாக கூடாதுன்னு சொன்னாங்க அதுன்றது எனக்கு தூரத்திலையும் விளங்கலை கிட்டையும் விளங்கலை. யாராவது சொன்னாங்கன்னு விளங்கலை எப்படி விளங்கலை. இப்போ நாங்கள் ஒரு வலிமா கொடுக்க போகிறேன், நான் ஒரு 50 சகனுக்கு தான் எனக்கு கொடுக்கலாம் அப்படின்னு நான் ஒரு முடிவுக்கு வரேன். பெண் தரப்பு வந்து ஒரு கொஞ்சம் வசதியான தரப்பு, அவங்களுக்கும் ஒரு 100 சகனுக்கு மேலே என்னது க்ரௌட் இருக்கு. மார்க்க ரீதியாக சாப்பாடு கொடுக்கறது ஹராமும் இல்லை. ஊர் உலகத்தை கூப்பிட்டு சாப்பாடு கொடுக்க அவர் நினைக்கிறாரு. அதனால் அவர் சொல்றாரு
நீங்கள் வந்து ஒரு 100 சகம் கொடுத்தா நான் என் ஃபேமிலியாக ஒரு 50 சகம் வந்துடுவேனே அப்படின்றாரு. அதெல்லாம் எனக்கு கொடுக்க வசதி இல்லை. ஓகே, நான் தாரேன். நான் என்ன செய்கிறேன், நான் ஒரு 100 சகம் எங்கள் ஃபேமிலி வார பகுதிக்கு நான் 100 சகம் தாரேன். வாங்கக்கூடாதுன்னு எங்கே இருக்குன்னு கேட்குறேன். இதெல்லாம் அது பெண் தரப்பில் வாங்கக்கூடாது. எப்படி சொல்கிறது? அது வாங்கக்கூடாதுன்னு குர்ஆனில் இருக்குதா, ஹதீஸில் இருக்குதா? அவங்களா தர நேரத்தில் நாங்களா நிர்பந்திச்சு வாங்கக்கூடாதுன்னா ஓகே தான், ஹக்கு இல்லாத வாங்குறேன். மார்க்கிறது எங்கே இருக்குது? இன்னும் சொல்ல போனால் நீங்கள் கொடுத்த மகர் 1 லட்சம் கொடுத்த அந்த 50,000 திருப்பி தந்தா சாப்பிடுங்கன்னு குர்ஆன் சொல்லுது. நீங்க கொடுத்த மகரில் அவங்க மனமு வந்து தந்தால் அதை தாராளமா சாப்பிடுங்கன்னு சொல்றாங்களா? கொடுத்தத்துல அரைவாசி தந்தாலே சாப்பிடலாம் என்றாங்களா? அவங்க அது கொடுத்தத்துல தான் சாப்பிடலாம், அவங்களா தாரத்தை சாப்பிடக்கூடாது. என்ன ஃபிக்ஹ்னு விளங்கல இது, விளங்கிட்டா? இது எங்கிருந்து எடுத்தாங்கன்னு சரி. நான் விளங்கினது பிள்ளைன்னு சொன்னா, இந்த தமிழ் உலகத்தை விட்டு வெளியே ஒரு அறிஞரை காட்டுக்கு இந்த சப்ஜெக்ட்ல மாத்தமா நான் விளங்குறது சொல்றேன், ஆதாரத்துக்கு இல்லை. நம்ம விளக்கத்தில் ஒரு குழப்பம், நீ விளங்கினது பிள்ளைன்னா ஒத்தரை காட்டுங்க இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு சொன்ன ஒருத்தரை. இது நம்மளா ஏற்படுத்தி கொண்ட குழப்பமே தவிர குர்ஆன்ல சொன்னாலே இல்லை. உண்ட ஹராம் ஒன்று புரிஞ்சுக்கொள்ளணும். உண்ட அல்லாஹு தஆலா ஹராமாக்காம உண்ட ஹராமாக்குறது மிக பெரும் பாவம். இமாம் புகாரி தலைப்பு போடுறாரு, மன் அவுலம சபஅத அய்யாம், 7 நாள் வலிமா கொடுத்துட்டு தலைப்பு போடுறாரு சஹீஹ் புகாரில. ஒரு நாள் 2 நாளுக்கே நமக்கு இவ்வளவு பிரச்சனை ஆகிக்குது, சரியா? 7 நாள் வலிமா கொடுத்துட்டு ஒரு தலைப்பு போடுறாரு. இப்போ நான் என்ன சொல்றேன்னு சொன்னால், ஒரு சப்ஜெக்ட்ல வந்து மார்க்கத்தை ஒன்று கூடாதுன்னு சொன்னா அதுக்கு ஆதாரம். நான் வலிமா கொடுக்குறேன். உம்மு சுலைம் ரலியல்லாஹு இதுல விஷயம் என்னடா, நான் வலிமா கொடுக்கக்குள்ள என் ஃப்ரெண்டை ஹெல்ப் எடுக்கலாம், முன்னுத்தூட்டாள்கிட்ட ஹெல்ப் எடுக்கலாம், பெரியப்பாட்ட ஹெல்ப் எடுக்கலாம், சாச்சாட்ட எடுக்கலாம், எல்லார்ட்டும் எடுக்கலாம். விளங்கிட்டா? யாரு கல்யாணத்துக்கு நேர சம்பந்தப்படுற அவன் தான் எடுக்கக்கூடாது. இது என்ன ஃபிக்ஹ்? கல்யாணத்துக்கு நேர சம்பந்தப்படுறானே அவன் தான் எடுக்கக்கூடாது. ஏண்ட மகளை நான் வளர்த்த ஒரு மகனுக்கு நான் கல்யாணம் முடிச்சு வைக்கிறேன். நான் என்னதான் செய்யறது சட்டத்தை வச்சு? நான் ஒரு பிள்ளைய வளர்க்குறேன், வளர்த்தவரை ஏண்ட மகளுக்கு நல்ல சாலையான ஆகிறான்னு கல்யாணம் முடிச்சு கொடுக்குறேன். நான் பெரிய திண்டாட்டேன், பிள்ளைக்கு வலிமா கொடுக்கறதுக்கு நிறைய சேர்த்து வச்சுக்கிறேன், கொடுக்க கூடாண்டாங்க, நீங்க தான் தரணும். இப்போ அப்படி என்ன என் மகளுக்கு நான் கொடுக்கலாதே? இப்படியான தேவையில்லாத செட். நான் இவ்வளவு இதை காரமா பேசுறதுக்கான காரணம் என்ன? இது அடிப்படையே இல்லாத பிரச்சனை. இது விளங்கிட்டா? இது அடிப்படையே ஆதாரமே இல்லாத பிரச்சனை. யாராவது சொல்றவங்க ஒரு குர்ஆன் வசனம், ஒரு ஹதீஸ், ஒரு செய்தி காட்டட்டும். இல்ல மகர் கொடுங்கன்னு தான். மகர் கொடுங்க என்று சொன்னா அவங்க தாரத்தை எடுக்க வேணாம் எங்கே இருக்குதா? நீ எடுக்காதேன்னு சொல்லலாம், நிர்பந்திச்சு வலியுறுத்தி தாடான்னு சொல்லி கேட்டு அதை கூடான்னு சொல்லலாம். அவங்க அந்த கல்யாணத்தை அழகா நடத்தணும்ன்றதுக்காக நீ அப்படி செய்யறாங்க. இதனால பெரிய சிக்கல்கள் இதில் என்ன செய்யுது ஏற்படுத்த பார்க்கிறோம். சில கல்யாணங்கள் நடுவுல நின்று ஒட்டஞ்சி தூளா போன கல்யாணங்கள்லாம் இருக்குதா? இதை மார்க்கம் பண்ணி நினைச்சதுனால, விளங்கிட்டா? அதனால இது அடிப்படை இல்லாத சப்ஜெக்ட். அப்படி ஒன்று நடந்தால் தாராளமாக கலந்து கொள்ளலாம். அதில் மார்க்கத்தில் எந்த பிழையுமே என்ன இல்லை. அதாவது ஒரு தந்தை தண்ட மகனுக்கு தேவை நிமித்தம் கொடுக்கலாமா அப்படி என்றால், தேவை நிமித்தம் என்பது அன்பளிப்பா இருக்கக்கூடாது. உதாரணமா ஒரு மகனுக்கு சுகீனமாகிறாரு, அவரோட ட்ரீட்மெண்ட்டுக்கு கோடான கோடி செலவழிக்கலாம். அவரோட டோட்டல் சொத்தை என்ன செய்யலாம்? இழக்கலாம். அவரோட ஃப்ரெண்டுக்காண்டி இழக்கலாம் தானே, மனைவிக்காண்டி இழக்கலாம் தானே, பிள்ளைக்காண்டி இழக்கலாம். ஒரு பிள்ளை வந்து கடன்ல போய் மாட்டி இறுகி ஒரு 10 லட்சம் கடன்ல இருக்குது. பாப்பா 10 லட்சத்தை என்ன செய்யலாம்? கொடுத்த அவரோட கடனை என்ன செய்யலாம்? அடைக்கலாம். அதுக்காண்டி எல்லா பிள்ளைக்கும் 10 லட்சம் கொடுக்கணும் அவசியம் இல்லை. தேவை ஒரு பிள்ளைக்கு திருமண சப்ஜெக்ட் வருது, அந்த திருமணத்துக்கான செலவுகளை முறையா பங்கெடுத்து என்ன செய்யறாரு? கலந்து கொள்றாரு. பிழை இல்லை. தேவை நிமித்த செலவழிக்கத்தான் அவரோட சொத்து. ஆனா திடீர்னு ஒரு மகனை கூப்பிடுறாரு, நான் உனக்கு 20 லட்சம் என்றா நீ எல்லா மகனுக்கும் 20 லட்சம் கொடுக்கணும். நீ அன்பளிப்பு கொடுத்தாயே, தேவை நிமித்தம் நீ செய்யல, அவனுடைய அவசியம் நிமித்தம் நீ செய்யல, அவனுடைய கஷ்டம் நிமித்தம் நீ செய்யல, சாதாரணமாக நீ என்ன செய்யற? பிள்ளைகளுக்கெல்லாம் கொடுக்கணும் எடுத்துக்க கொடுக்குற. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வராங்களே, அதாவது நுமான் இப்னு பஷீர் வந்து நான் என் பிள்ளைக்கு வந்து இப்படி வந்து கொடுத்து அல்லாஹ்வின் தூதரே சாட்சியா இருங்கன்றாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னா அனஹல்த குல்ல வலதக், அதாவது நீங்க உங்களோட எல்லா குல்ல வலதக் உங்களோட எல்லா பிள்ளைகளுக்கும் நீங்க கொடுத்தீங்களான்னு கேட்டாங்க. இல்ல அல்லாஹ்வின் தூதரேண்டா. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, போங்க, நான் வந்து மோசமான விஷயத்துக்கு சாட்சி சொல்ல மாட்டேன்னாங்க. அப்படின்னா என்ன? எல்லா பிள்ளைகளுக்கும் சரிசமனா என்ன செய்? அன்பளிப்பு கொடுக்கணும். தேவை நிமித்தம் கொடுக்கப்படுறதுன்றது ஒரு நிர்பந்தமான ஒரு மருத்துவ ரீதியாக பொருளாதார ரீதியாக ஒரு தேவை வந்து கொடுக்குறது. தேவை நிமித்தம் எப்படி முறிஞ்சு கொள்ளக்கூடாது? வாப்பா ஒரு பிசினஸ் பண்ண ஐடியா பண்ணிக்கிற ஒரு 50 லட்சம் தாங்க, இது தேவை நிமித்தம் அல்ல, இது நீ ஐடியா பண்றது வாப்பட சொத்துக்கு அதல்ல. உனக்கு ஒரு இக்கட்டான சிச்சுவேஷன்ல உள்ள அந்த தேவை நிமித்தம் தான் நான் என்ன செய்றேன் சொல்றேன். எப்படி அது பிள்ளை? அது அன்பளிப்பு தான். அதாவது அவரோட வீடு கட்டுறதுக்காக லேண்டு கேட்கிறாரு, அன்பளிப்பு தான் அது. எப்படி?
இல்லை ஒரு சமுதாயம் இப்போ கேள்வி என்னன்னு சொன்னால் இன்றைக்கு சீதனம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து சும்மா அப்படி எல்லாம் நல்ல தோட்டத்தில் நடக்க மாதிரி தான் நடக்குது. எனவே இதெல்லாம் விசாரித்து செய்யணுமா அல்லது வெளிப்படையை வச்சு நம்ம போகணுமான்னு கேட்டால் இது வந்து எப்படி நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும்னா மிகையாக எது நடக்குது இதுதான் சப்ஜெக்ட். எந்த ஊர்லையும் வந்து நம்ம எதை பார்க்கறதா இருந்தாலும் இந்த ஊரில் 75% என்ன நடக்குது அதை கவனத்தில் கட்டாயம் கொள்ளணும். 75% வந்து சீதனம் வாங்குற திருமணங்கள் தான் இருக்குதுன்னா கட்டாயம் விசாரிக்கணும். இந்த திருமணத்தில் சீதனம் இருக்குதா அதை உறுதிப்படுத்திக்கிட்டு தான் போகணும். 75% அப்படி என்ன இல்லை, முறையான திருமணங்கள் தான். அங்க வேற மாதிரி என்ன செய்யுது நடக்குதுன்னா எல்லாத்தையும் விசாரிச்சு கொண்டு வேண்டிய அவசியம் இல்லை. எனவே இதுல விசாரணை நடக்கிறது இதுவும் நியத்தோட சம்பந்தப்பட்டதுதான். இதுல விசாரணை நடக்கிற பகுதி வந்து ஒரு ஊர்ல நடக்கக்கூடிய தீமையை பேஸ் பண்ணித்தான். இந்த ஊர்ல வந்து கூடுதலா இல்ல, இப்ப சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா சீதனம் தான் வழங்கிட்டா, அதுதான் சப்ஜெக்ட். அதுக்கு எதையாவது யூஸ் பண்ணி பெண்கள்கிட்ட விரும்பி வாங்கலாமா, அவங்க விரும்பி தானே தராங்க, வேற விரும்பாம வேற என்ன செய்ய நீ செய்யற வேலைக்கு அந்த மாதிரி விரும்பி தந்த அன்னைக்கு விரும்ப வச்சது வழங்கிட்டா. இந்த மாதிரி சப்ஜெக்டுகள் நடக்கக்கூடிய ஊர்களில் மிச்சம் கவனமா இருக்கணும். ஏனென்றா நாங்க பார்க்கிறோம் விருப்பத்துக்கு மாத்தமாத்தான் சிலது வளமையாகப்பட்டிருக்கு, அவங்க விரும்பி தான் செய்யறாங்க, வளமையாகப்பட்டிருக்கு. உதாரணமா மூத்த மகன் வெளிநாட்டுக்கு போயிடுறான், ஏன்டா நீ கல்யாணம் முடிக்காமிக்கிற 30 வயசுன்னு சொல்றா, நான் என்ன 3 தங்கச்சிக்கிறேன், 3 தங்கச்சி வீடு கட்டி நிற்கிறேன், இல்லாட்டி கல்யாணம் என்ன செய்யாது நடக்காதுன்றான். நல்லா விளங்குது என்ன இது சீதனம் தான் சொல்லி என்ன செய்யுது நல்லா விளங்குது. எனவே அந்த மாதிரி ஒரு இடத்துல அவருக்கு என்ன நிர்பந்தமா நமக்கு தெரியாது. நம்ம அந்த மாதிரி விஷயங்களை விசாரிச்சு தான் என்ன செய்யணும், அந்த தீமைகளுடைய சூழ்நிலையை வச்சு நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டும். எப்படி எனக்கு விளங்கலை. இல்ல சரிசமமா கொடுக்கிறது அப்படின்னா டோட்டல் சொத்தையும் கொடுக்கிறது அல்ல. நீங்க ஒரு பிள்ளைக்கு எவ்வளவு கொடுக்க நினைக்கிறீங்களோ அதையே எல்லா பிள்ளையும் கொடுக்கணும், இவ்வளவு சரிசமம். டோட்டல் சொத்து உங்களோட சப்ஜெக்ட். அது நீங்க டோட்டல் சொத்தை அன்பளிப்பு செய்யற ஒரு அன்பளிப்பு உலகத்தில் இல்ல, அது சொத்தை எழுதி வைக்கிறது தான். அன்பளிப்புனா இருக்கிறதுல 1/2 3/4 நம்ம கொடுக்கிறது தான். நீங்க ஒரு பிள்ளைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கிறீங்களே, இந்த பிள்ளைக்கு நான் 5 லட்சம் கொடுக்க போறேன், நீங்க அந்த பிள்ளைக்கு 5 லட்சம் கொடுக்க போன தீர்மானம் எடுக்கிறது தான். உங்களுக்கு ஏற்கனவே 3 பிள்ளைகள் இருக்கேன்னு சொன்னா நீங்க வந்து 20 லட்சம் இருந்தா தான் அந்த தீர்மானம் எடுக்கணும். அப்பதான் உங்களுக்கு 5 மற்ற பிள்ளைகளுக்கு என்ன செய்யலாம் கொடுக்கலாம். உங்களுக்கு 5 பிள்ளை இருக்குது, ஒரு பிள்ளைக்கு நீங்க 3 லட்சம் கொடுக்கணும் தீர்மானம் எடுக்கக்கூடாது. 5 பிள்ளைக்குன்னா ஒரு பிள்ளைக்கு 1 லட்சம் கொடுக்கணும் தான் என்ன செய்யணும் தீர்மானம் எடுக்கணும். அப்படித்தானே தவிர டோட்டல் சொத்துல இருந்தால் அன்பளிப்பு நீங்க கொடுக்குற அன்பளிப்பு சமமா என்ன செய்யணும் இருக்கணும். முடிச்சிருமே. சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.